ஹாய். ஹேய். ஏடா சிரிக்க கூடாது, கமல் சிரிக்க கூடாது. பி சிரி வருதுடா. ப்ரொஃபஷனல், பி ப்ரொஃபஷனல். ஓகே. நீ இங்க ப்ரொஃபஷனல் பாக்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு சிரிப்பே அப்புறம் வருது. ஏய் திவாகர் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாரு, நீ எப்படி இருக்க? ஆக்சுவலா சண்டே சண்டே இந்த மாதிரி ஒரு கொலாப் மாதிரி, ஒரு லைவ் கொலாப் மாதிரி பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதுக்கு ஒரு குரூப்பை இன்டராக்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். பண்ணி வாய்ஸ் இன்னும் 10 நிமிஷத்துல என் அக்கௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பாக்கலாம்ன்ற மாதிரியா? அப்படி இல்ல, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க லைவ் ஏதாவது பண்றீங்களா இல்ல என்ன பண்ண போறீங்க. நான் பேசி கேக்குதா, கிளியரா கேக்குதா? ஓ, ஓகே நீங்க ஓகே. பெரிய ஸ்டூடியோவே நடத்துறீங்க, உங்க வாய்ஸ் கேட்காமல பல கோடி மக்கள் காத்துட்டு இருக்காங்க உங்க வாய்ஸ் கேட்க. அதுல நானும் ஒருத்தர், அதுக்குதான் கமாண்ட் டே இப்பதான் ஜாயின் பண்றதுன்னு போட்டேன். ஜாயின் பண்ணீங்க நீ நான் தான். கமெண்ட்ஸ் பாரு. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, சண்டே எப்படி போச்சு, நீ தனியா பரவாயில்ல பேசிட்டு பாத்துட்டு ஏதோ ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாமே. ஓகே, அதான் ஃபியூச்சர் டைரக்டரா வேற நீங்க. ஃபியூச்சர் டைரக்டரா? ஆமா, சொன்னா நீங்க வந்து இப்படிதான் இப்போ நான் எதனா ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லி எதனா ஒரு சீனை சொல்லுவேன். அது எவனா ஒருத்தர் இப்படி பரப்பி ஹாய் டைரக்டர் ஹாய். பரப்பிட்டு போறான். நம்ம கூட இந்த காசு இன்னொருத்தர் வேற, எல்லாம் பேஸ் பண்றதுக்குள்ள பர்னி நம்ம கூட வந்து இன்னொருத்தர் ஜாயின் பண்ற மாதிரி சொல்றாங்க வீடியோ கால்ல. யார் யார் கண்டிப்பா யார் ஜாயின் பண்ணலாம். அது என்னோட ஃப்ரெண்டு. யாரு? ஆக்சுவலா நம்ம பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் பேசிடலாம். யாரு ஓகே சொல்லு. திவாகர், நீங்க வந்து டைரக்டர் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஐயோ எனக்கே சிரிப்பு வருது. அதுக்காக என்ன மத்தவங்க பண்றீங்க? அதுதான் என்னோட முதல் கேள்வி. கேள்வி இல்ல, ஜஸ்ட் ஒரு சஜஷன் மாதிரி அதுக்காக நான் கேட்டுக்கிறேன். என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றத கேட்கறதுக்கு ஒருத்தங்க இங்க இருக்கணும். எவனும் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் கேட்கிறேன், அந்த மாதிரி நான் கேட்கிறேன். உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணிக்க கூடாது. நான் இருக்கேன். உங்களோட இது எல்லாமே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நீங்க ஃபியூச்சர்ல நீங்க டைரக்டர் ஆயிட்டீங்கன்னா நான் நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஓகே, இவன் வந்து நம்ம டைரக்டர் இல்லாமலே டிமோட்டிவேட் பண்ற இவன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பர்சனே மதிச்சு நீதான். நம்ம டைரக்டர் நம்ம பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? அதுதான் டிமோட்டிவேட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்சனே நீதான். ஆனா நீதான் மோட்டிவேட்டர்ன்றியா? எனக்கு அதான் ஏய், தாங்க முடியல, மென்டலா இல்ல வருது. இல்ல இல்ல, டிமோட்டிவேட் பண்ணல. நான் யாரா இருந்தாலுமே நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன், என்கரேஜ் தான் பண்ணுவேன். தெரியாதவங்க கூட கூட நான் வந்து என்கரேஜ் தான் பண்ணுவேன். சரி, அது உனக்கே தெரியும். எங்க சரியா? போன் பண்ணா நீதான் எடுக்கவே மாட்டியா? இல்ல எங்க சப்போர்ட் பண்றது? ஏடா நீ இதை மெசேஜ் தொட்டா பண்ணா திட்டுறிய நீங்க அந்த மாதிரி சொல்ற. அப்படித்தானா பண்ற? போன் பண்ணா எடுக்க மாட்ற, மெசேஜ் பண்ணா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்ற. ஆனா ஒண்ணு டேய், என்ன சொல்றது, தெரியாம பட்டன் அழுத்திட்டியா ஆஸ்க் ஃபார் ஜாயின் கேட்டதுக்கு? எனக்கு அது ஒரு இல்ல டவுட்டா இல்ல, இருக்கு. அப்ப பாத்தீங்களா நம்ம வந்து எதுலயுமே பேசக்கூடாது, நம்ம லைவ்ல தான் பேசணும்னு ஒரு கடவுள் வந்து நம்மள முடிச்சு போட்டிருக்காரு. முடிச்சு வேணாம், சந்திக்க லைவ்லயாவது வச்சிருக்காரு. உள்ள உள்ள புதைஞ்சிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் ஒண்ணு அர்த்தமா கேட்கலான்றதுனாலதான் லைவ்ல டென்ஷன் வச்சு. என்ன ஆகாதுங்க. இதோ லைவ்ல பாருங்க, என்னால கூலா நிறைய இருங்க. இதோ பாருங்க, ரெஸ்ட்ரிக்டட் பட் எனக்கு கூட தான் என் லைஃப்ல செருப்படி நிறைய வாங்கியிருக்கேன். நான் எப்படி வெளியே காமிச்சிருந்தேன்னா என்ன, திருச்சன் மூவ் ஆன் ஆயிட்டே இருக்கணும். சரிங்களா? இல்ல நீ எவ்வளவு இல்ல நீ எவ்வளவு கிளவரா மூவ் பண்ணிருக்கனா, லைவ் வந்துட்டோம்னா நிறைய ரெஸ்ட்ரிக்டட் வச்சு எதுவும் பேச முடியாது. அதனால தைரியமா லைவ்ல அப்ரூவ் பண்ணிட்டேன் என்னோட ஜாயின் ரெக்வஸ்ட். அதானே? இதே வாட்ஸ்அப் வாய்ஸ் கால்னாக்கா நீ நெட்வொர்க்கே கிராஷ் ஆயிருக்கும். அப்படி அந்த இல்லப்பா, மாதிரி நம்ம பண்ணிருப்பேன். நண்பர்களுக்குள்ள நம்ம எல்லாம் என்ன சொல்லு, நண்பர்களுக்கு மேல என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப கூட கூலி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. எதுக்காக வந்துச்சு? நண்பனுக்காக தானே வந்தது வெளிய. டேய், அந்த படம் எதுக்காக வந்துச்சுன்னு இல்லை யாருக்குமே தெரியலடா. தேடிட்டு இருக்காங்கடா பதில். படம் நீ ஏய் பாத்துட்டியா? சரி, கூலி நீ படம் பாத்துட்ட, நான் பாத்துட்டேன். ஆக்சுவலா நான் ஏய் வந்து யாரோ ஒரு ரிவ்யூ அதை பத்தி சின்னதா மட்டும் யாரு சொல்லிடுறேன். ஆ, சதீஷ்ன்ற ரெக்வஸ்ட் கேட்டிருக்காரு. ஆமா ஆமா, கண்டிப்பா நான் வந்து ஜாயின் பண்ண வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஏதாவது பேசிக்கலாம்னு தோணுது, அதனாலதான். லிஸ்ட் சரி ரெடியா இருக்கானுங்களா உன்னை தாக்க? சரி 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 சரி, சரி 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 போடு கூலி போடு. படம் ரிலீஸ் ஆச்சுல்ல, கூலி படம் ரிலீஸ் ஆச்சு ம், கரெக்டா? நீ பாத்துட்டியா? ம். நான் பாக்குறேன் ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் நானும் ஷோ. பாத்துட்டேன். அதுக்கு ஆனஸ்ட் ரிவ்யூ 5க்கு எவ்வளவு கொடுப்பேன்? நீ எவ்வளவு கொடுப்ப உன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? நான் 5க்கு 3 கொடுப்பேன். ஏன்னா படம் த்ரீ எனக்கு பிடிச்சிருச்சுப்பா சீரியஸா. 3 இல்லடா பிடிச்சிருந்தது. 3.4 கூட நான் கொடுத்துருவேன். 4 கூட நான் இல்ல கொடுத்துருவேன். இல்ல, ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுல அந்த ஒரு சில படம் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாண்ட் லோன் மூவின்னு சொல்லிட்டாங்க கரெக்டா? ம்,
எல்சியூ எல்லாம் அதாவது இல்லைன்னு ஒரு சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய பேர் இல்ல, அதை போயிட்டு ஓ எல்சியோட கம்பேர் பண்ணி பயங்கரமா ஹை பேத்தி விட்டு அது பயங்கரமா அவங்கள தப்பு பண்ணிக்கிட்டாங்க. அது நாம என்ன பண்ண முடியும், என்ன சொல்ற? இல்ல நீ ஃபர்ஸ்ட் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம நீ மட்டுமே பேசுறதுல நான் என்ன பண்ண முடியும்? என்னையும் நீ ரிவ்யூ பண்ண விடணும் சரி, சரியா? பேசு பேசு பேசு. என்னன்னா ஃபர்ஸ்டே பிகினிங்ல இருந்தே லோகேஷ் கனகராஜ் வந்து சொல்லிட்டாரு இது வந்து ஒரு ஸ்டாண்டலோன் மூவி தான் அப்படின்னு சொல்லி. அதாவது முன்னாடி சொல்லிட்டாங்க. இந்த கண்டெய்னர் வர்றது, இந்த ட்ரெய்லர் வர்றது, ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வர்றது எல்லாமே இவங்களா ஒன்னத்தை கனெக்ட் பண்ணி இவங்களா ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணி ஒருவேளை இவங்க ஏன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒருவேளை நாகார்ஜுன வந்து ரோலக்ஸ் அவங்க அப்பாவா இருப்பாரா இந்த மாதிரி மீன்ஸ் எல்லாம் போடுறாங்க. டேய், நானே அந்த வெயிட் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்டா. எப்படின்னா கடைசியில வந்து யாராவது ஒரு யாரு விக்ரம் மூவில வந்த கமல் சார் வருவாரா, இல்ல கார்த்தியோட என்ட்ரி இருக்குமா, சின்னதா ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுப்பான்னு பார்த்தா கடைசி வரைக்குமே இல்ல. ஆனா எல்சியோ இல்லன்னு முன்னாடி சொல்லிட்டாங்க, அது ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா ஏதாவது ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் மாதிரியாவது வச்சுக்கலாமான்னு பார்க்கும்போது அதுலயும் வந்து ட்ரக்ஸ் வந்து அதை வந்து நம்ம அது பண்ணோம் கடத்திட்டு போவாங்க. இதுல வந்து இதுலயும் வந்து பிளாக் மணி அது சம்பந்தப்பட்டது தானே. சோ கொஞ்சமாச்சு இதை கனெக்ட் ஆகும்னு பார்த்தேன் கடைசி வரைக்குமே. ஆனா கடைசி வரைக்குமே கனெக்ட் ஆகல. அது லாஸ்ட்ல வரைக்குமே இல்ல படத்துக்குமே நீ எனக்குமே கொஞ்சம் கனெக்ட் ஆகாம தான் போச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு 10 மினிட்ஸ் அந்த விண்டேஜ் லுக் ரெட்ரோ ரஜினி வந்தாரு பயங்கரம். அது நான் தெரிஞ்சுட்டாங்க எல்லாருமே, தியேட்டர்ல எல்லாருமே சம இல்ல விசில். இப்ப நான் ஏன் ஒரு டிஏஜிங்லாம் த்ரீ செம பர்ஃபெக்ஷனா பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து பெசாம நீ யார் மனப்பாடம் ஃபேனுன்னு பண்ணதான் தெரியும். சொல்லிடு. நீங்க யார் ஃபேனுன்னு தெரியும், அடுத்து நான் எங்க இல்ல போகணும்னு தெரியும், ஏய் கரெக்டா? அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாரோட படமும் பார்ப்பேன். பட் ரசிகர்னு சரி, பார்த்தோம்னா டிஏஜிங்க சீனியர் கிளியரா ரசிகர். நிறைய படத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்களா? பண்ணுறா ஆ? நீ ஏன் பேசிட்டு இருக்க? ஆ. நானும் ஆரம்பத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், சரி போடா சரி துணியை சொல்லுங்க. தட்டா எனக்கு எல்லாம் மறந்துடும். சொல்றா சொல்றா. ஆ. அதாவது மறந்துச்சுடாடே ஏன்னா என்ன இப்படி பண்ண. அதாவது இவங்களாதான் ஹைப் கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க சரியா. அவன் ஸ்டாண்டர்ட் மூவின்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன இடத்துல ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் என்னன்னா பெரிய பெரிய கேரக்டர்ஸ் எல்லாம் வராங்க இல்லையா கூலி படத்துல. முன்னாடியே காஸ்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க மூவில. அது எப்படின்னா மோஷன் போஸ்டர் மூலமா சொல்லிட்டாங்க. அமீர் கான் வராரு, நாகார்ஜுனா வராங்க, ஸ்ருதிஹாசன் வராங்க, எனக்கு இந்த என்ன மாதிரி தெரிஞ்சு அமீர் கான் ஒரு சில. வர்றது சொல்லிருக்க கூடாது, என்ன சொல்ற? அதாவது கொஞ்சமா ஹைப் அதேதான் ஆக்கி அதேதான். வச்சிருக்கோம். ஏன்னா நானும் நாகார்ஜுன ஒரு கட்டத்துக்கு மேல படம் முடிய தருவாய்க்கு வந்துச்சு. நானும் இப்படி பார்த்துட்டு ஆமா நம்ம அமீர் கான் நான் எங்க அமீர் கான் காணோம். வரமாட்டாருன்னு நினைச்சேன். நானும் சேம் அதேதான், வரமாட்டார் போல அவரு. சரி நானும் பாத்துட்டேன், சரி முடிஞ்சு அது ஆனா கடைசியில ஒரு பார்ட் 2ல வருவாரு கேமியோ போல. ரோல் மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அமீர் கான் காட்டியிருக்க வேணாமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது அதாவது எப்படின்னா காட்டிருக்க படத்துக்கு வேணாம் முன்னாடி இல்ல, வெளியே தெரியப்படுத்திருக்க வேணாம்னு சொல்லி வெளியே தெரிய சொல்றேன், கரெக்டா? வேணாம். அது வந்து அது ஒரு சர்ப்ரைசிங்கா ஏன்னா இருந்திருக்கும். அமீர் கான் விக்ரம்ல வந்திருந்தா வந்து சூர்யா சார் வருவாரு, அந்த மாதிரி அப்படியே ஹைட் பண்ணி வச்சிருக்கலாமான்னு சொல்றியா? பரதானடா நான் சொல்ல. ஏய் இது உன் சேனல்ன்றனால நீ மட்டும் பேசிட்டு இருக்க. நீ என்ன பேச விடுறா first. ஏய் ஏய் சச்சா, அப்படிலாம் இல்ல, பேசு பேசு. என்னடா பேசுறது மறந்து போச்சு நீ பேசுறா. எவ்வளவு கேள்வி கேட்டாலும் ஏதாவது ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணாலுமே ஏதாவது நிறைய வரும்டா கண்டென்ட். ஏய் என்ன எங்கடா ஆன்சர் பண்ண சொல்றீங்க சார் நீங்க? இதுல கூட ஃபேஸ் ரியாக்ஷன் வீடியோ மாதிரியே போயிட்டு இருக்கோம் பாத்தியா? ஆமா ஆமா ஆமா. அதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சீன் எதுன்னா நாகார்ஜுனா கேரக்டர்ல அச்சியம் வேற லெவல்ல சும்மா ஸ்லைஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. சீரியஸா நாகார்ஜுனா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிளஸ் வந்து உபரேந்தா சார். அதுல ஒரு பொண்ணு வரும். ஒரு பொண்ணு வந்து ஏமாத்திடுவாங்க பாத்தீங்களா ஆமா ஆமா, கண்டெய்னர்ல உட்கார வச்சு எனக்கு அது சாப்பிடுற பிடிக்கல. டைம். எனக்கு அது பிடிக்கல. நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவேடான்னு சொல்லிட்டு ஒரு ரக்கடு சீன் ஒண்ணு வரும். அல்டிமேட் பிளாஸ்ட். அது எப்படின்னா ஒரு ஏஜென்டின்னு அவன் ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு scene. ஏஜென்டினா அளவுக்குலாம் நீங்க இது பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாலுமே மாதிரியான ஒரு பண்ண முடியல சர்ப்ரைஸ் என்னாலயே. அந்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் சீன் அங்க வந்து உள்ள ஓகே ஓகே, வந்து ஆனா செட் ஆச்சா அவங்களுக்கு? செட் ஆச்சா அவங்க பண்ணது? செட் ஆயிட்டு பயங்கரம் செட் ஆச்சு. பயங்கரம். ஏஜென்டினா லெவலுக்கு செட் ஆகல ஆனா. ஏஜென்டினா அது எங்க இவங்க எங்க ஆமா நிஜமா. அப்படின்னு இல்ல. அவங்க எங்க இவங்க எங்கன்னு சொல்றதை விட அந்த யாருமே ஹாய் எதிர்பார்த்திருக்க ஹாய் மாட்டாங்களா டாக்டர் அந்த ஹாய். சீன். ஆ யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களா அந்த சீன் சடனா வருது. அந்த லாஸ்ட் மினிட் வரையுமே அது ஒரு இன்னசென்ட் கேர்ள்ன்றதா எல்லாருமே பண்ணாங்க. எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. சடனா அதை ஹக் பண்ணும்போது அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு சீன் அவங்களோட ரோல் எது சூப்பரா எதிரில இல்ல, பண்ணிட்டாங்க. என் கூடியே இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதுவும் யாரு? ஷோபினோட வைஃப். அதுதாங்க ட்விஸ்ட். ஆஹ் எனக்கு அது இன்னும் தூக்கி அது ஒரு ஆனா சில அந்த ட்விஸ்ட் ட்விஸ்ட் எல்லாம் நல்லா நல்லா இருந்துச்சு இருந்துச்சு. ஆக்சுவலா.
ஆனா அந்த நல்லா இருந்துச்சு அந்த டோபின்னு ஒரு கேரக்டர் சூப்பர். ஷோபினோட கேரக்டர் நிஜமா நல்லா இருந்துச்சு, நிஜமா நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கூட என்ன சொல்றது, அந்த கேரக்டராவே வாழ்ந்துட்டான். ஆமா ஆமா, இல்ல நல்லா இருந்துச்சு. அந்த ஷோபியோட மாதிரி கேரக்டர் எதுவும் சொல்ல மாட்டேன், பக்கா சூப்பரா செமையா இருந்துச்சு. நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருந்தாரு. சரி ஓகே, நம்ம ஃபுல்லா அப்புறம் மூவிக்குள்ள போக எனக்கு வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இப்போ கரண்ட் சினாரியோ பத்தி நம்ம சரி பேசுவோம். போங்க ஏன்னா சார், நம்ம வந்து போங்க சார். மூவி ரிவ்யூ நினைச்சுப்பாங்க அப்புறம் பாக்குறவங்க எல்லாருமே. பாக்குறவங்க மூவி ரிவ்யூ லிஸ்ட்ல நம்மள சேர்த்து போறாங்க. யாரா அப்புறம் இதை யாரா ஸ்கிரீன்ஷாட் இவங்கலாம், எடுத்து எங்க அது மூவி ஒரு ரிவ்யூ மீன் டெம்ப்ளேட்ட போட்டு படத்தை சார் லோகேஷ் கனகரா சார் பார்த்துருந்தாருன்னா சொல்றேன், நாங்க தவறால ரிவ்யூ கொடுக்கல சார். 4 ஸ்டார் கொடுத்துருங்க சார் 5க்கு. 4 ஸ்டார் நீ கொடுத்துருக்க. ஆனா எனக்கு நான் ஓப்பனா சொல்ல போனா நான் 3.5 வேணா கொடுப்பேன். 4லாம் நான் ஆமா, நானும் 3.5 to 4 அவ்வளவுதான். 3 to 3.5 நல்லா இருந்தது. அவ்வளவு, 4க்கு மேலலாம் வேணாம். ஏன்னா இந்த ரீசெண்ட் 3.5 அக்செப்ட் நான் கொடுத்துருவேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு. 4 வந்து எனக்கு எனக்கு என்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கல. டிசப்பாயிண்ட்னா, ஒரு மாதிரியா ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் தானே, ஹாஃப். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. சீரியஸா சொன்னா எனக்கு கொஞ்சம் இழுத்த ஓப்பனிங் மாதிரி சீன், அந்த இருந்துச்சு. அந்த நைட் சீன் வரும்ல, ரஜினி சார் என்ட்ரி, ஆமா ஆமா ஆமா. அந்த நைட் சீனு, இன்டர்வல் சீனு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா தான் போச்சு. எனக்கு பிடிச்சிருக்கு படம் அவ்வளவுதான். ஓகே ஓகே மத்த ஓகே. பேர்லாம் அவங்களா நினைச்சிட்டு இது சர்ப்ரைஸ் ஆனா வரும் இவங்க பண்ணல, ஆனா அவங்க அந்த வந்து மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுறது, அது அவங்களோட தப்பு இல்ல. என்னதான் படத்துல நிறைய அந்த சின்ன சின்ன குறைந்தாலுமே நம்ம தலைவர் தலைவர் வந்து அவர் வேற லெவல் தான்ல. பவர் ஹவுஸ் அவர் நம்ம தலைவருக்காகவே ஆனா படத்தை பார்க்கலாம். அதனால நம்ம எந்த குறையும் நம்ம அதுல எந்த நாளைக்கு குறையும் இல்ல. தலைவருக்காக போலாம். ஒரு மறந்தே போயிட்ட பவர் ஹவுஸ் மாதிரி ஒரு எடிட் ஒன்று போட்டிருந்தேன். இன்னும் கம்ப்ளீட் பண்ண நைட்டுக்குள்ள போஸ்ட் பண்ணிடணும் இன்ஸ்டால. உன்னே டேக் பண்றேன், மறக்காம லைக் போட்டுரு. சரியா? சரி சரி சொல்லுங்க. சரி. அது அபார்ட் ஃப்ரம் த மூவி உள்ள ஓகே, போகணும், நீங்க அப்பார்ட் ஃப்ரம் எதுக்குள்ள த போகணும். மூவி, ஓகே நீங்க வந்து டைரக்டர் ஆக போறீங்க கரெக்டா? ஃபியூச்சர் ஏய் டைரக்டர்னு நீ சொல்லிக்கலாம். வேற ஏன்டா இது மாதிரிலாம் பேசுற? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லடா. ஃபியூச்சர் டைரக்டர்னு சொல்லலாமா? ஃபியூச்சர் டைரக்டர் தான் நீங்க. Future என்னோட director. ஃப்ரெண்டு நாளைக்கு வந்து கௌதம் மேனன் சார் கூடயும் இல்லைன்னா வந்து மணிரத்னம் சார் கூடயும் வந்து நிக்கும் போது வந்து என் ஃப்ரெண்டு நிக்கிறான் அப்படின்னு நான் ஏய் பெருமைப்படுவேன். நிக்கிறான், கேட்டுக்கு வெளியே கூட நிக்க மாட்டானா? நீ வேற இந்த மாதிரிலாம் பொருள் எல்லாம் கலப்பாதன்னா. ஏன் அப்ப அதனாலதான் ஃபியூச்சர் நம்மளோட டைரக்டர் அக்கௌண்ட்டை ஆசை பிரைவேட் அக்கௌண்ட் இல்லைன்றியா? ஆக்கி அபிஷியலா இன்னொரு அக்கௌண்ட்டை வேற கிரியேட் பண்ணி. ஏய், ரீகனெக்ட் ஆகுது, என்னாச்சு? இல்ல நம்மளுக்கு கொஞ்சம் டேட்டா ப்ராப்ளம்டா. டேட்டா ப்ராப்ளமா? ஒரு வைஃபை தான் யூஸ் நாளைக்கு பண்ற? 1 GB தான் தரேன்றான். நான் என்ன பண்ணிட்டோம்? ஓ மை காட், பத்தாதான் நினைக்கிறேன். ஆ, இது சரி ஓகே. சும்மா பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, லைவ் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன் ஆக்சுவலா. ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தோம்னு நினைச்சேன், ஏன்னா நிறைய ஆனா பேர் நீங்க தான் சொன்னாங்க. ட்ரெண்ட் செட்ல இருக்கீங்க இல்லையா? நீங்க நியூஸ்ல போகுது உங்களோட ரீல்ஸ் எல்லாம். ஏய், பிளாஸ்ட் அப்படிலாம் இல்ல, உங்களோட ஒண்ணும் இல்ல. ஃபேஸ் ரியாக்ஷன், ஐயோ அப்பா. இல்ல இல்ல அந்த இல்ல இல்ல இல்ல. அந்த level. சொல்லுங்க 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 சொல்லுங்க. அதான் நெக்ஸ்ட் இப்ப ஷார்ட் பிலிம் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கா உனக்கு, இல்ல யார வச்சு ஹீரோவா பண்ணலான்னு ஒரு ஐடியா? சத்தியமா நீ கிடையாதா? ஏன்னா உங்க வீடியோஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. நேற்று ஸ்டீஃபனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருந்தேன்ல, அதுல நேற்று ஒரு, நீ பார்க்கல இன்னும் என்னோட இன்ஸ்டா அபிஷியல் அக்கௌண்ட் உங்ககிட்ட இல்ல, நான் ஷேர் பண்றேன். நேற்று இன்னும் மரணம் ஐடிசி கிராண்ட் ஷோவால ஃபுல்லா. கூப்பிடவே இல்லடா என்ன. இல்லடா அவன் யாரும் சொல்லல. அப்புறம் பிரைவேட்டா தான் எப்படிப்பா நீங்க பண்ணிட்டு போனீங்க யாரும் கூப்பிடாம? அதெல்லாம் என்ன மட்டும் பிரைவேட்னு சொன்னேன்ல, நான் வந்து பிரைவேட் லிஸ்டா. புரியல. நான் இல்லாம எப்படி என்கேஜ்மெண்ட் நடக்கும்? ஓ, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, நெருக்கமானவங்க, ரொம்ப முக்கியமானவங்க மட்டும் கூப்பிட்டு இருக்காங்க கரெக்டா? அப்படி இல்ல சொல்ல முடியாது, நம்ம எல்லாருமே முக்கியம் தான்டா. ஓகே ஓகே. ஜோக்ஸ் அபார்ட், ஓகே அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஆஹ், இல்ல ஒரு ஏன்னா சில சடனா இப்போ ஏற்பாடு பண்ணாங்க. புரியுது புரியுது. ஆனா மேரேஜுக்காக கூட வேணாம்னு தெரியல, பாப்போம். என்ன கூட வேணாம்னு தெரியல, மேரேஜ் உங்களை தான் கூடுவாங்க. சொல்றேன். பெரிய ஆள் நீங்க. நம்ம இல்லாம மேரேஜா? நிறுத்துங்க போய் நின்றவனை அந்த குறுக்க தாலி இந்த எடுத்து கௌசிக் கொடுக்குறது நீங்க போயிடுச்சு. தான் போல. அப்பா ஏன்னா ஐயரே நீங்க அவன் தானே. பார்த்துட்டானா அவ்வளவுதான். ஏண்டா போனா போட்டு, நான் என்கேஜ்மெண்ட் கூப்பிட்டா லைவ்ல இப்படி எல்லாம் சொல்லிட்டு தெரியலையான்னு கேட்பான் அவன். சாரி சாரி, ஓகே ஓகே. அப்புறம் பரணி அப்புறம் சார் சொல்லுங்க.
நீங்க ஏதாவது ஒர்க்ல கேள்வி எப்படி கேளுங்க, போகும்? நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். நானே நான் பேசிட்டே என்ன இருக்கேன்னு கேள்வி சொல்றேன். இதை கேட்கணும்னு நினைச்சா அர்த்தமா கேட்பேன், பட் லைவ்ல கேட்க முடியல. என்ன அந்த பண்றது? கேள்வி எல்லாம் இல்ல, நீங்க நார்மலா ஏதாவது ஒண்ணு மனசுக்குள்ள இருந்து கேட்கணும்னு. ஓகே, இவங்கிட்ட ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம், ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கோம். சோ கேட்கலாமான்னு ஏதாவது ஒரு கேள்வி இருக்கா உங்களுக்கு? உனக்கு என்ன தோணுது? என்ன கேள்வி கேட்கணும்னு தோணுது என்கிட்ட? அஹ், கீழே ஏன் வந்து கேட்டியா? பேட் பெட்ஸ் நாட் அலவுட்னு ஒரு கமெண்ட் நான் போட்டுருவா. பேட் வேர்ட்ஸ்லாம் நான் எதுவும் போடலையே. நிறைய பேர் ஹாய் 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 பிரேமா, ஹாய் ஏய், ஸ்னேகா, நிறைய ஹாய் பேர்லாம் இல்ல, இருக்கிறது 2 பேரு. ஹரிவேல், நீ நந்திதா. வந்ததுல இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சண்டே எப்படி போச்சு, தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஓ, அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எனக்கு தெரியாது நிஜமா. அதுல ஒரே ஒருத்தர் தான் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்றான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. ரொம்ப ஈகரா வெயிட் பண்றாரு உங்களோட லைவ் பார்க்க. அதுவும் இல்லாம இன்ஸ்டா ட்ரெண்ட்ல வர இருக்கீங்க It's நீங்க. sending to between student, some medical student can drive a plane. Hmm? ஏய், எப்படா கல்யாணம் உங்களுக்கு? ஆ, கல்யாணம் எப்போ? எனக்கா? ஓ சாரி, உங்களுக்கு ஆயிடுச்சு இல்ல? சாரி, இங்க பதிவு பண்ணணும், சொல்லக்கூடாது. பதிவு நான் பண்ணிட்டே வந்துட்டேன். இருக்கணும். சரி, உம். ஓகே ஓகே, அந்த டாபிக் வந்துரும். உங்களுக்கு எப்ப அடுத்து நீ எனக்கு மேரேஜ்? எப்ப மேரேஜ்னு கேட்டுறாத. அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு, அதுக்கெல்லாம் கொடுக்கணும்னு ஒண்ணு வேணும். சரி சொல்லு சரி சொல்லு சொல்லு. சரி, ஓகே. இப்ப எங்க ஒர்க் பண்றீங்கன்னு, எந்த கம்பெனி சொல்ல வேணாம், ஒர்க் பண்றீங்களா அது மட்டும் சொன்னா போதும். நிறைய அதாவது விஐபி சொன்ன மாதிரி நம்மள மாதிரி இருக்காங்க. ஒர்க்கு போறீங்களா இல்லையா, கேள்வி. இல்ல ஒர்க்கு போற மாதிரி ஏதாவது அறிகுறி இருக்கா இல்லையா, இல்ல ஒர்க்குன்னு ஒர்க் ஏதாவது போயிட்டு தான் ஒன்னாதான் ஏதாவது இருக்கேன். பண்றீங்களா, அதுதான் இப்போ. என்னடா எப்படி கேட்ட? நம்மளாம் அப்படியா இருந்தோம்? இல்லடா, எப்படி கேட்ட? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கேபிட்டேரியால ஒன்னா நின்று காஃபி குடிச்சமே? அதுக்கு நான் தான் பே அந்த பண்ணேன். காஃபி கூட நீதான் பில் பே பண்ண. நான் பே பண்ணல. அந்த காப்பியை கூட நான் ஸ்டோரி போடணும்னு சொல்லிட்டு உன் காப்பியை குடிச்சு நான் ஸ்டோரி போட்டேன். அந்த அளவுக்கு நம்ம இல்ல, நான் ஃப்ரெண்ட்ஸா என்ன இருந்தா. கேள்வி கேட்டேன், போறீங்களா இல்லையா தான் கேட்டேன். எது இவ்வளவு பெருசு, போறீங்களா இல்லையா? ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன். போயிட்டு சிட்டில சேர்ந்துட்டீங்களா? ஒர்க் போயிட்டு இருக்கு. ஏன் தெரியாதுங்களா? அந்த 1.5 லேக் பெங்களூர்ல per annum அந்த அந்த ஒர்க்கா, இல்ல அந்த 5 சம் இல்ல அதர் இல்ல, ரெஸ்ட்ரிக்டட் எனக்கு சேலரி. ஜெலஸா இருந்துச்சு உங்களோட அந்த ஒரு சில சேலரிஸ் எல்லாம் வீட்டுல சொல்லக்கூடாது. சாலரிஸ் தான் ஆனா நான் பார்க்கும்போது ரொம்ப நிஜமா பிரைவேட்டா ரொம்ப மெயின்டைன். பெருமைப்பட்டேங்க. ஆனா நம்மளாலே வாங்க முடியல, பரவாயில்ல என் ஃப்ரெண்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லி ஏதாவது ட்ரீட் தான் வைப்பானே. சரி, போயிடா, அவன் வாங்க. நாளைக்கு அவ்வளவுதான், ஜாப் முடிஞ்சிச்சுடா, வச்சான்டா கண்ணு அவன். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நாளைக்கே மறுநாள் காலையில அவ்வளவு கண்ணு முடிச்ச உடனே மெயில் வந்துட்டுக்கும். அன்பார்ச்சுனேட்லி யூ வில் பி நோ லாங்கர் இன் திஸ் கம்பெனி, ஏன்டா ப்ளீஸ் அப்பெல்லாம் அக்செப்ட் மை பேசாதடா. டீப்பஸ்ட் அப்பாலஜிஸ் போடுவோம் மெயில். பெங்களூர்ல தான் ஒரு 3 months இருந்தேன். பெங்களூர்ல? ஏ, பெங்களூர்ல இருந்தேன். இப்ப கம்ப்ளீட்டா நம்ம சென்னை வாசியாவே வந்தாச்சு. ஓகே. இப்போ வந்ததுல இருந்து ரொம்ப நல்லா அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்கேன். மீட் பண்ணலாம்னு. யாரு? நான் தான் உங்ககிட்ட. ஓ, ஓகே ஓகே, பேசுங்க உங்க வாயி. சரி, எப்படிங்க இவ்வளோ வியூஸ், இவ்வளோ மில்லியன் என்ன நிறைய எப்படி? ஹாய் ஹாய் ஹாய், எல்லாருக்கும் ஹாய். ஏய், லைவ் சார் யாராவது போடுங்க சார், ஹாய் மெசேஜ். யாராவது வரீங்கன்னா சொல்லுங்க, நான் வந்து ஆட் பண்றேன். ஓகே. ஆரம்பத்துல இருந்து ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கான். அவனை விட்டுட்டா, எனக்கு தெரிஞ்சு அவனை ஆட் பண்ண ஏதாவது விபரீதம் நடக்குமோன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியோ. யாரு யாரு? எனக்கு இதான் வரலையே, எனக்கு இதான் காட்டலையே. சரி, நீ கொஸ்டினை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க ஏதோ இன்டர்வியூ எடுக்கணும். நீங்க இன்டர்வியூக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். பர்சனலா இருக்கட்டும், அபிஷியலா இருக்கும். இன்னைக்கு ஒரு இதுதான். இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்கணுமோ எல்லாமே கேட்கணும். நான் எப்பவுமே அதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். பட் இன்னைக்கு சரி, நீ பர்சனலோ அபிஷியலோ என்ன வேணா கேளு, நான் ஓப்பன் அப்பா ஆன்சர் பண்றேன். ஓப்பனப்பா உடனே நான் கேள்வி கேட்கலாம், பதிலுக்கு நீ என்ன கேட்க மாட்டியா? அம்மா சத்தியம், வாட்ஸ்அப்ல கேட்பான், வாய்ஸ் நோட்டா அனுப்புவேன். தனியா பர்சனலா வேண்டாம், கேளுங்க ஒரு ஆனா பேச்சுக்கு எது சொன்னோம். வந்தாலும். இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தான், ஏடா என்னைய திட்டு சொன்னா என்னைய மட்டும் இல்லையே, எங்க ஆத்தா கப்பன் எல்லாம் எழுதுறீங்கன்ற மாதிரி வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட்டா போடுவேன். ஏய், ஆனா நம்ம ஆக்சுவலா வந்து நம்ம வந்து ரொம்பவே பழகவே இல்லை கரெக்டா, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே. ஏன்னா நீ வேற இதுல போய் வேற ஃப்ளோர்ல போய் வேற பழகல ஃப்ளோர்ல இல்ல, பிரேக் டைம் கிடைக்கல நமக்கு. பிரேக் டைம் கிடைக்கல நமக்கு.
நம்ம ஆபீஸ் முடிச்ச பார்த்ததே உடனே நீ ஒரு ஓடிடுவ. எத்தனை எத்தனை தடவை நம்ம பார்த்திருப்போம் நம்ம லிப்ட்ல ரெண்டு ஒரு பேரும் 5-6 நேர்ல. கேர்ள்ஸ் இருந்தாக்கா அதுல 6வது மெம்பரா நீ இருந்திருப்ப உங்க லிப்ட்ல. அப்பவே நீ யாரு? நல்லவன். நீங்க நானு. ஏன்? டேய், ஆமா, நாங்களாம் கேர்ள்ஸை பார்த்தா மண்ணை பார்த்து பாக்குற பரம்பரை, சரியா? தங்கச்சி பக்கத்துல இருக்காங்களா? ஏய் ச்சே. இந்த நம்ம ரூல லாக் ஐயா, பண்ணிட்டு. ச்சே, நம்ம ஆ. சரி, அதை விடுங்க. சரி, இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜோக்ஸ் அப்பார்ட், அதை விடுங்க. நம்ம என்னன்னா, ஆம், நம்ம என்ன பார்த்திருப்போம் நம்ம ஃபர்ஸ்ட் நேர்ல, டோட்டலா புரியல. கரெக்டா சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் எத்தனை தடவை பார்த்திருப்போம், மீட் பண்ணிருப்போம்? தப்பா ரெஸ்ட் ரூம் நினைச்சுக்க போறாங்க போகும்போது பாத்து. வானவில்னு. ரெஸ்ட் ரூம் அவனும் ஒர்க் போகும்போது ஒரு பண்றான், வாட்டி. நானும் ஒர்க் பண்றேன். சோ வந்து ஒர்க் டைம்ல, பிரேக் டைம்ல மீட் பண்ணுவோம். ரெஸ்ட் ரூம் போகும்போது ஒரு வாட்டி யதார்த்தமா நீங்க ரெஸ்ட் ரூம்ல, மாட்டீங்க. நல்ல ரெஸ்ட் ரூம்லன்னு அன்னைக்கு சொல்லியே. கேட்டது, டேய் நான் ஆபீஸே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கமா போனா அப்பதான் என்ட்ரி கொடுக்குறாரு ஹீரோ. ஐயோ, இவனா? டேய் நீ இங்கதான் இருக்கியா? அப்போ ஒரு வாட்டி மீட் பண்ணேன். அப்புறம் சப்பாத்திக்கு ஒரு 20 ரூபாய் கம்மியா இருந்துச்சு. அப்ப திரும்பி பார்க்கும்போது நீ இருந்த. என் தட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு உன் தட்டை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். யா. அப்புறம் அப்புறம் ஸ்டீஃபனோட ஒரு செல்ஃபி எடுத்தோம்ல, ரொம்ப ரேர் தான் ரொட்டேஷன் ஷிப்ல. பட் ஆனா நம்ம பாண்ட் வந்து பாரு, அதான் பசங்க என்ன சொல்றேன், பட் ஆனா அந்த என்னதான் பாண்ட், பொண்ணுங்க. ஆ? இல்ல பட் ஆனா அந்த பாண்ட், நீங்க என்ன பாண்ட் இது? சொல்லு 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 அதான் சொல்லு. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட், அதான் பசங்களோட பாண்ட்ஸ்னு சொல்றேன். நிறைய பேர் ஹாய் ஹாய் சொல்றாங்க, ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க, யாருன்னு எனக்கு சொல்லலையேடா. வேவ் வேவ் ஒரே பண்றாங்க பாருங்க. ஒருத்தர் தான். இப்படியா? யா. ஆனா எல்லாரும் வர்றாங்க, எந்த கல்யாணம் இல்லைன்னு போயிடுறாங்க. ஆமா, நீ கண்டென்ட் பேசுறன்ற பேர்ல நீ கன்றாவி மத்ததெல்லாம் பேசிட்டு இருந்தா யார் பார்ப்பாங்க? நான் கண்டென்ட்டா கேட்டா நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்கல்ல, நான் என்ன சார் நீங்க பண்றது சொல்லுங்க. கொஸ்டின் கேளுங்க சார், நான் பதில் சரி, சொல்றேன் ஓகே. சார். நீ வந்து இப்போ ஏதாவது ஒரு ஸ்டோரி வச்சிருப்பல்ல, ஒரு எடுக்கலாம்னு சொல்ல, ஏதாவது ஒன்லைன் ஸ்டோரி ஏதாவது சொல்லு. நான் இந்த மாதிரி ஸ்டோரி இவ்வளவு வச்சிருக்கேன், இதுல ஒன் லைன் நான் இதை டெவலப் பண்ணணும், எடுக்க போறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு லைன் ஏதாவது சொல்லு. அதுக்கு ரேட்டிங் நான் தரேன். நாங்களா தரோம் எல்லாம் சேர்ந்து. இல்ல நான் ஏற்கனவே நான் இருக்கும்போது ஒரு இது பண்ணணும்டான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஸ்மிருதி கூட கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. ஒயிட் கலர் ஞாபகம் இருக்கா? ஷர்ட், அதுவா? ஏய் நான் ஸ்மிருதியோட ஷர்ட்டை கேட்கல. இல்லடா, அந்த ஷூட் அப்போ ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒருத்தவங்களோட அதானே. அதே மாதிரி கரெக்டா ஒயிட் கலர் ஷர்ட் நீங்க போட்டிருக்கீங்க. இது டி ஷர்ட்ரா. டிஷர்ட் போட்டிருக்கீங்களா? ஓகே. நீ வேற எப்படி தெரியும்? சரி, உங்களை அப்ப சரி சொல்லு, ஏதாவது ஒண்ணு கேளு. எதுவும் கேட்க மாட்ற, என்னையும் பேச கேட்கவா? விட மாட்ற. சரி, நீங்க கேளுங்க. நீங்களே கேளுங்க. நானே தான் கேட்கணுமா? நான் கேட்டேன்னா என்னையே நான் மறந்துடுவேன், நீங்க கேளுங்க. சரி, ஓகே. இப்போ உனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும்ல, என்னதான் நீ வந்து ஒர்க் பண்ணாலுமே எங்க போனாலுமே உனக்குன்னு ஒரு ட்ரீம் ஒண்ணு இருக்கும்ல. அந்த ட்ரீம் வந்து ஒரு 2030 அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணிருவியா? அதுதான் கேள்வி. இன்னும் உனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அது வந்து 2030 அச்சீவ் பண்ணுவியா? 2030-ஆ? 2030 இன்னும் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். 5 இயர்ஸ்க்குள்ள பண்ணிடுவியா? ஏய் உனக்கு நீ ஒரு எது 5 விதமா இயர்ஸ் இருக்கலாம். போயிட்டடா. ஆக்சுவலா எனக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, அது ஆகஸ்ட் 30 வரையும் தாக்கும்னே தெரியல. ஏன்? அதான் என்னோட பிரசன்ட்ல என்னோட மிகப்பெரிய ஒரு ட்ரீம், அது தெரியல, பாக்கலாம். என்ன லவ் பண்றியா? அந்த பேர் அப்படியா சொல்லுவாங்க? நல்ல இருக்கு. நம்ம கூட வந்து நான் இன்னொருத்தவங்க சொல்லு ஆட் சொல்லு. பண்ண வராங்க. ஏன் ஆட் பண்ண எனக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல, ஓகே. நம்மளோட கன்வோ முடிஞ்சோடனே நம்ம இன்னொருத்தவங்கள போவோம். அதான் இல்ல 2030 பண்றீங்களா? அது ஒரே ஒரு ஏதாவது ட்ரீம் ஏதாவது மட்டும் என்னால இது வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா இப்ப வரைக்கும் ஒரு சின்ன கெட்ட பழக்கம், சினிமா டைலாக் சொல்லணும் மாதிரினா, பசங்களை பொறுத்த வரைக்கும் உனக்கே தெரியும். நம்ம எதனா ஒரு ட்ரீம் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சா அது ஈஸியா எப்படின்னா எவ்வளவு எஃபர்ட் என்ன போட்டு ஃபேமிலிக்கு ஆப்போனண்டாக நீங்க கூட ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது கிடைக்கிற வைபே தனி இல்லையா? பட் அப்பார்ட் சரி. ஃப்ரம் த பேஷன் ஒன்று ஒரு ட்ரீம் இருக்கும்ல,
இந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டா ஏதாவது அப்படியே வயிற்றுல இருந்து எடுத்து சார் சார் சொல்லிட்டேன், சொல்லுங்க சொல்லுங்க. அப்பதான் சரின்னுவான், அப்பதான் வேற இல்ல இல்ல டாபிக் போவான். எனக்கு என்னன்னா நாசமா இல்ல இல்ல போச்சு. இன்டரப்ட் ஆகும்னு நினைக்காதீங்க. நான் என்ன நினைச்சேன்னா அதுக்கான முயற்சி ஏதாவது பண்ணிக்கலாம், அது கேட்கதான் வந்தேன். முயற்சிங்களா? நான் தினம் தினம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். நீங்க இந்த என்ன முயற்சி சொல்றீங்கன்னு கொக்கு எனக்கு வீட்டு பாமாலில சௌந்தர்யா சொல்லல, இதுக்கு நீங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணீங்க சார்? நான் எல்லாமே பண்ணேன் சார், ஆனா எதுவுமே வரல சார். அந்த மாதிரி என்ன நானும் சொல்றதுல பொம்மை போடாம மாதிரி போயிட்டு effort- இருக்கு. ரெண்டு ஆமாண்டா, பேரும் அது சீசன் வைஸ் போயிட்டு இருக்கு என் பிரச்சனை. ஆஹ், அதனால இது வரைக்கும் எனக்கு தெரியல. நீங்க எல்லாம் கொடுத்து வச்சுங்க வாழ்றீங்க, நீங்க பாருங்க இந்த கொடுப்பீங்க இல்ல. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் அடுத்த கேள்வி. அடுத்த ஏன்னா இந்த கேள்வியா? கேள்வியோட ஆன்சர் அடுத்த கேள்வி வந்து கேட்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை வந்து டிஸ்கனெக்ட் அந்த பண்ணலாம். ட்ரீம் பத்தி கேட்டிருந்தேன்ல, நான் சொல்லிடுறேன். அதான் எதை பத்தி? லவ்ன்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, ட்ரீம் பத்தி கேட்டேன் இல்லையா. ஆமா லவ் கூட சொல்லு. எல்லாருக்குமே லவ் கூட எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒன் ஆஃப் ஒரு பிக்கஸ்ட் ட்ரீம்னே சொல்லலாம், அபார்ட் ஃப்ரம் த பேஷன். கரெக்டா? அதான் இது சொன்னா கிரிஞ்சா இருக்கும். எல்லாருமே கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான் ரிப்பீட்டடா நான் சொல்றது. ரிப்பீட்டடா எல்லாருமே கேட்கிற வேர்டு நான் சொன்னது என்னன்னா, பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணணும், என்னன்னா பிடிச்ச வேலையை செய்யணும். கரெக்டா? பிடிச்ச வேலை நம்ம எப்படி வேணாலும் செஞ்சிருவோம். ஆனா பிடிச்சவங்களை கல்யாணம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க மிஸ்டர் பரணி சார், அதுதான் சார் லைஃப்ல இருக்கிறதே வெரி பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். எது வேணாலும் அச்சீவ் பண்ணிடலாம், நிஜமா எது இப்படின்னா வேணாலும் அச்சீவ் பண்ணிடலாம் கரெக்ட் கரெக்ட். லைஃப்ல. நீ என்ன வேணா, இப்ப நீ ஆக்டர் ஆகுற, ஏதாவது ஒரு ஸ்கிரீன்ல நீ உள்ள போயிடலாம். அட்லீஸ்ட் அந்த பிக் ஸ்கிரீன்ல நீ வர்றதுக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருக்கும், உன்னோட பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மணி ஏர்ன் பண்ணணும், அதுக்கு உண்டான நாலேஜ் என்ன எல்லாமே வச்சுக்கேன், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே. ஆனா லவ்னு ஒரு விஷயத்துல மட்டும் ஜெயிச்சவன் சரித்திரமே கிடையாது 90%. பாக்கி அந்த 10% பீப்புள்ஸ் மட்டும்தான் லவ்ல ஜெயிப்பான். கரெக்டா? 99% ஜெயிக்கல தான் யாருமே. சரியா? ஏன்னா ஒரு சொல்றேன், சில அதான் ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதெல்லாம் நான் லைஃப்க்குன்னு எக்ஸாம்பிளுக்கு போகும்போது சொல்றேன். சரி, இப்போ 99% ஒருத்தன் ஜெயிக்கலன்னா அப்ப அது அச்சீவ் பண்ண முடியாத ஒரு ட்ரீம் தானே லைஃப்ல அச்சீவ் எல்லாருக்குமே. பண்ண முடியாத ட்ரீம்லாம் இல்ல. அது வந்து பொண்ணும் பையனும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுதான். ஓப்பனா சொல்ல போனா கரெக்ட் தான், கரெக்ட் பொண்ணு கரெக்ட். பொண்ணு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேன், இல்லைன்னா பையன் ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான். அப்புறம் எப்படி அந்த 99% பொண்ணு இல்ல பையன் ஸ்ட்ராங்கா இல்லாதனாலதான் மட்டும்தான் பிரிஞ்சிருக்காங்க. மத்தபடிலாம் எதுவும் இல்ல. எவ்வளவு என்ன பண்ணாலுமே வந்து பொண்ணு பையன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுதான் என்னோட என்னோட இது பாயிண்ட் ஆஃப் வியூ. பையன் எப்பவுமே ஸ்ட்ராங் தான். கரெக்ட் தானே? கரெக்டா? ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா இல்ல இருந்தா அந்த இல்ல, 100% ஜென்ரலா நாம ஜென்ரலா வந்து இருக்க போறோம். கரெக்ட் தானே? So, கரெக்ட் ஓ சார். அப்ப உங்க வாழ்க்கையோட ட்ரீமே அதான் வச்சிருக்கீங்க, லவ் பண்ண கூட சேரணும்னு. ஆஹா, ஆ, எப்படி சொல்றது? நான் அதுதான் கேட்டேன், உங்க ட்ரீம் என்னன்னு தான் கேட்டேன். ட்ரீமா சார்? அதாவது சில பேருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா எனக்கு மட்டும் தான் கல்யாணம் பண்றதே ஒரு மிகப்பெரிய ட்ரீமா இருக்கு. இல்லையா? அதெல்லாம் ரொம்ப tough. ஒரு காலத்துல நான்லாம் கல்யாணமே கொஞ்சம் சவுண்டா வேணாம்னு பேசுங்க, சொல்லிட்டு சவுண்டா வச்சியா? ஒரு வால்யூம் வால்யூம் காலத்துல ஒரு காலத்துல நல்லா மேரேஜ்னு ஒண்ணு வேணவே வேணாம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பர்சன் யாரு? இன்னைக்கு நான் தான். இல்ல இல்ல நீன்னு நான் சொல்லுவேன்னு பார்த்தேன். யாரோ அதான் ஒருத்தர். மேரேஜ்னா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது உனக்கு எல்லாருமே பிடிக்காதா? ஒரு ஆமா அச்சீவ்மெண்ட்னு. ஃபிளிங்கா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்க. நீ பேசிடா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சாரி சார், சரி பேசு பேசு பேசு. இன்டரப்ட் பண்ணதுக்கு அது சாரி ஒரு சார். எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது பினான்சியலா. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப கொடுமை இல்லையா? அது என்னவோ ஆசைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ஆகவே ஆகாது. ஆக்சுவலா அது ஒரு கமிட்மெண்ட். அது அது பண்ணாத இது பண்ணாத, அங்க போ இங்க போ, அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம், பின்ன காசு இந்த மாதிரி ஏகப்பட்டது. பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல. பட் பினான்சியலா ஸ்டாண்டர்ட் ஆனதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணா ஓகே. அப்ப எல்லாருமே 40 வயசுக்கு மேலதான் பண்ணிக்கணும். சரியா? சார் சம்பாதிக்கணும் பினான்சியலா யார் சார்? ஸ்ட்ராங் ஆயிட்டு பினான்ஸ் பண்ணணும்னா அந்த அப்ப வந்து பினான்சியல்ன்ற பொண்ணு வேர்டு. வீட்டுல என்ன கேட்பாங்க? வீடு இருக்கா? இரு இரு மெயினா இரு வீடு இருக்கா? இருங்க சார், இருங்க. சொந்த வீடு இருக்கான்னு பினான்சியல் கேட்பானா இல்லையா? பினான்சியலி ஸ்டாண்டர்டா இருக்கும். நான் ஏன் அந்த வேர்டை யூஸ் பண்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொண்ணு வந்து உங்க வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, மேரேஜ் பண்ணிட்டோ, லவ் மேரேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா தான் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க லைஃப்ல. ஆனா பினான்சியல்னு ஒரு ரீசன் ஒண்ணு வரும் இல்லையா? அப்படி வரும்போது இது இருந்திருந்தா, இதுவே என் வீட்டுல இருந்திருந்தா எனக்கு இப்படி இருந்திருக்குமே, இதுவே நான் மட்டும் தனி மேரேஜ் பண்ணாம இருந்தா எனக்கு இப்படி இருந்திருக்குமேன்ற அளவுக்கு
யோசிக்க கூடாத அளவுக்கு நீங்க வச்சுக்கீங்க அப்ப அப்படின்ற பணக்காரங்க மாதிரிதான் மட்டும் தான் லவ் ஃபினான்சியல். பண்ணணும், நம்மளா டேய் பண்ணக்கூடாதுன்றீங்க. அப்படி சொல்லலடா. என்ன டேய் இல்ல, என்ன இப்ப நான் கூட சீரியஸா எதுவுமே சொல்லு. இல்லப்பா, என்கிட்ட வீடு கூட இல்லப்பா, என்கிட்ட இல்ல, எதுவுமே இல்ல என்கிட்ட. அப்ப பேக்ரவுண்ட் மே- என்ன எடிட்டிங் ஏடா டேய். இல்ல நிஜமா ஓப்பனா சொல்றேன், மேரேஜ் அதாவது நான் வேலைக்கு போல, டேய் அப்பதான் வந்து பரணி, நான் ஆக்சுவலா லவ் நான் வந்து பண்ணேன். ரொம்ப நீங்க பிஎம்டபிள்யூல எல்லாம் இறங்கணும் அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லல. பேசிக் நீட் நீங்க சந்தோஷமா தான் சொல்றீங்க. வச்சுக்கீங்க. பேசிக் நீட்னா என்ன? பேசிக் பேசிக் நீடட் நான் சொல்றேன். இட் இஸ் a என்னது? பேசிக் நீடட். ஸோ எது? மோஸ்ட் அதுதான்டா நீ தான்டா பேசிக் நீடட். அது அதாவது அது இல்லைன்ற ஒரு சில பேர் கூட ரிலீவ் ஆகுறாங்க. சில பேர் வந்து ட்ரூவாவும் இருக்காங்க. இவங்கிட்ட காசு பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, இவனை நானே வச்சு காப்பாத்துறேன்னு இருக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க. சீரியஸ்லி அவன் வேலைக்கு போலனாலும் பரவாயில்ல, இவனை நான் காப்பாத்துறேன், இவனை நம்பி நான் வந்துட்டேன். இவன் அதான் அந்த பையனை நம்பி வந்து அந்த மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்கடா. அந்த மாதிரின்னு ஏன் சொல்றதும் அப்படிதான் நான் இருக்கிறாங்க ஒத்துக்கிறேன், நான் கேர்ள்ஸ் இங்க. ஒத்துக்கிறேன். ஏன் அதை ஆமா, நான் தப்பு சொல்ல பசங்க வரல. தான் இப்ப நம்ம பாத்துறோம் இல்ல, பொண்ணுங்களும் வந்து இப்ப பசங்களை பாத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இப்ப ஒத்துக்கிறேன். பொண்ணுங்க எல்லாம் பசங்களை பாத்துக்கிறாங்க, பசங்க இல்ல இல்ல, பாத்துக்கிறது இல்ல. நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயத்துல பாருங்க, என் லைஃப்லயே பாக்குறேன். இப்ப எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணா கூட இவங்க தான் கேக்குறேன் நானு, புரியுதா? ம். அந்த மாதிரிதான். சோ நான் இதை அந்த ஒத்துக்கிறேன். சப்போர்ட் தான் சார் நான் சொன்னேன். பினான்சியலா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். டாபிக் எங்கேயோ ஆரம்பிச்சிச்சு, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ ஒரு எபிசோட்ல கூட்டு நான் நிக்க வச்ச. இப்ப வரைக்கும் இந்த டாபிக் பத்தி பேசுற எந்த இங்கிருந்து பேசுற அளவுக்கு கூட நீ எனக்கு வாய்ப்பு தர மாட்டேன். சரி சரி, நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் போ. அப்படி ஆமா, இல்ல. நான் ட்ரீம் எனக்கு இதுதான். மேரேஜ் அதான் நான் ஏன் அதை சொன்னா, முன்னெல்லாம் நான் அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன், இன்னைக்கு அது எனக்கு ஒரு ட்ரீம் அப்படின்னு அந்த வேர்டை நான் சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து எனக்கு நான் பார்த்திருக்கேன் அப்படின்றதுதான் என் மைண்ட். புரியுதா? நான் சொன்னேன்ல எனக்கு மேரேஜ்னாவே பிடிக்காது, ஓடி போற மாட்டேன்டா, இந்த மாதிரி வந்த வாயில இன்னைக்கு எனக்கு மேரேஜ் பண்ணணும்ன்றதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு நான் ஒரு பர்சனை நான் லைஃப்ல மீட் பண்ணேன். ஸோ அந்த பர்சன் எனக்கு வேணும் அப்படின்றதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இப்ப நான் ஜாபுக்கு போகலன்றது வந்து, நான் ஜாபுக்கு போயிட்டேன், நல்ல பேக்கேஜ், ரைட். அதை தவிர்த்து நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம் பிஹைண்ட் த சீன்ல. ஜாபை தவிர்த்து நம்ம ஏராளம் பண்றோம். வித் சோசியல் மீடியா எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு நிறைய பண்றோம். ஸோ அதெல்லாம் நம்மளோட பர்சனல் சாட்டிஸ்பேக்ஷன். பட் இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரீம் தான். எனக்கு பர்சனலா சொன்னா இது எனக்கு ஒன் ஆஃப் த ட்ரீம். அந்த பர்சன் அவ்வளவுதான். ஏய் எதுக்கு மேலே என் வாயை கலராத, நீ வேற கொஸ்டின் போ. இல்ல இல்ல விட்டா நான் நிஜமா, பேரு விலாசம் எல்லாத்தையும் சொல்றேன். வேணாவே வேணாம், அதுதானே வேணும். பட்டது இல்ல போதும். நிஜமா நைஸ். அது வந்து நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு லைஃப்ல பேசிக்கா நீட்ஸ் இருந்தாலே போதும்னு நீ சொல்ற, கரெக்டா? பேசிக்கான நீட்ஸ் நமக்கு ரெண்டு பேருக்குமே இருந்தாலுமே நம்ம வந்து கரெக்டா சஸ்டைன் ஆயிக்கலாம் அந்த மாதிரி சொல்றேன். ஓகே சூப்பர், நல்ல விஷயம் தான் அது. நெக்ஸ்ட் அப்ப என்ன கேள்வி கேக்குறது? சரி, ஓகே நான் ஒரு அப்ப கொஸ்டின் கேக்குறேன். ஆ, சரி, சொல்லு சொல்லு, நீ எதை கேட்ட கேளு 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 இல்ல கேளு. நீயே கேட்ட. இல்ல நான் மறந்துட்டேன், கேளு. ஏய், அப்படி இல்ல. ம். ஆம், இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு வச்சுக்கோ, ஓகேவா? ஒரு பையன் பொண்ணை பையன் லவ் பண்றாங்களா? அதுதானடா இப்போ காலங்காலமா நிறைய இருக்கு சோழ வம்சத்துல இருந்து. ஹலோ, இப்ப ட்ரெண்ட் மாறிச்சு தெரியும்ல, பையன் பையன் பொண்ணு பொண்ணு. ஆஹா, சரி சொல்லு. ஓஹோ, நீ அந்த ஜோன்ல இருந்து இந்த ஜோனுக்கு வரியா? சரிவா, ஒரு இப்போ பையன் ஒரு பொண்ணை எப்படின்னா, லவ் பண்றாங்க, ஓகே. இல்ல இப்போ எப்படின்னா அப்படிதான் போயிட்டு இருக்கு. எப்படின்னா பையன் பையனோட லவ் பண்றாங்க, பொண்ணு பொண்ணு லவ் பண்றாங்க. நான் அது தப்பு சொல்லல, சரி, அவங்க அது கூட விருப்பம். அந்த ஓகே. அந்த டாபிக் நமக்கு வேண்டாம். நீ ஸ்டோரிக்கு வா. நீ ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க, அதுக்கு வா. ஏய், நீ வேற அதே எப்படி வேற அதே எப்படி விட சீசனுக்கு வா. முடியும்? அவங்களும் ஒரு கம்யூனிட்டி தானே. அப்புறம் என்ன, அப்புறம் நான் அவாய்ட் பண்றேன். ஏய் சரிடா, நீ கேட்ட கேள்விக்கு வா. கேக்குற கேள்வி அதுதான் வந்தேன். இப்போ எப்படின்னா, இப்போ உங்க ஃபியூச்சர்ல வா. வந்து ஒரு பையன் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க, நல்லா வெல் செட்டில்டு நல்ல பையன், என்ன பண்ணுவீங்க? ஏய் சீ. ஐயோ, கெட்ட வார்த்தை இல்ல, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டானே என்ன லைவ் பண்ணுவ? போட்டு. அது மட்டும் தான். ஒண்ணு ரிஜெக்ட், இல்லன்னா நோ இல்லப்பா, அப்படியே அட்வைஸ் பண்ணி அனுப்புவியா, இல்ல என்ன பண்ணுவ? ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், ஓகேவா? நான் என்கிட்ட ஓப்பனா இப்போ சொல்றேன், என்கிட்ட கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு. மறுபடியும் கேளு. இல்ல இல்ல, நீ உனக்கு இப்படி வந்திருக்கா? தப்பா பேச, அதாவது தப்பா நினைக்கிறான்னு எனக்கு அப்படி நீ வந்திருக்கு. உனக்கு வந்திருக்கா ப்ரொபோசல்? எனக்கு வந்திருக்கு, ஆமா. ஆக்சுவலா எப்படின்னா, நீ மரியாதையா ஜிம்முக்கு போறத கட் பண்ணு. வேற நினைச்சோமா அப்படி இல்ல. ஃபேஸ் வாஷ் போடுறத கட் பண்ணு. ஒரு கட்டத்துக்கு மேல நீ மின்னுன்றத விமன் ஆயிடுற, நீ வெளியே வந்தா. அதனால உனக்கு அந்த ப்ரொபோசல் வருது. அப்படி அவன் சொல்லல, அவங்க தப்பா எதுவுமே சொல்லல. அது அவங்க விருப்பம், அது அவங்களோட இப்ப சாய்ஸ். இப்ப நிறைய பேர் மேட்ச் பண்ணிக்கிறாங்க, பாய்ஸ் பாய்ஸ் தான் பண்ணிக்கிறாங்க, கேட்குதோ அது அவங்க விருப்பம். நான் அதெல்லாம் எதுவும் தலையிடல. ஆனா எனக்கு அங்க வரும்போது நான் அந்த ஓப்பனா சொல்லிட்டேன், இல்ல நான் அந்த மாதிரி இதெல்லாம் இல்ல,
ஸோ நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற பாத்துக்கோங்க அப்படின்னா ரீசனாவே சொல்லி நான் இக்னோர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனா திருப்பி மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, பிளாக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேவா, அது வேற பாக்குற விஷயம். ஃபேக் ஐடியா இருக்கு போது, ஆ? ஃபேக் ஐடியா இருக்கு போது. இல்ல இல்ல, வீடியோ கால் வராங்க, நான் அட்டன் பண்ணல. ஓகேவா, எனக்கு எனக்கு என்னன்னா இந்த மாதிரி இஷ்யூ உனக்கு நடந்திருக்கா 11 இல்லையா. மணிக்கு திசைன்றியா திசாடா. ஏய், அட பாவி. இல்ல எனக்கு என்னன்னா இந்த மாதிரி உனக்கு வந்திருக்கா, நான் அது நேர்ல பாத்துருக்கலாம் பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல இந்த மாதிரி. நம்ம கிட்ட ஒரு பர்சன் பேசுறதுன்றதே பெரிய விஷயம். இதுல ப்ரொபோசல் நிறைய சொல்லும் போது ப்ரொபோசல் இல்ல, ஜஸ்ட் அப்ரோச் பண்ணிக்கலாம் தான் கேக்குறேன். உனக்கு அப்ரோச் வந்திருக்கா. நான் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண அப்ரோச் வந்திருக்கு. ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, எனக்கு செட் ஆகல. ஸோ நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன், இக்னோர் பண்ணிட்டேன். நீ என்ன மோஸ்ட்லி எனக்கு அந்த மாதிரி வந்தது இல்லை. ஏன்னா வந்தது இல்ல. நான் பழகுற பர்சன்ஸ் எல்லாருமே இந்த ஜெண்டர் பார்த்து பழகுற மாதிரி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒர்க் பண்ற ஆபீஸ் கூட ஒரு பொண்ணு கூட வந்து நான் பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். எந்த டேய் கம்பெனின்னு நார்மலாடா, சொல்லிட்டே நீ இருந்தேன். எது தப்பா எடுத்துக்காத. எந்த கம்பெனின்னு அதாவது சொல்லாத. சொல்ல மாட்டேன். சொல்லவே மாட்டேன். அதாவது இப்போ அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேன். எப்பவுமே இப்போ ஒருத்தர் கேபிட்டேரியா போகணும்னா ஒன்னாதான் போறோம், லஞ்சுனா ஒன்னாதான் உட்காருது, ஆபீஸ் முடிஞ்சு அந்த ஒரு அது இது இந்த கேஷுவலா வைப் இது இருக்குல்ல, பண்ணு. கேஷுவலா. ஏன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல அது பொண்ணாவே பிஹேவ் பண்ணாது, அப்படியே பசங்க மாதிரி பிஹேவ் ஏன்னா பண்ணும். நமக்கு தான் தெரியுமே, நம்ம கிட்ட தான் ஆமா க்ளோஸ் ஆமா. ஆயிட்டானா. ஏன்னா நம்ம பிகினிங்ல இருந்தே நம்மளோட சர்க்கிள்ஸ் எல்லாமே அப்படிதான் இந்த செகண்ட் வரைக்கும். ஏன்னா அதுதான் உண்மையான நம்மளோட வே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆக்சுவலா. நம்மளோட வே ஆஃப் பிஹேவியர் தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ எப்படி பிஹேவ் பண்றியோ அதுக்கேற்ற அப்ரோச் தான் உனக்கு வரும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், நீ அந்த பொண்ணுகிட்டே நீ பேடா பிஹேவ் பண்ற, வேற எதனா டபுள் மீனிங்ல பேசுறா, உன என்ன சொல்லுவோம்? இதே ஆமா, சமயம் ஒரு பையன்கிட்ட நீயே ஒரு மாதிரி நீ ஃபன்னா தான் பேசுவ, ஒரு மாதிரி லேடி பாயா நீ பேசுறனா, நீ வேணா நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேடா அப்ரோச் பண்றான் அப்படின்னு நீ நினைப்ப. எக்ஸாம்பிள் உனக்கு வந்து அப்ரோச் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட வே ஆஃப் பிஹேவியர் முக்கியம் ஒரு பர்சன்ஸ் கிட்ட, அது ஃபீமேலா இருக்கட்டும் மேலா இருக்கட்டும். பட் என்னைக்குமே ஸ்டாண்டர்டா கைண்டா இருக்கணும். இருக்கணும். நம்ம கரெக்டா இருந்தா போதும், வேற எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு வரும். Simple. ஒரே ஆன்சர், ஹலோ, ஒரே அப்போ லைன். எனக்கு வந்து அப்ரோச்லாம் நான் சரியா இல்லாதனால வந்ததுன்னு சொல்றியா? நீ என்ன பண்ண அந்த பையன் கிட்ட உனக்கு லவ் ப்ரப்போசல் பண்ற அளவுக்கு? ஆஹா, இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறேன்ல, ஃபேஸ் வேஷன் வீடியோ நிறைய பண்ணிட்டு இருக்கேன்ல, அதுல வந்து எனக்கு ம். அப்ரோச்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்றேன். சாட்ல சொல்றேன், சாட் வீடியோ கால்ல சொல்றேன், நேர்ல இல்ல. ஏய், அதுக்காக அப்ரோச் இப்படி வருது அப்படி வருதுன்றதுக்காக எல்லாம் ஐயோ அம்மம்மா ஆத்தா அப்படின்றலாம் ஒண்ணுமே இல்லை. இல்ல, நான் பெரிய சிம்பிள். விஷயமாலாம் பேசல, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிதான் சொல்றேன். நடந்திருக்குன்னா நம்ம சொல்றோம், இல்ல எனக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னொன்னு மேபி என்னன்னா, உங்களுக்கு அந்த என் மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணு நடந்தது ஒரு இஷ்யூ ஒரு இந்த மாதிரி நிமிஷம், தான். மேபி உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா என் சைட்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி அது ஏதாவது ஒண்ணு பேசி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருணும். ஆக்சுவலா நீ கேட்டது வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்க அப்படிதான் ஆரம்பிச்ச. நீ ஸ்ட்ரெயிட்டா வந்து இங்க கேக்குற நீ அந்த கதையை நடக்குது இது தானே, இது வரைக்கும் லைஃப்ல எல்லாருக்கும் நடக்கிறது தானே. நடக்காதுன்னு நான் உனக்கு சொல்லலையே. இன்னொன்னு, என் நடக்குது. ஃப்ரெண்டுக்கு இது நடந்தது, சொல்லவா, ஷேர் பண்ணவா? சொல்லுங்க சார். நீ என்ன வச்சுலாம் நீ எதுவும் நினைக்காத, எனக்கு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு தான் நடந்தது ஆக்சுவலா. நீ எங்க போவேன்னு எனக்கு தெரியும். என்னன்னா, இவன் வந்து அதான் மாப்பிள்ள. ரீகனெக்ட் ஆகுது. கேக்குதா? சொல்லு சொல்லு சொல்லு. கேக்குது என்னன்னா, கேக்குது. இவன் வந்து நின்னுட்டு இருக்கான் ரோட்ல வந்து, ஒரு ஹைவேஸ்லாம் வந்து, ஹைவேஸா என்னன்னு தெரியல, ஒரு ரோட்ல நின்னுட்டு இருக்கான் இவன். ஓகேவா, நைட் டைம்ல நின்னுட்டு இருக்கான். ஆ, கேக்குதா? இப்பதான் கேக்குது. கேக்குதா, சொல்லவா? அதாவது, இவன் வந்து நின்னுட்டு இருக்கான் ரோட்ல வந்து, லிஃப்ட் கேட்க நின்னுட்டு இருக்கான். ஏன்னா வந்து அவன் வந்து வந்த பஸ் வந்து இறக்கிட்டான், பஸ் அதுக்கப்புறம் கிடைக்கல, லிஃப்ட்டுக்காக நின்னுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தவன் வந்து வந்திருக்காங்க பைக்ல, இவனும் வந்து ஏறி இருக்கான். ஏறி வந்து கொஞ்ச தூரம் போன உடனே காட்டு சைடுல வந்து நிறுத்திட்டான் வண்டிய அவன். உடனே இவன் என்ன பண்ணா, எதுக்கு நிறுத்துறீங்கன்னு கேட்டிருக்கான் இவன். இல்ல கொஞ்சம் உள்ள வாப்பான்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து அதெல்லாம் வர முடியாதுன்னு எங்க நின்று இருக்கான், ரோட்ல நின்று இருக்கான். அவன் வந்து கைய பிடிச்சிருக்கானா. இவன் வந்து உடனே என்ன பண்ணிட்டானா, பயத்துல கத்திட்டான். ரோட்ல பையன் தான் இத்தனைக்கு, இவன் காப்பாத்துக்கன்னு கத்திட்டான். கத்திக்கினே வந்து அப்புறம் எல்லாமே கூட்டம் வந்தோடனே இவன் ஓடிட்டானா. இவன் யாரு, பைக்ல வந்தா ஓடிட்டானா ஸ்பீடா. அப்ப என்ன நினைச்சு கேட்கும் போது, இல்ல இந்த மாதிரி வந்து என்ன வந்து தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாங்கன்னு மாதிரி அவன் வந்து சொன்னான். அது சொல்ல
அதெல்லாம் உடனே வந்து நீ ஏ, பா இப்ப இருக்கிற தப்புன்னு பசங்க வந்து நம்ம எப்படி சேஃப்டி பண்ண முடியல, நீ தனியா இதுக்கப்புறம் வராதப்பான்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாம். தப்புன்னு எப்படி போர்ட்ரை பண்ணுவாரு? நீ மழை பெஞ்சிட்டு இருக்குன்றனால ஒன் செகண்ட் அப்படியே டேய் வீடியோ பாஸ் ஏய் பண்றான். ஓகே ஓகே, நீ பாரு. ஓகே நீ பாரு. டேய் இல்லடா, பார்சல் தான் வந்திருக்கு. கட் பண்றாதடா. என்ன சார்? ஓடிபியா? நீ ஓடிபி அங்க முடிச்சிட்டு வா. இருக்கு, என்ன பண்றது? ஏய் மறுபடியும் ஜாயின் பண்ணுவேன். ஆ ஹாய் ஹாய் கைஸ் எல்லாரும். ஹாய். ஏவ் அமைச்சிருக்கீங்க. ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, யாருக்காவது வந்து லைவ்ல வந்து உங்களுக்கு நடந்த விஷயங்கள், ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது இருக்கணும், உங்க லைஃப்ல நடந்த சம்பவங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நாங்க யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான், எல்லாருமே தெரியணும்னுக்காக தான் நான் வந்து இதை வந்து இந்த லைவே நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஹாய் ஹலோ கைஸ். சாரி. ஓகே, ஆக்சுவலா நான் சண்டே மார்னிங் வந்து லைவ் போனாங்க நினைச்சேன். ஆக்சுவலா சின்ன சின்ன காரணங்களால் பண்ண முடியல, அதனால ஈவினிங் வந்தேன். உங்களுக்கு யாருக்காவது நீங்க வந்து நீங்க யாராவது வந்து லைவ்ல ஜாயின் பண்ணணும்னா நீங்க ஒரு கமெண்ட்ல வந்து ஐ வாண்ட் டு ஜாயின் மட்டும் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் ஜாயின் பண்ணுவேன், உங்கள்ட்ட இருந்து பேசுவேன். அக்செப்ட் மீ ஐ வாண்ட் டு ஜாயின். ஓகே, அக்செப்ட் பண்ணிட்டேன். வாங்க பேசுவோம். என்ன ஐயோ, முடிஞ்சதா? ஏ சாரிடா, பேக் கேமரா ஆன் பண்ணிட்டேன். நல்ல வேலை பூஜை தெரிஞ்சது. லெவலாங்க யாரும் இல்ல பெட்டிக்கல. தப்பிச்ச. சாரி, ஒரு சின்ன கொரியை நான் வேற அவசரப்பட்டு கட் பண்ணி விட்டேன். ஓகே, முடிஞ்சதா ஒர்க்கு? ம். சரி, எனக்கு என்ன கேள்வினா, உன் லைஃப்ல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும்ல, லைஃப்ல ம். மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்ததுடான்னு ஒரு தினம் தினம் ஏதாவது ஒன்று நடக்குது சொல்லு. பரணி. நிறைய மறக்க நடக்குதா? செகண்ட் செகண்ட் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே எதிர்பாராத எதிர்பார்ப்புகள்ன்ற மாதிரி தான் நம்மளோட life. சரி, அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஒண்ணு மறக்க முடியாததா? யா. மெர்சல் ஸ்டோரி சொல்லவா? ஆ, மெர்சல் ஸ்டோரி சொல்லவா? என்ன ஸ்டோரி? மெர்சல் ஸ்டோரி. மெர்சல் ஸ்டோரி? ஹலோ லைஃப்ல ஹலோ ஹலோ, என்ன நீங்க என்ன படத்தோட ஸ்டோரி எல்லாம் சொல்றீங்களா நீங்க? அந்த படத்தால என் லைஃபுக்கு நடந்த ஸ்டோரியை நான் சொல்றேன். ஓகே சொல்லு. 2017 இருக்கும். ஏய், டியூஷன் ஸ்டோரி சொல்லணும்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான்டா. கமெண்ட பாடுறா. யாருப்பா டியூஷன் நீ? ஸ்டோரி. ஆகாஷ் சந்தோஷ். சூப்பர் சூப்பர், தக்லைஃப் பண்றாரு கமெண்ட்ல, இல்ல, கமெண்ட் அவரு செக்ஷன்ல. எப்படின்னா டியூஷன் ஸ்டோரி டியூஷன் சொல்லணும்னா ஸ்டோரி நல்லா அவருக்குன்னே இருக்குங்க ஒரு பெரிய நிஜமா. சீரியஸா அந்த டைட்டில் அவருக்கு நல்லா இருக்கும். சீரியஸா இல்ல இல்ல, சொல்லணும்னா ஏன் தெரியுமா? டியூஷன் ஸ்டோரி அவரு வச்சே நம்ம சொல்லுவோம். டியூஷன் ஸ்டோரி. உனக்கு டியூஷன் போயிருக்கல? போயிருப்ப, கண்டிப்பா போயிருப்ப. போயிருப்பேன். ம். என்ன சந்தோஷ்? சாரி, என்ன ஆகாஷ் சந்தோஷ்? ஆகாஷ் சந்தோஷ். ஐயோ, இவர் எந்த இதுன்னு கூட நமக்கு தெரியலையே. உன்னோட ஏய், எல்லாருக்கும் உன்னோட வேவ் இதுவா? பண்ணு. இவனே, ம். எல்லாருக்கும் வேவ் பண்ணு, கிளிக் பண்ணு. ஏன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்றோம், ஏன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. புரியுதா? இது எப்படி பண்றதுன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன வேற ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணு, போட்டு நம்ம வேவ உட்காரு. கிளிக் பண்ணு. வேவ் எங்கடா இருக்கு? சைட்ல வரல உனக்கு?
ம்ஹும். சரி ஓகே, எனக்கு தான் காட்டுது. ஓகே ஓகே, உனக்கு காட்டதான் நினைக்கிறேன். ஓகே, நீ உங்க ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணு, சொல்லு. என் ஸ்டோரியா? சரி ஓகே, சரி, உனக்கு என்ன தோணிக்கோ அதே சொல்லு. மெர்சல் ஸ்டோரி, ஏதோ ஒரு ஸ்டோரி, ஏதோ ஒரு ஸ்டோரி சொல்லு. ஆனா நல்லா இருக்கணும், நல்லா இல்லைன்னா வெளுத்துருவேன் சொல்லிட்டேன். கண்டிப்பா இது உனக்கு பிடிக்கும். நீ விஜய் ரசிகரா? சொல்லு சொல்லு. விஜய் ரசிகரா? நானா? நீ விஜய் நான் வந்து தல ரசிகர். ஆனாலுமே விஜய் பிடிக்கும். விஜய் பிடிக்காதுன்னா இல்ல, சரி, பிடிக்கும். சரி, பரவாயில்ல, நான் சொல்றேன். ஆ 2017 நீ வந்து விஜய் நான் வந்து ரசிகர்னு சென்னையில தெரியும். வந்து 2017 வந்து நான் சாரி, சவுண்டா கொஞ்சம் தளபதி. பேசினா நல்லா இருக்கும். ஏன்னா ஐயோ, எனக்கு கேட்க மாட்டேது கிளியரா. சவுண்டா பேசு. சவுண்ட் வால்யூம் அதிகப்படுத்திக்கோ. இது ஃபேனா? கேட்க மாட்டுது. ஐயோ, இப்ப கேக்குதுங்களா? சவுண்ட் ஃபுல்லா வச்சிட்டியா? இவ்வளவுதான் கேக்குதேவா? இப்ப கேக்குதா? ஆ சொல்லு. அதான் ரைட். மைக் யூஸ் தான் பேசணும்னு நினைக்கிறேன்ல. ஆஹ் உங்க அளவுக்குலாம் எங்களுக்கு வசதி இல்லை சார். நீங்க பெரிய பேசு. ஸ்டூடியோவை ஃபாலோ பண்றீங்க, அந்த மாதிரி இல்ல. 2017 வந்து, ஐயோ மீன்ஸ் மறந்துட்டேனே. சென்னையில 2017. 2017 வந்து சென்னையில வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு நினைவு தெரிஞ்சது இருந்து தளபதி வெறியும் நான். இப்போ நினைவு தெரிஞ்சிருந்து சினிமான்னு ஒண்ணு பார்த்ததுல இருந்துன்னு பாத்தீங்கன்னாவே நான் விஜய் ரசிகர். சாப்பிடும் போதும் சரி, தூங்கும் போதும் சரி, தூங்கி எந்திரிச்சாவே விஜய் பாட்டு, விஜய் படம் தான் சின்ன வயசுல இருந்து. அப்படி இருக்கும்போது மெர்ஸ்- மெர்சல்னு நான் ஒரு படம் பாக்குற வரைக்குமே வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போனதே கிடையாது. சரியா? ஆனா ஓகே. அப்ப வந்து எனக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெர்சல் வந்த புதுசுல வந்து பயங்கர ஹைப் கொடுத்துட்டாங்க பப்ளிக்கு. இந்த கட் அவுட்டா இருக்கட்டும், ட்ரெய்லர்லாம் வேற லெவல்ல பிச்சுன்னு போச்சு. அவங்க கொடுத்த ஹைப்புக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எப்படியாவது படம் பார்த்தே ஆகணும்டான்ற மாதிரி எனக்கு ஒரு வெறி ஆயிட்டேன் நான். ஓகே. அப்பதான் நான் சென்னையில இருந்து ஊருக்கு கிளம்பி வரேன். எல்லாருமே ஒரு டிக்கெட் அப்பவே 1700 ரூபாய். 2017 1700 ரூபாய் ஒரு 17லயே டிக்கெட். 1200 அப்படி. ஆ. 1700 ரூபாய், 700 ரூபாய், 2000, 1000 அப்படி. அப்படி இருக்கும்போது நான் எல்லார்கிட்டயுமே டிக்கெட் கேட்டேன். தேடாத இடமே கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல டிக்கெட் கிடைக்கலன்னு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம என்னைக்குமே படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வாய்ப்பே கிடையாது. லேப்டாப்ல படம் பார்க்குற கேட்டகரி நம்ம. இப்ப பார்த்ததுக்கு அப்புறம் என்னமோ சொல்ல வந்தேன். ஒரு எங்க அண்ணன், அவரு அன்னைக்கு ஈவினிங் பயங்கர போதை. நேரம் ஏன்டா எப்படா வந்த ஊர்னா இப்பதான் நான் வந்தேன். என்னடா இல்ல, நான் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கணும்னே அவங்களோட ஃப்ரெண்டு, அதாவது அவர் ஒரு ஷோரூம் மேனேஜர். அவரு அவர்கிட்ட வேலை பார்க்குற அந்த மெக்கானிக், அவங்க வந்து தளபதி ரசிகர் மன்றத்துல இருக்கிறோம். அவருக்கு அந்த பையனுக்கு போன் அடிச்சாங்க, டிக்கெட் ரெடி ஆயிடுச்சு, என்கிட்ட போன்ல பேசுறாங்க. மறுநாள் காலையில 4 o'clock எல்லாம் வந்துருங்க, ஏர்லி மார்னிங் ரசிகர் ஷோ பார்த்துடலான்ட்டாங்க. டிக்கெட் கட்சின்னா பயங்கர ஹைப்பு. டிக்கெட் வச்சிருந்த காசு எடுத்து எங்க அண்ணன் கையில கொடுத்துட்டேன். அவன் சரக்கு வீட்டுக்கு போயிட்டான். கேக்குதா? கேக்குது கேக்குது. எது வரைக்கும் கேட்டுச்சு? ஏய், ஒருத்தங்க லைவ் வராங்க, லைவ் ஆட் பண்ணுவா. போடு. இல்ல நீ தான் ஏதோ ஸ்டோரி சொல்லு இன்னைக்கு. இல்ல சொல்லு, யாரு அது? ஆட் பண்ணு. இது போடுறேன், யாருன்னு அக்செப்ட் பண்ணலாம்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பையன் தான் நினைக்கிறேன். பாப்போம். டீசெண்டா எனக்கு மெசேஜ் தெரிஞ்ச பையனா? பண்ணுவான். எனக்கு தெரிஞ்ச பையனா? எனக்கு தெரிஞ்ச பையன் வந்துட்டானே. படம் பார்த்தா டேய், படம் பார்க்க போதாடா லைவ் வருவேன். படத்தை என்னடா லைவா போட்டுருக்கீங்க டேய். எல்லாம் ஃப்ரீயா பாருங்க, ஃப்ரீயா பாருங்க. டேய், கேஸ் போடுற போறாங்கடா. ஹாய் 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 ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய் ப்ளே பாய் பிரேம், எப்படி இருக்கீங்க? போயிட்டான். போயிட்டான். சரி, எதுல விட்டேன்? அந்த காசு எடுத்து எங்க அண்ணன் கையில கொடுத்துட்டேன். நம்ம வீட்டுல வந்து அப்பவே பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன். நம்மளுக்கு வீட்டுலன்னா சும்மா வெளியே அந்த வாசப்படியை தாண்டினாலே ரெஸ்ட் ரூம் தான் போவோம். எங்க போற, எதுக்கு போற, ஏன் போற, எப்போ நான் பாத்ரூம் தான் போறேன். அப்போ ரெஸ்ட் ரூம் வெளியே இருக்கும் வீட்டுல. நான் பாத்ரூம் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனா சரியா படிக்க மாட்டேன் நான் காலேஜ் டைம்ல. என்ன அப்பவே மாதிரி எனக்கு 18 லாஸ்ட் பெஞ்ச்னா அப்பவே நம்மளாம். நான் அப்பவே அப்புறம் 18 முறைச்சா அறியுது. நடப்போம் நம்ம. அதனால நண்ட சார் எல்லாம் குனிய கூடாதுல்ல.
ஆமா, ஆனா அப்பதான் நம்மள கீழே குடிய வைக்கிறது, சொம்ப தூக்கிடுவான்றது, தண்ணி குடிச்சிட்டு வான்றது, ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் அப்போ. நான் என்ன பண்ணேன், யாருக்கும் தெரியாம மறுநாள் காலையில கிளம்பணும். என்ன பண்றதுன்னு தெரியல. நானும் எங்க அக்காவும் பயங்கர டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி நாங்க 2 பேரு. நான் என்ன பண்ணாலும் எங்க அக்கா வீட்டுல போட்டு கொடுத்துருவோம். சரியா? எங்க அக்கா கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லா என்னன்னா, வீட்லயும் இப்படி ஒருத்தர் நைட்ல இருக்காங்க. நைட்ல முழிச்சுருக்கும், காலையில தூங்கிடும், பகல்ல தூங்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி என் சிஸ்டர். என்ன மாதிரிதான், நான் நானும் என்ன அப்படிதான். பண்ணேன், நானு நைட்டு பைக்ல ஃபுல்லா பெட்ரோல் டேங்க் எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சிட்டேன். ம். அப்போ ஃப்ரண்ட்ல வந்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க, ஃப்ரண்ட் எண்டு மட்டும். பைக் உள்ள பார்க் பண்ண முடியாது, வெளியே தான் நிக்க வைக்கணும். வெளியவே நிக்க வச்சிட்டேன். நைட் எல்லாம் நான் தூங்க, எனக்கு இன்னொரு வியாதி இருக்கு. நான் தூங்கும்போது என்னைக்கே தெரியாம அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துருவேன். அப்படி ஒரு வியாதி இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான். அதனால எங்க நான் தூங்கிருக்கணும், டிக்கெட்டை மிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் நான் தூங்கவே இல்லை. ஒரே பேய் படமா பார்த்துட்டு இருந்தேன் நான் வீட்டுல உட்காந்துட்டு. அப்படி இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் நான் 2 மணிக்கு பாத்துட்டது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஞாபகம், நைட் 2 மணிக்கு குளிச்சுட்டு வெளியே போகும்போது இன்னும் அந்த எங்க அக்கா கிட்ட இன்னும் என்டர்டைன்மெண்ட் இன்னும் வரலையே. செருப்பு கல்ல அடிப்பேன். எங்கடா அந்த என்டர்டைன்மெண்ட்? என்டர்டைன்மெண்டா? ஏதோ நிறைய இருக்கும்னு சொன்னேன் உன்னோட கதையில, எதுவுமே வரல இன்னும். இது இன்ஸ்பைரேஷன் ஸ்டோரிடா. ஓ, இன்ஸ்பயர் ஆன இதுக்கப்புறம் ஸ்டோரியா? தான் நீ அந்த இன்ஸ்பயர் தியேட்டர் ஆன பத்தி மசால் ஸ்டோரி பத்தி இது. எல்லாம் சொல்லியிருந்தியா? அந்த கதை தான் கேளு. நான் வீட்டை அதுதான். விட்டு எப்படி வெளியே ஓ, வந்தேன்றத இவ்வளவு நாள் போயிட்டு சொல்றேன். இருக்காது கதை. சரி, ஓகே ஓகே, சொல்லு. கண்டிப்பா கண்டினியூ ஆமா, கண்டினியூ. இது நல்லா இருக்கும்டா. செகண்ட் ஹாஃப் கேளுடா. கேளு கேளு. சரி சரி, டைரக்டா வீட்டை விட்டு வெளியே வந்துருவோமா? தப்புன்னு முடிவு நடந்ததெல்லாம் வேணாம். கொண்டுருவேன். நெக்ஸ்ட் நான் ஏன் கதை நான் உனக்கு சொல்லணும். சரி, அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் கதவெல்லாம் ரொம்ப சத்தம் போடும், வீட்டுக்கு தெரியாம யாரும் தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் பைக்ல எங்க அந்த நைட் டைம்ல போகும்போது ஒரே நாய் கொலைக்கும் பயம் நமக்கு. நைட்ல ஹெட்செட்டை ஃபுல் சவுண்ட்ல நாய் வச்சுட்டு கொலைதான் செய்யும். அடுத்தது நர்சல் அடுத்தது சாங் தேட்டர் போய் ரீச் ஆயிட்டோம்பா. 3 மணிக்கெல்லாம் ரீச் 2:30 மணிக்கு ரீச் ஆயிட்டேன். 2:30 மணிக்கு போன் அடிக்கிறேன், நான் போஸ்ட் ஓட்டிருக்கிறேன். போனா மறுபடியும் 3 மணிக்கு அடிச்சேன். அங்க இருக்கிறேன்னா மறுபடியும் 3:30 அடிச்சேன், அங்க இருக்கிறேன்னா மறுபடியும் 4 மணிக்கு அடிச்சா. நான் வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து டிக்கெட் கொடுத்துட்றேன்னா. போனவன் டிக்கெட் வரவே இல்லை, அந்த ஆளும் வரல. ஸோ தேட்டர் வேற கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டே இருந்தது. சரியான ரஷ். நான் என்ன பண்ணேன், கேட்டுக்கு அப்படி உள்ள போறேன், பின்னாடி என் பைக் நிக்குது, யாருக்கு தெரியாம வீட்டுல கம்மன் போய் பத்தலாம். ஒரே ஆள, டிக்கெட்டும் வரல, அந்த பர்சனும் நான் பார்த்ததும் இல்லை, யார் எங்க போனான்னு தெரியல. ஒரே ஆள, எல்லாருக்கும் டிக்கெட் இருக்கா டிக்கெட் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்க எல்லாம் வரானுங்க. ஒரு கட்டத்துமே எல்லாம் உள்ள போக ஸ்டார்ட் பண்றானுங்க. ஷோ ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் உள்ள போயிட்டு நமக்கு இருக்கிறது 2 சாய்ஸ். நம்ம ஏமாந்துட்டோம், யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு போய் சேர்ந்துடணும். மாட்டினோம்னா மர்கையா பண்றோம் நம்மள. பின்னாடி என் வண்டி கேட்டுக்கு வெளியே. கேட்டை விட்டு அப்படி போலாமா இல்ல இப்படி போலாமா? இப்படி போனா நம்ம கிட்ட டிக்கெட் இல்லை. படம் பார்க்கறதுக்கு 99.9% சான்ஸே கிடையாது படம் பார்க்கறதுக்கு, இல்லையா? பல்லாயிரம் பேர் இருக்காங்க டிக்கெட்டை வச்சுட்டு. பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணு, பயங்கர ஹைப்ல போயிட்டு இருக்கு. போலீஸ் எல்லாம் விட்டானுங்க. ஆமா, நல்ல ஆயிரக்கணக்கான பேர் ரசிகர் இருக்காங்க. அதிகமா இருப்பாங்க தியேட்டர்ல. தியேட்டர் சுத்தி என்கிட்ட டிக்கெட் இல்லை. என்கிட்ட இருக்கிறது என்னோட பைக் சாவி மட்டும்தான் வீட்டுக்கு போறதுக்கு. யாருக்கு தெரியாம அப்படியே கம்மன் போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன யோசிச்சேன்னு தெரியல, அந்த கேட்டை விட்டு இப்படி தாண்டும் போது அப்படியே டக்குன்னு திரும்பி உள்ள வந்துட்டேன் தியேட்டருக்குள்ள. நான் நீ வீட்டுக்கு போலாம் தான் கிளம்புனேன். பைக் எடுத்துட்டு அப்படியே ஸ்லோ மோஷன் வரேன். கேட் க்ளோஸ் ஆயிட்டே இருக்கு. நான் அப்படி கேட்டை விட்டு வெளியே போயிட்டே இருக்கேன். என்ன யோசிச்சுன்னு தெரியல, டக்குன்னு திரும்பி வந்துட்டேன். திரும்பி தியேட்டருக்குள்ள போயிட்டேன். எல்லாரும் கூட்ட கூட்டமா போனோடனே அப்படியே அந்த கூட்டத்தோட கூட்டமா எகிரி விழுந்து உள்ள நுழைஞ்சு, அப்படியே அந்த ஸ்டெப்ஸோட அந்த ஹேண்ட் பார் எல்லாம் நொறுங்கி கிளாஸ் உடஞ்சி, அவ்வளோ க்ரௌட்ல, அந்த க்ரௌட்ல கிளாஸ் நொறுங்கி போலீஸ் எல்லாம் அப்படியே மேல எல்லாரும் மேலேயும் லட்டி அடிச்சு நான் உள்ள அப்படியே தூந்து ஒரு வழியா தியேட்டருக்குள்ள நுழைஞ்சிட்டேன். நுழைஞ்ச உடனே ஒரு பெரிய ஸ்கிரீனு. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர் மன்ற ஷோல என் கண்ணு முன்னாடி அவ்வளவு பெரிய ஸ்கிரீன் தெரியுது. நல்லா இருக்கும், நைஸ்ல நல்லா இருக்கும். உள்ள போனோடனே முன்னாடி போனா எங்க மாட்டிக்குன்னு சொல்லிட்டு இந்த கார்னர்ல சைட்ல இருக்கும்ல என்ட்ரி ஆன ஒண்ணு, கார்னர் மூலையில போய் உட்காந்துக்கிட்டேன் நான் அந்த இருட்டுல. அப்புறம் பயங்கர க்ரௌடுன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் உள்ள வந்துட்டான். நான் என்ன ஐடியா பண்ணி உள்ள போனா, என் ஃப்ரெண்டு கிட்ட டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு உள்ள ஓடிடலான்னு நான் பார்த்தேன். போலீஸவே இடிச்சு நொறுக்கிட்டு உள்ள போயிட்டாங்க அவங்க. போலீஸ் எல்லாம் இடிச்சுட்டு உள்ள போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ் வந்து பாக்குறாரு. போலீஸ் வந்து நான் ஃபுல்லா பயந்துட்டேன். நான் அந்த கார்னர்ல உட்காந்து ஒருவேளை டிக்கெட்டை செக் பண்றதா உள்ள வரானுங்களா அப்படின்னு சொன்னோடனே பார்த்தா க்ரௌட கண்ட்ரோல் பண்ண வராங்க. மற்ற தேட்டர் எல்லாம் லைட்ஸ்
படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூடியூப் தான் அப்பெல்லாம் பயங்கர ஃபேமஸ் இல்லையா, ரிவ்யூ போடுறதுக்கு. யூடியூப்ல பாக்குற ஆமா. படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாருமே ஓப்பனிங் சீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கானுங்க உட்காந்து. நான் என்ன பண்ணேன், பயந்துனே இருந்தேன். திடீர்னு மாட்டோம்னா என்னடா ஆகுதுன்னு வேத்து வடா ஏய். வெளியே போயிட்டா ஒரு மரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஆ. கேக்குதா? இப்ப கேக்குது சொல்லு. 1 மணி நேரம் ஆச்சு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டுமே. அந்த ஒரு 1 படம் மணி நேரமா ஒரு ஆரம்பிக்கிற படம் ஸ்டார்ட் வரைக்குமே எனக்கு ஆகுறதுக்கு? அப்படியே- ஏன்னா டெக்னிக்கல் இஷ்யூ தான். டிக்கெட்டுக்கு சில பேர் இது போல விலை எல்லாமே டேமேஜ், தியேட்டர் எல்லாமே டேமேஜ், பயங்கர டேமேஜ். உள்ள போன உடனே கிளாஸ் கீஸ் எல்லாமே காலி. இப்போ அவன் தியேட்டரை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பானா, மேனேஜர் படத்தை போடுவானா. ஹாய் ஹாய் அந்த ஒரு பீமா இஷ்யூ. ஹாய். சொல்லு. ஏய் ஹாய். அது என்னோட கொலீக் தான். ஓ, உன்னோட கொல்லிகா? சாரி. ஆய்மா எதுல விட்டேன்? போலீஸ், ஏகப்பட்ட போலீஸ் வந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்கிட்டும் சில தேட்டர்ல எல்லாம் இன்டர்வல்ஸ்லயே வந்துச்சு. அப்பதான் நான் இருக்கிற தேட்டர்ல வந்து படத்தையே ஸ்டார்ட் பண்றோம். படம் அப்படியே என்ன சொல்றது, எல்லாம் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், தேட்டர் க்ளோஸ், எல்லாம் வெளியே போறோம் தேட்டரை விட்டா அப்படின்ட்டாங்க. எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. சரி வேற உங்களோட வழி இல்ல. ஃபாலோவர் உள்ள என்ன கதை போகுதுன்னு கேக்குறாங்க பாங்க, ரிப்ளை பண்ணுங்க. சொல்றேன் நாளைக்கு நான் ஆபீஸ் வந்து சொல்றேன். கதை அப்புறம் சொல்றது வந்து கிக்காச்சு நீதான். அப்புறம் அந்த மாதிரி இல்லடா. அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நான் என்ன பண்ணிட்டேன், தேட்டர் விட்டு வெளியே போயிடலாம் டிசைட் பண்ணிட்டேன். பயத்துல மாத்தினா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு. அப்புறம் உட்கார்ந்து ஒண்ணு நான் சீட்டை விட்டு இப்படி எந்திரிக்கிறேன். திடீர்னு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. நான் தான் முகேஷ் ஒருத்தன் வராம பாரு, இந்த ஸ்மோக்கிங் இன்ஜுரிஸ் எடுத்துன்னு பட்டாம ஒரு சுரான விசில் வங்கம் ஆயிடுச்சு. நான் தான் முகேஷ்னு ஒருத்தன் வந்தா தேட்டர்ல தாரையா ஊத்துது எனக்கு கண்ணுல. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்டா. இல்லீகலா பண்ணாலையும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்னு ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபை. அந்த படம் ஆரம்பிச்சு 20 நிமிஷம் ஓடிட்டு அந்த 20 நிமிஷமும் நான் அழுதுட்டு இருக்கேன். அவ்வளவு அதுக்கப்புறம் படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு இன்டர்வல் சீன்ல எங்க அப்பா போன் பண்றாரு. பயங்கர நான் பயந்து போன் எங்கப்பா இருக்க? பொறுக்கிட்டு இருக்கேன்பா. எங்கப்பா இருக்க? தியேட்டர்ல இருக்கப்பா. என்ன படம்? மெர்சல் படம். என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு ஒரு வார்த்தை தோணல இல்ல அப்படின்னு. அப்பா அப்படியெல்லாம் இல்ல, பண்ணி தூங்கிட்டு இருந்த பாட்டி பண்ணக்கூடாது. அப்புறம் முடிஞ்ச உடனே படத்தை பார்த்தாச்சு. படத்தை முடிச்சுட்டு வெளியே வரும்போது யூடியூப் ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் நான் உன்னை யோசிச்சேன். அன்னைக்கு லைஃப்ல 2 விஷயம் லைஃப்ல எனக்கு 2 விஷயம் எனக்கு நடந்தது தோணுச்சு. என்னன்னா, லைஃப்ல என்ன வேணா நடக்கலாம் சரியா. நம்ம பிளான் பண்ண மாதிரியும் நடக்கலாம், நம்ம பிளான் பண்ணாம அன்பார்ச்சுனேட்டா என்ன வேணா நடக்கலாம். பட் 99.9% எனக்கு சான்ஸே இல்லை. என்கிட்ட இருந்தது அந்த 0.1% மட்டும்தான். அந்த பாயிண்ட் அதுதான்டா, அந்த 0.1% நம்பி அந்த லாஸ்ட் பிரீத் வரைக்கும் நான் இருந்தேன். என்னோட இத்தனை வருஷமா எனக்குன்னு ஃபேமிலியில இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போச்சு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து உடஞ்சிருச்சு. பிளஸ் நான் இத்தனை வருஷமா இயங்கிட்டு இருந்த அந்த ஒரு இதை பார்த்தது மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லணும்னா, லாஸ்ட் மினிட்ல என்ன வேணா நடக்கலாம்டா. எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருக்கணும் சரியா. அந்த 0.1% எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு உட்காரக்கூடாது. அதே மாதிரி எல்லாமே முடிய போகுது ஜாலி அப்படின்ற மாதிரி இருக்காது. இந்த 0.1ல எப்படி வேணாலும் பிசுறு தட்டலாம் லைஃப்ல. சோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். இதுதான் என்னுடைய நம்ம சொன்ன கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும்டான்னு சொல்லி. உங்க ஸ்டோரியில இருந்து நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன். என்ன வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னா, ஒருத்தன் சொல்றான்னா காது கொடுத்து கேட்கணும். அதான் நீ கத்துக்கிட்டதா இதுல? இல்ல அதுவும் நம்ம லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வந்து உனக்கு அந்த சான்ஸே இல்ல போறதுக்கு, உள்ள போறதுக்கு. ஆனாலுமே வந்து நீ அதை உருவாக்கிக்கிட்டு உள்ள போய்கிட்டு வெளியே போகவும் முடியாம உள்ள இருக்கவும் முடியாம, ஆனா அந்த இடத்துல வந்து நீ ஒரு உன்னோட லைஃப்ல நடந்த ஒரு ட்ரீம் வந்து நீ அச்சீவ் பண்ணல. அதுல இன்னொரு விஷயம், அன்னித்துல இருந்து இப்ப கோட் படம் வரைக்குமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு ஒண்ணு நான் மிஸ் பண்ணதே இல்லடா லைஃப்ல. அன்னித்துல இருந்து இந்த மூவின் மட்டும் இல்ல, நான் எடுக்கிற எல்லா டெசிஷனுமே. சோ இதுல முக்கியமானதுன்னா பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஷன்ஸ் ஒண்ணு இருந்தா மட்டும்தான்
இந்த கடைசி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுடா, மூச்சு விட்டுட்டாங்க, போயிட்டான், ஆள் செத்துட்டான்ற மூச்சு மாதிரிலாம் இருக்குல்ல, நியூஸ் ட்ரை பண்றான். வந்தாலும் நாடி துடிப்பு இருக்குல்லடா, பிளட் சர்க்குலேஷன் போதில்லடா, இருடா, எதனா உயிர் கல்லு இருக்குல்ல, தூக்கிடா அப்ப நெஞ்சு யோசி மேல யோசி. போடுறா, இப்ப எந்திரிச்சு நல்ல வருடா, டைலாக். மங்காத்தா உடம்புல இன்னும் எடுக்க. மூச்சு இருக்குடா, யோசி யோசி. அதனாலதான் ஆக்சுவலா ரியல் ஃபேக்ட் தான் நீ சொன்னது. ஏன்னா என் லைஃப்ல நடந்திருக்கு, உங்க லைஃப்ல நீ இப்ப சொல்லும் போது பரவாயில்ல. எல்லா லைஃப்ல ஒரு ஒரு பாயிண்ட் வந்து பிரேக் ஆகும். அது வந்து உங்க லைஃப்ல நடந்திருக்கேன்னு பார்க்கும்போது நான் பரவாயில்ல, சூப்பர். அந்த நல்லா, அதாவது நீ அந்த பாயிண்ட் நீ ஒன்று கத்துக்கிட்டல. நம்ம வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது, எல்லாரும் ரெடியா இருக்கணும். நம்ம ரெடியா இருந்தா போதும், எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சாம. என்கிட்ட ஒரு சில பேர் காஸ்ட் எல்லாம் இருக்காங்கடா, சீக்கிரமா ஷார்ட் பிலிம் எடுக்கிறதா இருந்தா தயவுசெய்து சொல்லு. என்கிட்ட மிகப்பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆமா, கால் ஷீட் நான் தான் கொடுக்க மாட்டேன்ல. ஆனா சீரியஸா சீக்கிரம் எடுங்க, நானும் ரெடியா தான் இருக்கேன். ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாங்க ஆடா. சரி, அப்புறம் பரணி நீங்க சொல்லுங்க, நீங்க தான் ஒன்றும் பேசவே இல்லை, உங்களோட ஸ்டோரியை சொல்லுங்க. நான் என்ன சொல்றதா எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே. சரி, இந்த ஸ்டூடியோவை ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்க, அபிஷியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் எல்லாம் ரன் பண்ணி இதான் ஒரு ஒரு ஃபார்முக்கு வந்துட்டேன் சோசியல் மீடியால. சரி, வரப்போறேன்னு வச்சுக்க, ஸ்டார்ட் அதுதான் பண்ணிட்டு ட்ரை இருக்கேன். பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த ஸ்டேஜ் எப்ப ஸ்டார்ட் பண்ண போற, அது நம்ம ஆல்ரெடி நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். உன்னோட ஒர்க் பத்தி எனக்கு தெரியும், என்னோட ஒர்க் பத்தி உனக்கு தெரியும், நீ என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும். ஸோ எப்ப இதை அடுத்த கட்டத்துக்கு நீங்க மூவ் பண்ண போறீங்க, இன்னும் எத்தனை வருஷம் இப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க போறீங்க, இதே மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க போறீங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எப்போ மூவ் பண்ண போறேன்? இல்ல, ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட் பிலிம் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஷார்ட் பிலிம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆனா ஒரு ரீக்ரியேஷன், ஒரு வீடியோ, ஒரு 3 மினிட்ஸ் பண்றதுக்கு எனக்கு 6 மந்த் ஆச்சு எனக்கு. ஏன்னா கொரோனா டைம் வருது. அதுல ஏன்னா நான் சண்டே 6 மட்டும் தான் ஃப்ரீ. மாசமா ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்த, ஆ 6 மாசமா ஒரு வீடியோ எடுத்துட்டு ஆமா, இருந்த. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அப்புறம் என் கூட வந்த கோ ஆக்டரை வந்து நான் பாத்துக்கணும். அவங்களுக்கு வந்து எல்லாம் கம்ஃபர்டா பார்க்கணும், அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கணும். அதனால டிலே ஆச்சு வர்றது. ஒரு டீமா எல்லாருமே ஒன்னா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா அந்த ஃப்ரேம்குள்ள எல்லாருமே இருக்கணும். இன்னொன்னு வர மாட்டானுங்க. அப்ப என்ன பண்ணுவ? அதுக்காக ஓல்ட் ஆகும். இன்னொரு வீடியோ எடுக்க போயிடும். புரியுதா உனக்கு? நான் வந்து அப்பதான் நினைச்சு பார்த்தேன். ஓகே, ஒரு வீடியோ எடுக்கணும்னா கூட சும்மா இல்ல, சும்மா சாதாரண விஷயம் இல்ல. எல்லாருமே நினைச்சு அந்த ஃப்ரேம்குள்ள இருந்ததுன்னா எல்லாருமே நினைக்கணும் அந்த சீன் நல்லா வரணும், நல்லா பண்ணணும்னு நினைச்சா மட்டும் தான் வருமே அந்த சீனே. அப்படிலாம் ஒருத்தர் லீவ் இல்ல, யாருக்கோ உடம்பு சரியில்லை, எப்படி அந்த சீன் பண்ணுவ? ஒரு ஃப்ரேம்ல அவங்க ஒரு இன்னொரு ஃபிலிம் இல்லைன்னா அவங்க கண்டினியூட்டி ஷாட் இருக்கு அதுல, உனக்கே தெரியும்ல அது. அதனால ம். வந்து அது நிறைய தள்ளி தள்ளி போச்சு. அது கொரோனா டைம் வர வரதுக்கே பயந்தாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா அஷூரன்ஸ் கொடுத்தேன். ஓகே, அவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினேன். அவங்க கோஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணவங்களோட அப்பா அம்மா கிட்ட பேசி கூட்டிட்டு போய், கேக்குதா? ரீகனெக்ட் ஆகுது, டிஷ்யூ. ரைட்டு. ரீகனெக்ட் ஆகுது. நெட் இருக்கா உனக்கு? எனக்கு சரி, இருக்கு. ஓகே. சரி, ஓகே, நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? உனக்கு நெட் இல்லைன்னு நினைக்கிறேன். ம். ஏய், போஸ்ட் பெய்ட்ரா, மாசம் மட்டுமே 1000 ரூபாய் கட்டுறாங்க. அப்படியா? சரி சரி, ரீகனெக்ட் ஆகிட்டே இருந்தது தான். அதான் அந்த 6 மந்த்தான் கேட்டல. அதாவது எப்படின்னா அந்த கொரோனா பீரியட், அது அந்த டைம்ல ஃபுல்லாவே குவாரண்டைன். ம். யாரும் நம்பி வரல, புரியுதா? நம்பி வந்தவங்களை வச்சு எடுத்து, அது கொஞ்சம் சண்டே மட்டும் தான் ஃப்ரீயா போதும், அது எடுத்து. லைவ்ல யார் யார் இருக்காங்க பாரு, லைவ்ல யார் யார் இருக்காங்க பாரு. உனக்கு காட்டலையா? இப்ப யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு எத்தனை பேர் வியூஸ் யாரோ, காட்டுது? 2 பேர் ஓ, இப்போ அந்த ரெண்டு இருக்காங்க. பேர் நம்ம 2 பேர் தானா? ஓ, நம்மள்ட்ட போதும், பரவாயில்ல, இருப்போம். அதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம்னா இதுவும் ஒரு காரணம் தான். எப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து யாருமே வந்து இல்லவே இல்லை, புரியுதா? நம்ம 2 பேரும் என்னடா பேசும்போது ஒருத்தர் ஆயிட்டாங்க, இப்ப நல்லா பாடுறா. இப்போ ஒருத்தர் தான் இருக்காங்க போல. இப்ப 2 பேர் இருக்காங்க, புரியல. யாரோ ஒருத்தர் வந்து 2 போறாங்க. நம்ம 2 பேர் தவிர அந்த 2 பேர் யாரோ வியூஸ்ல இருக்காங்க. யார் இருக்காங்கன்னு பார்க்க முடியாதா? ஓ, நீனா மட்டும் தான் இருக்கும்டா. அட கஷ்டகாலம். இதுவும் எனக்கு ஒரு சரி ஸ்டேஜ் சொல்லு. தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நமக்கு இப்பெல்லாம் இருக்கும் தான், சரியா?
அதுக்கு வந்து நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது, சரியா? யாருக்கு நம்ம தெரியும் ரெடியா இருக்குமா? ஃபியூச்சர்ல தல தளபதி லைவ் வராங்க அப்படியே இன்ஸ்டா சைட்டே கிராஷ் ஆகிற மாதிரி நம்ம கூட ரெடியா இருக்கலாம். இருக்குமானாதான் முக்கியம். ம். சொல்லு. ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணிக்காங்க, ஜாயின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அனுப்பிச்சிருக்கேன், பார்ப்போம். ஓகே, ஒருத்தருங்க வந்து ஜாயின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அவனும் ஃப்ரெண்டு தான். ஓகே, வராங்களா இல்லையான்னு தெரியல, நம்ம பேசுவோம். இல்ல நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா? எடிட்டிங், சரி ஓகே, நீ போய் பாரு. நான் வந்து நிஜமா இன்னும் கொஞ்ச நேரம் நானே முடிக்க போறேன், நீ பாரு. ஆ, நான் அடுத்த தடவை லைவ் போடும்போது. என் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமா, கொஞ்சம் ஷிஃப்ட் ரீகனெக்ட் ஸ்டார்ட் ஆகிட்டே ஆயிடுச்சா? இருக்கு உனக்கு, உன்னோடது. ஓகே, பாய். பார்ப்போம். நம்ம அடுத்த தடவை கண்டிப்பா மீட் பண்ணுவோம், ஓகேவா? நம்ம திரும்ப லைவ் போடுறேன், ஓகே, நம்ம பேசுவோம். தேங்க்யூ திவாகர். ஓகே, டைரக்டர் திவாகர், தேங்க்யூ. பாய். பாய். ஓகே, லைவ் வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல முடிக்கலாம்னு பாக்குறேன். அதான் உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கும்ல, ஒரு இப்படி லைஃப்ல நடந்ததா, எனக்கு இந்த பாயிண்ட்ல வந்து இந்த லைஃபே எனக்கு நான் ஒன்று சேஞ்ச் ஆச்சுன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. நம்ம வந்து சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணிக்கிட்டு ஒரு விளையாட்டுத்தனமா இருந்திருப்போம், ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்திருப்போம். ஆனா ஒரு சில ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நமக்கு தோணி இருக்கும், ஓகே நம்ம கொஞ்சமா உருப்படணும்னு சொல்லி தோணிக்கலாம். அது எதனால தோணுச்சு, அதுதான் இப்போ நம்ம அதை கேட்க போறோம். உங்களுக்கு யாருக்காவது லைவ் வர இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் ஐ வாண்ட் டு ஜாயின் யூன்னு மாதிரி டைப் பண்ணீங்கன்னா நான் உங்களை வந்து ஜாயின் பண்ணா நீங்க பேசலாம். உங்களோட லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஐயோ, நான் எதிர்பார்க்காதவங்கலாம் லைவ்ல வராங்க இப்போ. ஓகே, பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அதான் உங்க லைஃப்ல நடந்த விஷயங்கள் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியாது இருக்கலாம், சொல்லக்கூடியது இருக்கலாம். ஆனா ஓகே, இதுல இருந்து நான் உனக்கு கத்துக்கிட்டப்பா ஒண்ணு இருக்கும்ல, அதை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். நாங்க யாரும் ஜட்ஜ்லாம் பண்ண மாட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. வேற யாரு இருக்கா? இன்னைக்கு ஆக்சுவலா வீடியோவே போடல. சரி ஓகே, லைவ் வருவோம். நமக்கு வந்து சில பேர் கேக்குறீங்க, சரி நீங்க என்ன பண்றீங்க, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றீங்க, எங்க இருக்கீங்க எல்லாம் கேட்டேன். நான் சென்னையில தான் இருக்கேன் ஆக்சுவலா. ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்ட் டைமா இந்த சேனல் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா, இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ லைவ் வர்றது. ஆம், வேற என்ன, உங்களுக்கு நீங்க யாராவது வந்தீங்கன்னா நம்ம வந்து பேசுவோம் ஜாலியா, சும்மா ஒரு வெட்டி பேச்சுன்னு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இந்த ஷோ, இந்த லைவ் வந்து வெட்டி பேச்சு. நமக்கு பிடிச்சது பிடிக்காது ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான். உங்களுக்கு வந்து யாருக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா எங்களோட நீங்க டேரக்டா வந்து பேசலாம். உம், யாராவது இந்த லைவ்ல வந்து என் கூட பேசணும்னு நினைச்சீங்கன்னா ஐ வாண்ட் டு ஜாயின் யூ மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களை ஆட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஒருத்தவங்க வந்து மலேசியால இருக்காங்க, ஆனா மெசேஜ் பண்ணிருக்காரு. லைவ் வராங்களான்னு பார்ப்போம். ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஹாய். ஹேய், என்னடா இருங்க ஹெட்செட் இப்படிலாம் இருக்க? ஹெட்செட் போட்டுக்கிறேன் இருங்க. ரொம்ப தூரமா நேரமா தூரமா பாத்துக்கிட்டே வையேன் இருந்தேன். போன, ஃபேஸ் கிளியரா தெரியல. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்தே ரொம்ப நான் நாள் நல்லா ஆச்சு. இருக்கேன். நீ ஆமா நீங்க தான் பிஸி ஆச்சு.
நான் எங்கடா பிஸியா இருக்கேன். நான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே லைவ் போகலாம் எல்லாரும் கேட்டு இருந்தாங்க. சரி ஓகே லைவ் போவோம்னு சொல்லிட்டு அதான் லைவ் வந்தேன். ரைட் நீ ரைட். நீ என்ன பண்ற? ஏதோ ஒரு மெசேஜ் ஒண்ணு நான் பார்த்தேன். இஸ் தேர் எனி லிங்க் பிட்வீன் கோச் டு இன்ஜினா? ஆமா, நீங்க அந்த இஸ் எ இது மெடிக்கல் கூலி ஸ்டூடெண்ட் படம் கேன் டிரைவ் டிஸ்கஷன் வித் இன். பண்ணிருந்தீங்கல்ல, ஆ டிஸ்கஷன் பண்ணிருந்தீங்கல்ல, என்னன்னு? அதுக்குதான் எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு படத்துல, அதுதான் கேட்டேன். ஓ ஓகே ஓகே, உனக்கு கூலி படத்துலயா? ஆமா, ஓகே, உன் டவுட்ஸ் வேணா நான் கிளியர் பண்றேன். நீ வேணா சொல்லு, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன். எனக்கு ஏதாவது டவுட் தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், கேளு. அதுதான் ஸ்ருதிஹாசனும் ஷோபினா வந்து போவாங்கல்ல, ரஜினிகிட்ட எங்க? இருந்து ரஜினிகிட்ட இருந்து காப்பாத்திட்டு ஸ்ருதிஹாசன் கூட்டின்னு போவாங்கல்ல, ஆமா 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 அதுல கோச்ல இருப்பாங்க. அது எப்படி ஆமா. இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாறினாங்க நடுவுல? நோட் ஆ பண்ணீங்க இன்டர்மிஷன்ல, கரெக்ட் கரெக்ட். ஏன்னா இன்டர்மிஷன்ல. வந்து இன்ஜின்ல இருக்கிறவன் வந்து செத்துருப்பான், கரெக்டா? ஆமா சாவடிச்சிருப்பா ஷோபின். ஆமா, கரெக்டா? சரி ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது, ட்ரெயின் எப்படி நிப்பாட்டிச்சு? யார் ட்ரெயின் நிப்பாட்டினாங்க? ட்ரெயினை யார் நிப்பாட்டினாங்க? ட்ரெயின் நிப்பாட்டலையா ஐயா? ட்ரெயின் நிப்பாட்டினா தானே வெளியே போக முடியும். டிரைவர் ஏண்டா, செத்து அந்த கிடக்குறான். செஷன் தான் நிப்பாட்ட போறாங்க. அதான் யார் நிப்பாட்டுறது? அவன் தான் நிப்பாட்டி இருப்பான், ஷோபின் தான் நிப்பாட்டி இருப்பான். சோபினா. ஏன்னா அவனுக்கு தெரியாதா, அவன் தான் அஹ், எவ்வளவு பெரிய கேங்ஸ்டர் அவன். போலீஸ்ல ஃபெயில் ஆனவன் அவன் எப்படி டேய், கேங்ஸ்டரா மாறுறான்? அவன் தான் வந்து போலீஸ்ல தான் ஃபெயில் ஆனான். ஆனா லைஃப்ல அவன் வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டு தானே இருக்கான். என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இதெல்லாம் நார்மலான வேலை தானே. சரிதான், ரைட்டு. நல்லா ஓகே. முட்டு கொடுக்க. ஏய், கூலி படத்துக்கு நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அடுத்தது இல்ல, நானும் படத்துல இருக்கிற வரைக்கும் சூப்பரா இருக்கு அப்படி இருக்குன்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா படத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய தெரிஞ்சு டவுட்ஸ் ஆரம்பிச்சு. நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒருத்தன் லைனா கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறான், மொத்தம் 21 கொஸ்டின் பண்ணி வச்சுக்கிறான். எனக்கு சோ ஒரு டவுட் இருக்கு. என்ன எங்கன்னா ம், அந்த மோனிகா எங்க? யார் அந்த மோனிகா? ஏய், ஓ, கேப்டன் பொண்ணு. ரைட் ரைட் ரைட், அந்த கேப்டனோட பொண்ணு. மோனிகா அப்புறம் எங்க போனா? ஏன் வந்தா தெரியல. ஃபர்ஸ்ட் அது சொல்லு. அது சும்மா. வந்து கேப்டனோட பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட். சோ சரி, அங்க பார்ட்டி நடக்குது, அது ஏன் அவ்வளவுதான். அங்க வைக்கணும்? கேப்டனோட பொண்ணு இல்ல, கிராண்டா பண்ணல. கேப்டனோட பொண்ணா கப்பல் அத கப்பல்ல வைக்க கப்பல் மேல வேண்டியதுதானே? தானே எதுக்கு வந்து பண்ணணும். இந்த இதுல வைக்கணும்? கப்பல் ஆர்பர்ல மேல தானே வைக்கணும். பண்ணணும். ஆ. சரி, அங்க என்கேஜ்மெண்ட் நடக்குது. சோபினுக்கு அங்க என்ன வேலை? அடிக்கவே நிறைய போறானே லூப் ஹோல்ஸ் லைனா. இருக்குதான். ஆனா எனக்கு ஆமா, என்னன்னா, கூலின்னு பாக்கும்போது நீ வந்து எல்சியூ நினைச்சு போனியா? அப்கோர்ஸ். ஏய், ஆனா அவன் டைரக்டர் வந்து ஸ்டாண்டர்ட் லோன் சொல்லிட்டான், அவன் ஸ்டாண்டர்ட் லோன் ஸ்டாண்ட்லன்னு சொல்லிட்டான். சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனா நான் நம்ம என்ன மைண்ட் நினைச்சேன், ஃபுல்லாவே லோகேஷ் கனகராஜ் டைரக்டர், சோ அவங்களோட படம் எப்படி இருக்கு அப்படிதான் நான் லோகேஷோட நினைச்சிருந்தோம். போலான்னு ஆமா நானும் அந்த மாதிரி அப்படின்னு. நம்பி போனேன். ஆனா இருக்கிறதுலயே லோகேஷ் படத்துலயே இதான் ஆவரேஜான மூவி, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆவரேஜா ரொம்ப. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, இதான் இது ஆவரேஜ். லோகேஷ் கனகராஜ் படமான்னு யோசிச்சேன் டக்குன்னு. இல்ல நிஜமாவே, ஏன்னா ஏன்னா நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த அந்த படம் வந்து கொஞ்சம் வந்து திருப்தி பத்தல தான் சொல்லுவேன். ஆனா தலைவர் வந்து ஆமா, தலைவரோட சீன்ஸ் எல்லாமே பக்கால நல்லா இருந்துச்சு. தலைவர் ஒவ்வொரு இல்ல சீனும் அது எல்லாமே கூட பக்கா வந்து. ஒரு லென்த்தான டைலாக் ஒண்ணு போகும் பாத்தியா, நாகார்ஜுனா கூட. அதுல நாகார்ஜுனா கூட நல்லா நோட். ஆமாமா. ஆமா, அது நல்லா நோட் பண்ணீங்களா? வாய்ஸ் முன்னாடி வரும், லிப்சிங்க் அப்புறமா வரும். கொஞ்சம் லிப்சிங் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சா? எனக்கும் அது நான் மிஸ். ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட ஒரே பக்கம் ஒரு டைலாக், ஒரே ஷார்ட், ஒரே லென்த் டைலாக், 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ. 3 நிமிஷமே ஃபர்ஸ்ட் டைலாக் டெலிவர் ஆகுது. அதுக்கப்புறம் தான் தலைவர் வந்து அந்த இது கண்ணாட்டத்தை கொஞ்சம் வாய் பேசுறது. கொலாஸ் ஆச்சுல. கரெக்ட், நான் அதை நோட் பண்ணேன் ஆக்சுவலா. ஆமா ஆனா நாம தான் எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சு. அந்த பரவாயில்ல, உனக்கும் தோணி இருக்கு. ஆமா ஆனா நாகார்ஜுனா ஸ்டைல் அதுல செம பக்கா இல்ல? ஆமா ஆமா. ஸ்டைல் அதுவும் அந்த பக்கா. பாட்டு ஐ ஆம் த டேஞ்சர், அது சூப்பரா இருந்துச்சு. ஆனா வந்து லாஸ்ட்ல வந்து தலைவர் கூட மொக்கையா இருந்துறாரு. அதுதான் கொஞ்சம் எனக்கு மனசு தாங்கல. அப்புறம் இன்னொரு ஒரு லாஜிக் கூட மிஸ் ஆச்சு. என்னன்னா, ரஜினி சார் வந்து லாஸ்ட்ல தான் ரோலக்ஸ் வாட்ச் வச்சு எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து இப்படி ஒரு விசிறுவாரு. அது கரெக்டா ஆமா, லாக் ஆயிடும் அர்ஜுன் சாருக்கு. அது எப்படி அது லாக் எப்படி லாக் ஆச்சு? ஆச்சு? அதுதான் நானும் கேக்குறேன், அது எப்படி லாக் ஆச்சு? லாக் அவ்வளவு லெத்தர் ஆயிட்டாலும் நம்ம சும்மா வாட்ச் பத்தி உங்களுக்கு போட்டாலுமே தெரியும். லாக் ஆக வாட்ச் மாட்டேங்குது. இந்த மாதிரி வாட்ச் எல்லாம் வந்து பூச்சில அறுந்துரும். ஓகேவா? அது ரோலக்ஸ் வாட்ச், ஆமா, அது அதுக்காதான் என்னன்னு தெரியல. ஓகேவா? ஸ்ட்ராங்கா கேக்குறேன். ஸ்ட்ராங்கா இருக்கும், சரி ஓகே. அது எப்படி எப்படி லாக் அத்தனை ஆச்சு? வாட்? இல்ல, அதுதான் அது எப்படி கைட்டினாரு ஃபர்ஸ்ட்? வாட்ச் எப்படி கைட்டினாரு? அது எப்படி ஜாயின் பண்ணாரு? சரி, அவ்வளவு பேசிட்டே வாட்ச் இருக்கும் போது கட்டிக்கிற பூ மினிமம் ஒரு கட்டுற அரை ஜாயின் மணி பண்ணிருக்காரு. புரியுதா? 1/2 மணி நேரமாச்சும் ஆகும் கட்டுறதுக்கு, ஓகேங்களா? அது எப்படி அவ்வளவு வாட்ச் உடனே கட்டுகிறாரு? எனக்கும் தோணுச்சு. ஆனா ஆக்சுவலா நிறைய கொஞ்சம் லாஜிக் மிஸ்ஸிங் எடுங்க. தான். ஆனா நல்லா இருந்தது படம். ஒன் டைம் வாட்ச். ஆனா டிஏஜிங் அதேதான் பண்ணி சொல்றேன். அந்த ரெட்ரோ சீன்ல லாஸ்ட் 10 மினிட்ஸ் ஒரு தலைவர் அது அது தெரியுது ஒரு தேட்டருக்கு. மீம்ஸ்ல ஒண்ணு பார்த்தேன்.
லியோ படத்துல பிளாஷ்பேக் நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னதை வச்சுக்கின்னு பிளாஷ்பேக் மட்டும் நல்லா எடுத்து அதான் வச்சுக்கிறான்டா போய் லோகேஷ் படத்தை கனகராஜ். விட்டானுங்க. அந்த மாதிரி இதுதான் மாத்தி பிளாஷ்பேக் விட்டாங்க. மட்டும் தான் கதையா இருக்கு. ஆமா, நான் கூட என்ன தெரியுமா நினைச்சேன், சிவகார்த்திகேயன் வந்துட்டாருன்னு நினைச்சிட்டேன் டக்குன்னு. ஏய், ஏன்னா நான் சத்தியமா வெயிட் பாக்க பண்ணா அப்பதானே இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் வரப்போறாரு. ஓகே, அமெரிக்கானுக்கு வரதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அப்படியே வந்துருவாரு. சரி, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏன்னா அந்த சிவகார்த்திகேயன் ஃபைட்டு பிடிக்கும். பேக் ஷாட்ல பார்க்க சொல்ல சிவகார்த்திகேயன் மாதிரி தான் இருந்தது. நான் கூட கொஞ்சம் நினைச்சேன் கொஞ்சம் சரி இருந்தது. ஆனா உடம்பு உருப்படியான பார்த்தோன்னா சீன்ரா. கொஞ்சம் ஒல்லியா தான் இருந்தது. அந்த ஆமா, அளவுக்கு ரொம்ப எல்லாம் இல்ல. ஆனா சிவகார்த்திகேயன் கொஞ்சம் டக்குன்னு பாடியா வந்து இருப்பாங்கல்ல. இல்லையே, பாக்க அப்படிதான் அப்ப அது சிவகார்த்திகேயன் பார்த்தா மாதிரி உங்களுக்கு ஆக்ஷன். சிவகார்த்திகேயன் மாதிரி தான் இருந்ததா? ஆமா, மாவீரன் சிவகார்த்திகேயன் மாதிரி இருந்தது. மாவீரன் மாதிரி இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் ஃபங்க்லாம் அந்த அதிகமா. இது ஃபங்க்லாம் வச்சுக்கின்னு அந்த ஏன் மாதிரி ஆனா இருந்துச்சுன்னா. சிவகார்த்திகேயன் இல்லன்னு தானே சொல்லிருக்காங்க எல்லாருமே. அது தெரியல நமக்கு. இந்த சரி, திடீர்னு வந்து வந்தாலும் வந்துடலாம்ல, ஏய், அப்புறம் சொல்ல இன்னொன்னு என்னன்னா, முடியாது. அமெரிக்கான் பேஜ்ல வந்து சிவகார்த்திகேயன் டேக் பண்ணிருக்காங்கடா. நானுமே ஆமா, பார்த்தேன். அது ஏன்? உம், அப்புறம் ஏன் பண்ணீங்க? அதுதான் அதுதான் நானும் கேக்குறேன். ஒருவேளை அதுவாதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிருந்தேன் நானு. தெரியல எனக்கு அது. ஆனா அது இது ம். வரைக்குமே ரிவீல் பண்ணவே இல்லை யாருமே. ரிவீல் பண்ணானா நெஞ்சு நல்லா இருக்கும். டிஹெச் ஆனா எப்படி அங்க பண்ணான்னு அங்க தெரியல. ஏன் டேக் பண்ணாங்கன்னு இன்னமும் தெரியல. ஒருவேளை இன்னொரு 5 வருஷம் கழிச்சு சன் பிக்சர்ஸ்ல இருந்து வரும், சிவகார்த்திகேயன் தான் ஃபர்ஸ்ட் கேமியோ ரோலுக்கு அக்செப்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நாங்க தான் டிஏஜிங்ல மாத்திட்டோம் அப்படின்னு 5 வருஷம் கழிச்சு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ப முடியாது. அதுக்கப்புறம் வந்தா என்ன, வரலனா என்ன. இதுக்கப்புறம் அதான் படமே அது வந்துருச்சு. ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு இல்ல, ஆவரேஜ் தான். டிக்கெட் 5 3 கிடைச்சது நான் உங்களுக்கு கொடுப்பேன் கால் நீ. பண்ணலாதான் இருந்துச்சு நானு. நான் எனக்கு டவுட் தான் எனக்கு. எவ்வளவு கொடுப்ப 5க்கு? ரொம்ப கம்மி தான் கொடுப்பேன் நான்லாம். ஒன்னு டூ ஒன் கூட டூ கொடுக்க பாயிண்ட் மாட்டேன். ஃபைவ் இல்ல இல்ல, ஒர்க் நிறைய பண்ணிருக்காங்கல்ல. ஒர்க் டிஹெச்சிங்காக அந்த அளவுக்கு. நான் ஓப்பனா சொல்ல டிஹெச்சிங்காக நான் கொடுக்குறேன். ஓகேவா, லாஸ்ட் 10 மினிட்ஸ் அந்த ரெட்ரோக்காகவே நான் தரேன் 3.5. ரைட்டிங் சூப்பரா பண்ணிக்கிறாங்க. ஆனா வந்து கொஞ்சம் பேட்சா இருக்குது, அவள்தான். அந்த ஆமா. இவ ரக்ஷிதாவா? ஆமா, ரக்ஷிதா. அது ரக்ஷிதா. கூட எனக்கு ஆக்சுவலா அந்த கேரக்டர் பிடிக்கல எனக்கு ஆக்சுவலா. இல்ல, நான் ஃபர்ஸ்ட் அதை பார்க்க சொல்ல சரி ஓகே இவளும் சேர்ந்துதான் அவனை கொல்ல போறான்னு நினைச்சிருந்தா, பார்த்தா கட்சியில அதான் ஏய், வேற விதமா கொண்டான். எவ்வளவு பெரிய அந்த ஸ்டோரி பாத்தியா? ஷோபினோட வைஃப்டா அவ. ஷோபினோட அதுதான் பொண்டாட்டி இவனை லவ் பண்ணி என்னடா அது கதை? எனக்கு அது சத்தியமா அது வந்து எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது இப்படி கூட அதுதான் அது. எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ம். அது எனக்கு அதுல ஒரு வேற மாதிரியா இருந்தது. இன்னொன்னு பார்த்தேன், வீடியோ கால் பண்ண சொல்ல, ஆ. இது உன் பொண்டாட்டி தானே சொல்லிட்டு சோபின் கிட்ட காமிப்பால. அப்ப சுதிகாசனை அவன் வாட்ச் வச்சு கட்டின்னு தானே இருப்பான் அந்த அபார்ட்மெண்ட்ல. அபார்ட்மெண்ட்லயா? அபார்ட்மெண்ட்ல சுதிகாசனும் சோபினும் வச்சு மேல இருந்து தள்ளி விட போறேன் அப்படின்னு தானே ஆமா 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 சொல்லுவான். ஆமா அப்ப ரஜினிகாந்த் வந்து வீடியோ கால்ல காமிச்சு, இது உன் பொண்டாட்டி தானே, கல்யாணி தானே அப்படின்னு ஆமா சொல்லுவான்ல. ஆமா அப்ப சுதிகாசனம் பாத்துச்சு, ஆமா. ஓகேவா. ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல அண்ணன் கூப்பிட்டுன்னு வர சொன்னாருன்னு சொல்லிட்டு கார்ல உட்காருவாள். அப்ப கூட சுதிகாசன் கண்டுபிடிச்சிருக்காது, இது கல்யாணி தானே, சோபினோட பொண்டாட்டி தானே, ஆமால, தயாளோட பொண்ணு. இது நல்ல இது கேள்வியாச்சே. நோட் இது நோட் பண்ணீங்களா? ரொம்ப பெரிய லூப்பா இருக்கு நீ சொன்னது. ஆமா, நான் அதான் யோசிச்சேன், என்னடா இது. ஆமா, நீங்க பாக்கலாம் யாருன்னு பரவாயில்ல. கேப்பா. இத்தனைக்கு ஸ்டுடியோஸ் ஃபர்ஸ்ட் ஆமா, டைம் பாக்கப்ப நீங்க யாருன்னு கேப்பா. அவளும் வந்து அண்ணனோட ஏற அண்ணன் சொன்னாங்க. மேன்ஷனுக்கு கூட்டின்னு வர சொன்னாரு ஆமா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுவோம். வீடியோ கால்ல சரியா தெரியலனாலும் பரவாயில்ல, அவன் க்ளோஸ் அப் எல்லாம் காமிச்சு உன் பொண்டாட்டி கல்யாணி அப்படின்லாம் சொன்னான். அப்ப ஏய், கூடமா பாத்துருக்காது. வீடியோ கால் வந்து ஷோபின் தான் பேசிட்டு இருப்பான். ஸ்ருதிஹாசன் பாத்துட்டு இருக்க மாட்டான். ஏன்னா அவன் தொங்கின்னு இருப்பாள சைட்ல. புரியுதா? இல்ல, நல்லா நோட் பண்ணுங்க. ஸ்ருதிஹாசன் பாத்துட்டு இருந்தாளா? தொங்கினு புடிச்சு இஸ்து வச்சு பக்கத்துல குச்சி நிப்பாட்டுவான்ல இழுத்து வந்து ரஜினி. அவன் மூச்சு வாங்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல பேசிட்டு இருப்பான். அவன் கவனிச்சிட்டு இருந்தாளா ஸ்ருதிஹாசன்? பக்கத்துலயே நின்னு பாத்துக்கின்னு, எங்க அப்பா நான் கொஞ்சம் ஒரே ஒரு அறை விட்டுக்கிட்டோமா அப்படின்னு சொல்லுவாள்ல, உங்க அப்பனுக்கே கேட்கணும் அந்த சத்தம் அப்படின்னு சொல்லுவான்ல. ஆமா அப்பெல்லாம் ஆமா பக்கத்துல ஆமா தானே ஆமா இருந்தா. ஆமா. correct, correct. ஆமா, Okay, okay, அதுதான் okay, okay. கேருங்க. பரவாயில்ல, இன்னும் அந்த நிறைய அளவுக்கு இருக்கு. நோட் பண்ணிருக்கியா நீ? ஆமா, அஹ், ஃபர்ஸ்ட் பார்க்க சொல்ல நானும் யோசிச்சிருந்தேன். அப்படியே அஹ். கொஞ்சம் கொஞ்சமா நானே ஒரு 40 நிமிஷம் லேட்டா தான் போனேன் படத்துக்கு. செம்ம நீயும் போனா டிராபிக். நானும்டா. ஃபர்ஸ்ட் இது இது பாக்க நான் டிக்கெட் வந்து 20 மினிட்ஸ் லேட். நான் வந்து 20 மினிட்ஸ் லேட். ஆனா நான் வந்து இன்ட்ரோ படம் தான் அது பார்த்துட்டு ஆக்சுவலா வந்து மிஸ் பண்ணேன். மத்தபடி எல்லாமே பாத்துட்டேன். நான் அந்த இன்ட்ரோக்காக தான் போலான்னு பார்த்தேன். ஆனா ஆனா இன்ட்ரோ தான் கொஞ்சம் வீட்டுக்கு மிஸ் வந்து ஆயிடுச்சு. நான் பாத்துட்டேன். பயங்கரமா இருந்துடா இன்ட்ரோ. யூடியூப்ல அதான் பார்த்தேன், சில இதெல்லாம் பார்த்தேன். பயங்கரமா ம். இருந்திருக்கு இன்ட்ரோனா. ஆனா நான் ஸ்டேட்டஸ்லயே பாத்துட்டேன் பாதி அந்த ஸ்டார்டிங் வரைக்கும். அப்பயே நிறைய பேர் பாத்துட்டியா? ட்ரெயின் விட்டுருந்தானுங்க, அப்பயே பாத்துட்டேன். அதுலயே வாடா பாய். நான் எது இருந்தாலும் இப்படி பாத்துக்கிட்டேன். ஐயோ பாத்துட போறோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல ஏன்னா அந்த படம் பாக்குற வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா இல்லையா, நான் பாத்துட்டு கால் துப்புறேன் அப்படின்னு நான் நினைச்சேன். புரியுதா? அது நினைச்சா போனேன். ஆனா நிஜமா படம் வந்து ஓகே தான், ரொம்பலாம் இல்ல. So, அது கரெக்ட் தான். உப்பரேந்திராவா அவரு? அப்பா கிட்ட சொன்னேன் அத. என்னென்ன நீ இப்பதான்டா சொல்லுவ. என்னன்னு சொன்னேன்?
படம் ஆவரேஜ் தான், அந்த மாதிரி இல்ல, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஓ இல்லன்னு சொன்னேன். அப்பாக்கு நீ அதை இப்பதான் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆமா நீ இப்பதான் சொல்லுவ. அப்படியே சொல்றாரு, மணி நம்ம நாளைக்கு படத்துக்கு போறோம், நீ புக் பண்ணு. அவருக்கெல்லாம் சேர்த்துதான் புக் பண்ணது. கட்சி நேரத்துல வேலை இருந்துச்சுன்னு வர முடியல. ஓ நீ அப்படியா? நாளைக்கு புக் பண்ணு. எப்போ போனீங்க? நான் இது அன்னைக்கு நீங்க போனீங்கல்ல, அன்னைக்குதான். ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டேன் நானு. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் டே நான் ஒரு ஈவினிங் ஒரு ஒரு 7 ஈவினிங் ஷோ. மணிக்கு. அப்படியே நான் 7 ஆஃப்டர்நூன் ஷோ மணிக்கு. போயிருப்பேன். ஆஃப்டர்நூன் ஷோ போனேன். ஆக்சுவலா 3:30 4 போனேன் நினைக்கிறேன். ஆமா போனேன். ஆமா, நீ அதான் வந்து உங்களை கூப்பிடலான்னு நைட் ஷோ. பார்த்தேன். ஆமா 7 மணிக்கு போனேன். 7 மணிக்கு போனியா? ஆக்சுவலா ஆமா நான் உனக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து mercy உனக்கு கால் பண்ணி கேட்டா கரெக்டா கால் பண்ணிச்சு. ஆமா போலாமா? ஆமா, நான் தான் கேட்க சொன்னேன் ஆக்சுவலா. ஆனா நான் நீங்க வேலையில பிஸியா இருந்தேன், இருக்கீங்க வேலையில இருந்தேன்னு அப்படின்னு சொன்னேன். சொல்லி ஆமா, அதான் நான் போயிட்டேன். கிளம்ப வந்து இங்க இருந்து ஒரு 6 மணிக்கு தான் கிளம்புனேன். 7 மணி ஷோக்கு மாயாஜால். எந்த தேட்டர் தெரியுமா, நம்ம பார்த்தோமே படம்? மாயஜாலா? ஆமா, அட்டா அப்பாவி, அப்படியா? டிடி டிடி இது பார்த்தோம்ல அது. தெரியும் தெரியும் தெரியும். அதுக்கு முன்னாடி ஜனவரில ஒரு படம் பார்த்தோம்ல, அதான் இந்த எம்ஜிஆர் இந்த படம் தான். மத விஷ்ணு மதகஜராஜா. நம்ம விஷால். எல்லாம் சேர்ந்து போனீங்க ஃபேமிலியோட, அங்கதான் போனீங்க. யார் யார் அதே போனீங்க? சீட்டு தான், அதே சீட்டு தான். ஓ அதே சீட்டா? ஆமா, நான் தான் சொல்லியிருந்தேன் போஸ்ட்ல, ஒரே வருஷத்துல ஒரே தியேட்டர்ல 3வது படம் பாக்க. இன்னொன்னு அதை புக் பண்ணவா? நம்ம எல்லாம் ஒன்னா போலாம். அதான் புக் பண்ணவா? ஏன்னா இப்ப இந்த படமும் வரல ஆக்சுவலா. கூலி தான் வந்தது ஆமா லாஸ்டா. ஆமா, அதுக்கப்புறம் எதுவும் வரல. வேற எதுவும் வரல. வேற அந்த எதுவும் மாதிரி பெரிய படமா சொல்றேன். தெரியல. மாதிரி சொல்ற எல்லாம் ஒன்னா போலாம் அப்படி மாதிரி கேட்டு இருந்தா. ஆமா ஆமா, ஒன்னா பிளான் போவோம் ஒரு பண்ணலாம் அது நாள். ஒரு நாள். ஆமா, உனக்கு இப்ப ஒர்க் முடிஞ்சுதா? இன்னைக்கு ஒர்க் இல்ல. இப்போ சண்டேனால ஒர்க் இல்லையா? இருந்தது. சரி ஓகே, ஒரு வாரம் ஃபுல்லா ஒர்க் பண்ணிருந்தாங்க, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு. அப்பா அப்பா எங்க இருக்காரு? கிளம்பிட்டாரா? க்ரூஸ் க்ரூஸ். ஓ ஃபேமிலி மம்மி டேடி இல்ல எல்லாமே இல்ல, சேர்ந்து. ஆ. அப்பா அப்பா மட்டும் தான் போயிருக்காரு. ஏன் அவன் போலியா? மம்மி போலியா? இல்ல, அம்மாவுக்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டாரு லாஸ்ட் டைம்ல. சரி காசு சரி கட்டல, ஓகே அது வேற விஷயம். அது வரல ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. தாமரை அவர் ம். போயிருக்காரா அவர் ஃப்ரெண்டு? அவரு போல, அவரு இங்கே தான் இருக்காரு. அவருக்கு ஆக்சஸ் இல்லையா அதுக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்ப இவர் மட்டும் போயிருக்காரு. எப்போ வருவார் அப்பா? ஆ, நாளைக்கு ஈவினிங் ஆயிரும். ஒரு நாளைக்கு ஈவினிங் ஆயிடுமா? ஓகே ஓகே. அதான் நான் ஆமா. சொல்றேன். அதுதான் இந்த சாட்டர்டே சண்டே ஏதாவது பிளான் பண்ணலாம்னு நினைச்சேன் எல்லாருமே சேர்ந்து. அதான் ம். ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நம்ம போக முடியல. இதுதான் போல. ஓகே நான் நெக்ஸ்ட் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வர சண்டே. சாட்டர்டே ஆமா சண்டேவா? ஆமா. தேர்ஸ்டே வர ஃபங்க்ஷனுக்கு தெரியும்ல. என்ன ஃபங்க்ஷனு? 22 ஓஹோ, என்னன்னு ரிவீல் பண்ணாத ஓகே வேணாம் ஓகே இன்னும். ஓகே இப்ப ஓகே நம்ம ஓகே அதை பேச ஓகே. வேணாம். தனியா இல்ல இல்ல பாத்துக்கலாம் இல்ல, அதெல்லாம். புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. இதுல அதுக்குள்ளே வேணாம். டேட் அதுக்குள்ளே வந்துச்சு. ஆமா பாரு 22 அது. ஆமா ரைட்டு. சரி ஓகே ஓகே ரைட். ம். இப்பதான் வந்து அடுத்த வாரம் ஃபுல்லாவே கல்யாணம், காது குத்து நிறைய இருக்குது அடுத்த வாரம். அப்படியா? ஆமா, எங்க ஊருக்கு போகணுமா இல்ல இங்கதானா? தெரியல என்ன பிளான், அப்பா தான் தெரியும். ஓகே ஓகே. இரு, அருள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறா போல. ஆமா, அப்படியா? எல்லாருக்கும் ஹாய் ஹாய் சொல்லி ஹாய் சொல்லிருக்கேன் நான். ஹாய் 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 சொல்லலாம் சொல்றாங்க சொல்லிருக்கேன். எல்லாரும் ஹாய். என்னோட ஃபாலோஸும் பாக்குறாங்க உன்ன. ஆமா ஆமா, அதெல்லாம் நீ வாண்டட் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து நினைக்கிறாங்க. நீ ஸ்டார்ட் பண்ண உடனே நான் ஜாயின் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணேன். அப்புறம் நீங்க அவரு இன்னொருத்தர் கூட பேசிட்டீங்க. சரி ஆமா அப்படியே ஆமா நான் ஆமா. கொஞ்சம் ஒவ்வொருத்தரா அப்படியே வந்துட்டேன். பேசுவோமே ஃப்ரீயா. அப்ப கேட்டதான் அந்த கொஸ்டின். ஓஹோ ஓகே ஓகே. இப்பதான் புரியுது நீ கேட்டது. இஸ் தேர் எனி ஆமா, லிங்க் பிட்வீன் கோச் டு ரீஜன்? ஓகே ஓகே. இன்னும் இஸ் எ அந்த மெடிக்கல் கொஸ்டின் இன்னும் இருக்கே. இருக்கு இருக்கு. இஸ் எ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கேன் டிரைவ் அ ட்ரெயின்னா அது என்ன? ஆமா, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே ஸ்ருதிஹாசன். ட்ரெயின் ஓட்ட எப்ப கத்துக்கினா? அவளா ட்ரெயின் ஓட்டிட்டு இருந்தா டேய்? அவன் ஆமா, நின்னுட்டு இருந்தா. ஆ? நல்லா ஓட்டிட்டு பாருங்க இருப்பா. படம். அவன் ஓட்டிக்கிட்டா தான் இருந்தா. சேர்ல ஓட்டலாம் இல்ல, உட்காந்துதான் ஜஸ்ட் இருந்தா. பாத்து தானே இருந்தா. அவன் இறந்திருப்பான் ஒருத்தன் அந்த இது மேலயே, அஹ், டிரைவிங் பண்ற இடத்துலயே அப்புறம் கை இறந்திருப்பான். அந்த லிவர் மேல இருந்துச்சு. ஓகே ஓகே. அடா அப்பா அந்த அளவுக்கு நோட் பண்ணிக்க நீ. சரி ஓகே. அதுக்கப்புறம் இது இந்த எல்சியூ ஆகுமா ஆகாதா? வாய்ப்பே இல்ல. ஆனா கண்டிப்பா எல்சியூன்னு வந்தா நான் அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன் இது. ஆமா, அந்த லெவல்ல இருக்கு. ஆனா நிஜமா எப்படி சொல்றது, லோகேஷ் அந்த வந்து கம்பேக் கேரக்டர்ஸ் கொடுப்பாருன்னு வச்சு. நினைச்சோம். இல்ல, லியோவே கேரக்டர்ஸ் பரவாயில்லன்றானுங்க வச்சு எல்லாருமே நிறைய பேர். ஆனா ஏன்னா லியோ வந்து ரொம்ப லியோ எக்ஸ்பெக்ட் சூப்பரா பண்ணாங்க. தான் இருந்தது. ஓகே. இல்ல இல்ல, ஆனா லியோ ஓமஸ் சூப்பரா தான் இருக்குது. நிஜமா இதோட பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. எனக்கு இப்போ தோணுது ஆமா, எனக்கு. அந்த ஒண்ணும் டைம்ல இல்ல, தோணல. ஓகே. ஆடியோ லான்ச்சே கிடையாது. இல்ல வச்சாங்கடா இது இது. ப்ரோமோ வச்சாங்க. ப்ரோமோ அது எப்போ, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தானே. ஓஹோ ஓகே ஓகே ஓகே. முன்னாடி வைக்கல. ஆடியோ ஹைப் லான்ச் ஏத்தி இல்ல, விடல. கரெக்டா ஹைப் ஆனதுதான் இங்க ப்ரமோஷனே இல்ல. பிரச்சனை ரொம்ப. ஆமா, அது நாகார்ஜுன அது வந்து சொன்னாரு 10 பாஷாக்கு சமம் அப்படின்னு மாதிரி சொன்னாரா? நானும் எல்லாமே அதுக்காக செம்ம தான் எக்ஸ்பெக்டேஷன். நம்பினேன்.
ம். அதுல வேற இவரு அனிருத் தலைவரு 10 கப்பு 10 ஃபயராம். அவன் எந்த படத்துக்கும் 5க்கு மேல தந்ததே கிடையாது. இதுல 10 ஃபயர் 10 இதுங்க. நானும் யோசிச்சேன் அந்த அளவுக்கு சூப்பரா ரைட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும்னு நினைச்சிருந்தேன். ஆனா பார்த்தா அனிருத் சொன்னது அளவு கூட இல்ல இதுல. எனக்கு தெரிஞ்சு அனிருத் 2 கப்பு 2 ஃபயர் ஊத்துருக்கலாம். கரெக்ட் ஆமா, கரெக்ட். ஆனா மியூசிக்கும் நல்லா தான் இருந்தது இந்த மியூசிக் படத்துல நல்ல. வந்து. ஆனா அந்த 10 கப்பும் 10 ஃபயரும் அனிருத்துக்கு ஊத்தலாம் பேசாம. அப்படி வேணா கொடுக்கலாம். ஆமா, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு அந்த அமீர் உபரேந்திரா கான் பிஜிஎம். உபரேந்திரா சார் அவரும் பார்த்தல. அவரு உபரேந்திரா சார் வருவார். நல்லா இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக் தான் சூப்பரா இருந்துச்சு படத்துல. கொக்கி அது அமீர் கான் மியூசிக். கொக்கி மியூசிக் அமெரிக்கன் மியூசிக் அது. அமெரிக்கன் மியூசிக். ஆமா லாஸ்ட்ல லாஸ்ட் வரும். கிளைமேக்ஸ் ஓகே. பிஜிஎம் ஆனா அவர்லாம் எதுக்கு அதுவும் நல்லா. வந்தானே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வச்சிருக்க தேவையில்லன்னு தோணுச்சு எனக்கு. இல்லனா கேட்டா அமெரிக்கான வந்து தலை. காமிச்சிக்க கூடாது, யார்கிட்டயும் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்க கூடாது, லாஸ்ட்ல ஆமா வச்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இந்த விக்ரம் நடிச்சாங்கல்ல சூர்யா சார் வர மாதிரி, ஆமா, யாருக்குமே அது தெரியல யார் அதோட. வர போறாங்க. கடைசி சூர்யா சார் வந்தாரு, அந்த மாதிரி இதை வச்சிருந்தானா கொஞ்சமாச்சும் ஆயிப்பா ஆமா, இருக்கும். ஓகே கண்டிப்பா. அமீர் கான் வந்திருக்காரு அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. விக்ரம் அந்த ரோலக்ஸ் அளவு கூட இம்பாக்ட் இல்ல கம்பேர் இதுல. பண்ணக்கூடாது, அது வேற இது வேறல்ல. அதுதான் நானும். இல்ல, ஆனா நம்ம அதுல மைண்ட் என்ன எல்லாம் அங்கதான் ஃபர்ஸ்ட்ல போகுது, இருந்து. கம்பேர் பண்ணணும் அப்படிதான் போகுது. ஆமா, அவன் ஃபர்ஸ்ட்ல இந்த அவங்க அர்ஜுன் அவங்க பையன் வந்து தேவா கூட்டின்னு போறான்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ்ல இருப்பாங்கல்ல நாகார்ஜுனா, அந்த சிண்டிகேட் மெம்பர்ஸ் எல்லாம். அப்ப இந்தியாவுக்கு வந்து தாகா வர போறாரு, யார நீங்க பிக்கப் பண்றீங்க அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருக்கோம்ல. அப்பதானே கால் எடுத்து பேசுவோம் நாகார்ஜுனா. ஆமா 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 அப்பயே ஆமா. தெரிஞ்சு ஒரு பெரிய ஆளு போல, ஒரு ரெக்லஸ் ப்ரூட்டல் அந்த மாதிரி ஒரு பர்சன் நினைச்சேன். கட்சியில வந்து இறங்கி வந்து 4 பேரை சுடுவாரு, அங்க இருக்குலாம் சுடுவாரு. ரஜினி கைத்துல கைத்தீக்க சொல்ல, அண்ணா நீங்களா தேவா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இதுல இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா, நாகார்ஜுனா இருப்பான்ல, உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கேன், 10 வருஷமா ஆமா பாத்துருந்தாரு. ஆமா. அதுதான் பாத்துன்னு கட்சியில் தான் வந்து உங்க அப்பனே நான் தாண்டா கொன்னேன் அப்படின்னு ஒன்னு சொல்லிதான் அவனுக்கு தெரியுது. ஆனா அவனுக்கு, யாருக்கு, அமெரிக்கானுக்கு அமெரிக்கா தெரிஞ்சிருச்சு. அமெரிக்கான்னு கைத்துல கட்டி வைக்க சொல்ல ஏன்டா தெரியுது. டேய். இதுல எனக்கு டவுட், இதெல்லாம் யோசிக்க சொல்ல. அமெரிக்கானும் நாகர்ஜனும் இல்ல அண்ணன் தம்பியா இல்ல யாரு இவங்க 2 பேரும்? ஆஹா, அவன் அமெரிக்கானுக்கு வேலை செய்யற நாகார்ஜுனா. இப்ப எப்படி ரோலக்ஸுக்கு எப்படி அடைக்கலம். அப்ப சின்ன வயசுல 2 பேருமே இருக்காங்க. சின்ன வயசு பையன்ல 2 பேருமே இருந்தாங்கல்ல இந்த பிளாஷ்பேக்ல. தெரியலையே, அது 2 பேருமே வந்தாங்க. நாகார்ஜுனா சின்ன வயசு மட்டும் இருந்ததா? ஆமா, ஐ திங்க் சோ. எனக்கு சரியா தெரியல அது. நாகார்ஜுனா இல்ல, இவரு அமீர் கான் சின்ன வயசுல அமீர் கான். இருந்தாரோ? அமீர் கான் ஓகே ஹிந்தில ஓகே ஓகே. பேசுவோம்ல, அப்பாவோட பெரிய ஆளா அவரு ஆமா அப்படின்னு ஆமா ஆமா. அது சொல்லுவான். அமீர் கானோட பையன் தான்ல. அமீர் கான் தான், அமீர் அமீர் கான் தான் கானோட ஆக்சுவலா பையன். அந்த பையன். அமீர் கானோட பையன் இல்ல, அமீர் கான் தான் அந்த பையனு. ஆமா, ஓகே ஓகே ஓகே. ரொம்ப எப்படி சொல்றது. ஆனா அவ்வளவு டிராபிக்ல அவ்வளவு ஓட்டிங் போய் கட்சியில ஒரு இதுவே இல்லாம வந்துச்சு படம். ஓகே, லோகேஷ் பாக்கலாம். கனகராஜ் அப்படின்னு அந்த மூவி இல்ல. 190 ருபீஸ்க்கு 3 மணி நேரத்துக்கு ஏசிக்கு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், மோனிகா சாங்கு, அப்புறம் அனிருத் அந்தந்த பிஜிஎம், அதெல்லாம் பார்த்துட்டு அது ஒன்றும் ஓகே சொல்லலாம். அது ஓகே அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு கொடுப்ப மார்க் 5க்கு? மார்க்லாம் நான் சொல்ல மாட்டேன்பா. நீங்க தான் டான்ஸ் திட்ட போறாங்களா? ஆமா, நீங்க தானே பேசிட்டு போங்க, நான் மார்க்லாம் கொடுக்க மாட்டேன். நான் 3 இல்ல ரைட்டிங்ஸுக்கு 3.5 தான் மேட்ச் அதிகமா இல்லலாம். ஆனா ஒன் டைம் அது வாட்சபிள் இல்ல. ஒர்த்து. ஆமா, ஒன் டைம் அது வாட்சபிள். என்ன இந்த சொல்றேன்? எப்படி இந்த குட் பேட் அகிலி வந்து ஃபேன்ஸுக்காக எடுத்து வச்சாலும் ஆதிக்கு, அதே மாதிரிதான் ஒன் டைம் வாட்சபிள். ரெண்டாவது வாட்டி பார்க்க சொல்ல நம்ம ஜிபி ஓட்ல கம்பேர் பண்ணத சொல்லிட்டேன். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன். மாதிரி படம் அது? ஆமா, அதே மாதிரிதான். அதுனா ஃபேன்ஸுக்காக அதுல எடுத்து ஃபேன் வச்சாங்க. மேடம் இதுல ஒண்ணுமே இல்லையே. ஓகே எது? இருந்தது, ஆனா அந்த ஏன் அளவுக்கு இல்ல? இல்லன்னு சொல்றேன். எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு அதேதான். இல்ல. ஃபேன் மேட் ஆமா, ஃபேன் மேட்னா எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமா இருக்கணும், புரியுதா? ஆமா, ஜிபி மாதிரி. தான். ஆனா ஃபேனோட இதுவா பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் வந்து இது பண்ணல, கம்மிதான். ஆமா, கம்மி. ஓகேவா? அது ஆனா வேற. ஃபேனுக்கு ஓகே ஒரு ட்ரீட்டா இருக்கும். ஃபேமிலி ஆமா, ஆடியன்ஸ்க்கும் ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும். ஆக்சுவலா ஃபேமிலிஸ்ல பார்க்கலாம். ஏன்னா அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட்டும் இருக்கா. நாங்க அங்க ஒர்க் ஆன மாதிரி எனக்கு தெரியல. இல்ல, ஒர்க்கே ஆகல அது. இல்ல ஒர்க் சுத்தமா ஒர்க் ஆகல. ஆகல. ஆமா, அது வேற. இன்னும் நிறைய லூப்பல்ஸ் எல்லாம் சொல்றானுங்க. ஒரு சில இல்ல இது கொஸ்டின்ஸ் என்னன்னா எல்லாம் இருக்கு. ஸ்டுடியோஸ் ரஜினிக்கு ஸ்டுடியோஸ் தான் பொண்ணுன்னு தெரியுங்க முன்னாடி ஆடியன்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சு. ஓகே இதுதான் பொண்ணு போல நினைச்சு இதுக்கெல்லாம் இல்ல, ஓப்பனா எனக்கு கூட தெரியல. சத்தியமா தெரியாது. போன் நம்பர் தாங்க, நான் கால் பண்ணோம், அப்பதான் அப்பதான் தெரியுமா? தெரியும். ஏண்டா ஆமா, டேய். நான் 40 நிமிஷம் லேட்ல, ஓகே ஓகே ஓகே. அதனால என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு 40 இல்ல. ஒரு படம் ஒரு ஒரு
ஆஃப் நானே இதையும் நினைச்சு முடிச்சிடா நீ இல்ல நான் பாக்கலையாடா? நினைச்சுக்கினே இருந்தேன், போ சொல்ல நினைச்சிருந்தேன். எல்லாரும் இன்டர்வலுக்கு வர போறாங்க வெளியே, அப்பதான் நான் எல்லாம் போறேன். நீ இன்டர்வல் தான் போயிருக்க, அப்பதான் இல்ல போயிருக்க. நான் என்ன நீ 20 மினிட்ஸ் இல்லையா, உட்காந்துருப்ப அவ்வளவுதான். மோனிகா சாங் எல்லாம் பாத்துருந்தேன் உள்ள உட்காந்து. ஓகே ஓகே. ஆனா ஓகே. ஸ்டார்டிங்லயே ஒரு 40 மினிட்ஸ்ல வந்துடும் தான். ஆமா கரெக்ட் தான். ஆமா அது வந்துரும். நான் கரெக்டா மாயச்சல் தானே கரெக்டா எப்ப பார்த்த? தெரியுமா என்டர் ஆனேன்? மேஜர் தான். ஓகே ஓகே ஓகே. ஸ்கிரீன் 7 நம்ம பார்த்தோமே, அதே டிடிஸ் ஸ்கிரீன் லெவல். நம்ம பார்த்ததுதான். அதே ஸ்கிரீனு அதே ரோ தான். அதே ரோதா. ஓகே ஓகே ஓகே. ஃபேமிலியோடவா? படிச்சது அதாவது சித்தப்பா ஃபேமிலி, அவங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். அப்பா இருந்தாரா? அப்பா, நானு, மணி அரசு, ஆ அப்புறம் சித்தப்பாவோட பையன் தான் பிளான் பண்ணுது. கட்சியில அப்பாவுக்கும் வேலை வந்துச்சு. ஆ. நாங்க 2 பேரும் இங்க இருக்கிற, நீ மட்டும் போயிட்டோம்னு சொன்னாங்க. அப்பதான் நான் உங்களுக்கு கால் பண்ணான்னு நினைச்சேன். கரெக்டா மெர்சி கால் பண்ணி, செல்வா நாங்க படத்துக்கு போறோம், நாளைக்கு வந்து புலிக்கட் லேக்ல ஏதோ ஒரு ஏதோ ஒரு என்னது விளையாட்டு இது பார்க்ல, ஓகே ஓகே. அதுக்கு போலாம் வரியான்னு கேட்டுச்சு. ஆமா 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 கரெக்ட் கரெக்ட். நாங்களே ஆக்சுவலா அங்க போல. ஆக்சுவலா போறப்ப பிளான் இருந்தது. சரி ஓகே போல. அதுக்கப்புறம் ஃபேமிலி பாதி பேர் போனாங்க. நல்லா இருந்துச்சுன்னாங்கடா. அப்படியா? அதான் 700க்கு ஒர்த்துன்னு மாதிரி சொன்னாங்க. அது ஆஃபர்ல வந்தனால ஒர்த்து தான் சொன்னாங்க. ஆக்சுவலா புலிகாட் பொன்னேரி சைடு. பொன்னேரி சைடு. ஆமா, நல்லா நார்த் எல்லாம் இருந்துச்சுன்னாங்க. தாண்டி சீ பார்டர்ல ஃபுட்ஸ் நிறைய, அதாவது நமக்கு பொது நாளுக்கு இது பண்ணாங்களா. நல்லா இருந்துதான். ஒரு ரைட் மாதிரி ஐலாண்டுக்கு எல்லாம் கூட்டு போய் டென்ட் எல்லாம் போட்டு நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க நிறைய பேர். ஓகே ஓகே ஓகே. நம்ம போவோம் ஒரு தடவை. எங்க அங்கேயா? அங்க இல்ல, வேற எங்க நான் பாக்குறேன். ஏதாவது டிஃப்ரெண்டா இந்த மாதிரி ஒரு ஐலாண்டு கூட்டு போற மாதிரி இங்க அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஓகே, பிளான் பார்க்கலாம். போடுவோம். நம்ம பிளான் போடுறோம், ஆனா நிறைவேற்ற மாட்டோம். ஹலோ, திருச்செந்தூருக்கு ஒரு நான் பெண்டிங்ல வராம இருக்கு. இருக்கேனா? பிளான் போட்டுனா வராம இருக்கடா. நீங்க தான் பிளான் ஆமா, கேன்சல் பண்ணிடுறீங்க. யார் ஒர்க் வந்தது மாத்தி மாத்தி மாத்தி. அது நம்ம தான் இது பண்ணணும். ஏதாவது பண்ணி ஏதாவது பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் டேய் யோசிச்சுன்னா டேய், நம்ம பிளான் பண்ணமே ஞாபகம் இருக்கா? எது நம்ம 2 பேரும் மட்டும். எங்க அடா பாவி, மறந்துட்டியா? நம்ம தான் நிறைய போட்டுன்னு இருக்கிறோம். எதுன்னு சொன்னா டேய் தானே. திருச்செந்தூர்ரா. அதுதான் சொல்றேன் நான் ஃபர்ஸ்ட். என்னது? திருச்செந்தூர் போட்டா போலியேன்னு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்றேன். ஆமா, நம்ம கண்டிப்பா போறோம். நம்ம ஓகேவா? 6 ஆமா படைக்கும் ஆமா. போறோம். நானும் முருகன் 6 பட பக்தன். வாய்ப்பு இல்ல ராஜா, 6 பட வாய்ப்பே ஏய் இல்ல. ஏன்டா 5 நாள் எடுத்தோடனே ஆகும். இப்படி பேசுற? இருடா 5 கொஞ்சமாச்சு. நாள் ஆகும். 5 நாள் ஆகும். என்னால இல்ல 5 நாள் முடியவே நான் என்ன முடியாது. சொல்றேன்னா, அது 1 இயரா கூட ஆகட்டும். ஆனா ஒன் டே அந்த மாதிரி 2 டேஸ்க்கு அந்த மாதிரி ஒரு பிளான் அதுதான் மாதிரி மொத்தமே பண்ணுவோம். 5 நாள் ஆகும். ஆ, 5 நாள் ஆகும் அது. எது முடிக்கிறதுக்கு? ஆமா, ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு போறதுக்கு 5 நாள் ஆகுன்ற. ஓ, போயிட்டாங்க, போய் கியூல நிக்கணும்ல. திருப்பதிக்கு போனோமே, சந்துள்ள பூங்கலாம் சொல்லிச்சு, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? ஆ, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆ. அங்கேயாச்சும் குடோன் வச்சு அடிச்சிருந்தானுங்க நம்மள. இங்க அந்த மாதிரி கிடையாது. யார் வேணாலும் வந்து பூந்துப்பானுங்க. நம்ம போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி தான். அட்லீஸ்ட் ஒரு 1.5-2 மணி நேரம் ஆகும் நான் ஒரு என்ன ஒரு சொல்றேன்னா, கோயில. ஒவ்வொரு ஊர் பிளான் பண்ணுவோம். திருச்செந்தூர்ல அந்த 6 படை, அதாவது 6 படை முருகருக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊரை நம்ம பிளான் பண்ணி அந்த ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிறவங்க ம், கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி பிளான் பண்ணணும். புரியுதா? நம்ம இதுக்காக மட்டும் போக கூடாது. ஒரு அந்த இதுக்காக, அதாவது ஊரும் பார்த்த மாதிரி இருக்கணும், என்டர்டைன்மெண்ட்டும் பண்ண மாதிரி இருக்கணும், கோவிலும் பார்த்த மாதிரி, அப்படி ஒரு பிளான் பண்ணணும். இல்லைன்னா வர வழியில வந்து இன்னொரு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி, ஒரு பார்த்துட்டு வர மாதிரி கூட இருந்தா கூட ஓகே தான். ஆனா இந்த கண்டிப்பா இந்த 6 படையா நான் முடிக்கணும். இதுதான் என் பிளான். என்னோட ஒன் ஆஃப் மை ட்ரீம். பார்க்கலாம். கஷ்டம்ன்றியா? அந்த கஷ்டத்துல பண்றது தான்டா. கஷ்டம் இல்ல, பண்ணணும்னு டவுட் நினைக்கிறது டவுட். தான்டா. எனக்கு டவுட் தான் அது. பண்ணிட்டோம்னா நல்லது இல்ல. அது புரியுது. பண்ணிட்டா நல்லதுதான். ம், யாருக்குன்னு சொன்னது. ம். ம், ம். ஒரு ஒரு நாள் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மதுரையிலே 2 படை வீடு இருக்கு. ஒண்ணு மதுரை 2 இருக்கா? திருப்பரங்குன்றம், சாமி மலைன்னு 2 இருக்கு. பழமுதிர் சோலையா சாமி மலையான்னு தெரியல. இவங்களும் யாரு கமெண்ட்ஸ் பண்றாங்க. நீங்களும் வந்து 6 படை கோயில் போயிருக்கீங்கன்னா சொல்லுங்க. எங்களுக்கும் யாராவது ஏன்? இருக்கீங்கன்னா சொல்லுங்க. எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு. சரி ஓகே, அவன் தெரிஞ்சிருக்கு, லோக்கல் பீப்புள்ஸ் நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். என்ன சொல்ற? கரெக்ட் தான். ஆ. ஆனா மதுரையிலே போறதுக்கு 2 இருக்குல்ல. நீ ஆல்ரெடி போயிருக்கல ஆக்சுவலா? 6 படையுமே போயிட்டியா? இல்ல இல்ல, எத்தனை திருத்தணி போயிருக்க? போயிருக்கேன். திருத்தணி, திருச்செந்தூர் 2 தான் போயிருக்கேன். 2 அதுவும் தான் 10 போயிருக்க. வருஷத்துக்கு 10 ஓகே வருஷத்துக்கு ஓகே. முன்னாடி. ஆனா நம்ம போறோம். ஏன்னா நான் வரேன். அந்த 2 நான் போகல. சின்ன வயசுல போயிருக்கேன். ஆனா இப்போ வந்து நினைவு தெரிஞ்சு போகவே இல்லை.
கோழிக்கு போலாம் போனது போய்க்கலாம், ஆறு பொறுமையா போய்க்கலாம். நம்ம ஆமா, டிவோஷனலா போயிட்டு இருக்கோம். எங்கேயோ படத்துக்குள்ள ஆரம்பிச்சு இருந்து எங்கேயோ இப்ப போயிட்டு டிவோஷனல் இருக்கோம். மாறிட்டோம். ம். ஆமா. நான் வீட்டுல கூப்பிட்டாங்களா? இல்ல ஏன் பாத்துட்டு ஏன் போனாங்க. பேசுறேன் உங்களுக்குலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் யார் பேசிட்டு இருக்குதுன்னு கேக்குறாங்க. நான் ஓ வேற மை யாரும் காட், வீடியோ கால் பார்த்தோன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாங்களா? ஹலோ. ஆமா. ஆனா ஃபர்ஸ்டே சொன்னேன், அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இது மாதிரி பர்ரியா லைவ் போட்டிருக்காங்க. அவங்கள பாத்துருந்தாங்க. நீங்க அவங்க கூட பேசினீங்களா அப்போ? ஓகே ஓகே, அது ஒரு ஸ்டோரி மாதிரி ஆமா, பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன் நானு. ஓகே ஓகே. அப்புறம் இப்பதான் மறுபடியும் பார்த்து இன்னுமா போயிட்டு இருக்கு. அவங்க சொல்ல சொல்ல நீங்க கரெக்டா ஏன்னா ரெக்வஸ்ட் இருந்தா சண்டே சொல்லுங்க, சண்டே ஜாயின் பண்ணுங்க. மட்டும் இந்த மாதிரி ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் ஓஹோ. பண்றதுனால சரி ஓகே, இந்த சண்டே சண்டே பண்ணனா சரி அவங்களும் வந்து இன்டராக்ட் ஆவாங்கல்ல, அதனால தான் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. பேசணும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ சரி ஓகே. ரியாக்ஷன் வீடியோ தான் ப்ரோ போடுற இப்பலாம். ஆமா, ரியாக்ஷன் வீடியோ தான் பண்றேன். அதுக்கே வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து என்ன நீங்க ரியாக்ஷன் வந்து எல்லாம் மட்டன் பண்றீங்க, வேற ஏதாவது பண்ணுங்க, பேசுங்க, லைவ் வாங்க, எங்க கிட்ட ஆமா. இன்டராக்ட் ஆகுங்க இல்ல அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப உட்காந்து அந்த தொப்பெல்லாம் மறையுதா ரியாக்ஷன் வீடியோ பண்ண சொல்ல? புரியல அது. எனக்கு தெரிஞ்சு அதுவாதான் இருக்கும். ஓ, மறைக்கிறதுக்கா? ஆமா ஆமா, தொப்பைய மறைக்கிறதுக்கு தான் நீங்க இவன் ரியாக்ஷன் வீடியோ பிரேமே பண்றீங்க. இவ்வளவுதான். சரி ஓகே, தப்பா இருக்குதான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? இல்ல அதுதான் யோசிக்கிறேன் நானு. ஃபர்ஸ்ட்ல நிறைய இது கண்டென்ட்ஸ் எல்லாம் போடுவீங்கல்ல, அந்த மாதிரி இல்லையே இப்போ, அதுதான் ஆமா கேக்குறேன். ஆமா, என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் உடம்பு வந்து தொப்பைய குறைக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சரி, அது வரைக்கும் கொஞ்சம் ரைட். பேசுறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும் அது போல சிம்பிளா ம். பண்றது அது போகுது. எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு அந்த லாஜிக் என்னன்னு தெரியல. அந்த ட்ரெண்டுக்காக நீ பண்ற ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அந்த ட்ரெண்டுக்காக பண்ணாலுமே ஒரு நியாயம் வேணாமா? நான் வந்து நானே ஓப்பனா சொல்ல ஆமா, ஃபேஸ் ஏதோ ரியாக்ஷன் ஒரு பண்றேன் ஓகே. ஆனா இந்த ஆமா ஏதோ அளவுக்கு ஒரு ரீச் வந்து எனக்கு அதுல கிடைக்கல, இதுலதான் கிடைக்குது. என்ன பண்றது, பசங்க எல்லாம் அதுக்குதான் போறானுங்க. எதுக்கு போறானுங்க? நியாயமே எல்லாத்துக்கும் தான் போறானுங்க. கரெக்டா? அஹ் அஹ் இந்த உலகம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல, எப்படின்னு அது தெரிய மாட்டேது. அந்த மாதிரி ட்ரெண்டிங் ஓகே புரியுது, பட் ம். ஆனாலுமே வந்து இதெல்லாம் இப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் பாப்பாங்களான்னு நினைப்போம்ல, அதுதான் பாக்குறாங்க ஆக்சுவலா. ஒண்ணுமே ஆமா இல்ல, ஆமா ஜஸ்ட் கட் பண்றது அது பாக்குறாங்க. ஆனா அங்க ஒருத்தன் தலையே கட் ஆமா. பண்றான், அதை பார்க்க மாட்டாங்க. அவங்க பாருங்க இல்ல இஷ்யூ போயிட்டு அது இருக்கு அப்படி சொல்லிட்டு அதை பார்க்க மாட்டாங்க. அதுதான் யோசிக்கிறேன். நீ ரியாக்ஷன் வீடியோ போட சொல்ல வந்து ஏதோ சாட்டிஸ்ஃபைங் வீடியோ அதை பார்த்தா ரியாக்ஷனே பண்றீங்க. அது மட்டும் ஏன் அது? அது ஏன் பண்றேன்னு கேக்குறியா? அது அது மட்டுமே தான் பண்ணிட்டு இருக்க மாதிரி தோணுது. நான் இப்ப 2 நாளா தான் பாத்துன்னு புதுசா இருக்கேன் ப்ரோ. வேற என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க, ஏதாவது சஜஷன் கொடுங்க. ஓ, கண்டென்ட் நான் சொல்லவா? ஏன்னா கண்டென்ட் வந்து எனக்கு வேணும், எனக்கு புரியல. ஏதாவது கண்டென்ட் சஜஷன் நீங்க தான் கிரியேட்டர், சொன்னீங்கன்னா தான் வந்து பண்ண முடியும். கண்டென்ட் கிரியேட்டர், கண்டென்ட் டைரக்டரா அப்போ? அப்படி இல்ல, ஒரு சஜஷன் ஏதாவது கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இந்த மாதிரி நான் பண்ணா யோசி இன்னும் கொஞ்சம் நான் யோசி பெட்டரா இருக்கும். சொல்றேன் அப்போ. யோசிச்சு சொல்றா இப்ப சொல்றா, லைவ்ல சொல்றா, எல்லாரும் முன்னாடி சொல்றா. லைவ்ல சொன்னா எல்லாரும் பண்ணிருவாங்க ப்ரோ. என்ன நான் உனக்கு பண்ணிடுவாங்க? மட்டும் தான். ஓ, இல்ல, நான் ஒரு நீ கண்டென்ட் சொன்னதை ஒண்ணு வச்சு சொன்னேன். காப்பி அடிச்சுட்டாங்க எல்லாருமே. ஆமா, அட்லி ஐயோ, மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? டேய் டேய் டேய், ஆமா, ஓவர்றா இதெல்லாம் டேய். அதுதான் உனக்கு மட்டும் சொல்றேன்னு சொன்னேன். இப்ப இப்படிலாம் சமாளிக்காம பாரு, எதுவுமே தோணல. அதனால அப்புறம் சொல்லணும்னு ஆமா, இந்த இடத்த சொல்றேன். சொல்றேன் ப்ரோ, சொல்றேன். ஆஹ் எனி டைம் அன்னைக்கு அன்னைக்கு சொல்றேன். நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு இல்ல பண்ணணும், நீ ப்ரோ. தான் வந்து அதுக்கு சினிமாட்டோகிராஃபரா இருக்கணும்னு நினைக்கிறேன். யார், நானா? யா, அன்னைக்கு ஒரு பீச் ஷாட் எடுத்து அதுவே வந்து நிறைய பேர் ஆமா, கேட்டாங்க. அந்த பீச் ஷாட் ஏன்டா எத்தனை இப்பதான் தோணுது. ஏன்டா? நியூ இயர் என்னைக்கு எத்தது நம்ம கரெக்டா? ஆமா, நியூ இயர் என்னைக்கு எத்தது கரெக்டுங்களா? நியூ இயருக்கு ஜான் நியூ 1 இயர் ஜான் நைட்டே ஒன்னதான் போயிட்டோம். எத்தது. நைட் எங்க தூங்கணும் டிசம்பர் நம்ம? நைட் போயிட்டோம். ஜானுக்கு முன்னாடி 31 போனோம். டிசம்பர் நீ 31 போனோம். நீதான் பறந்துட்டு இருந்திய ப்ரோ புல்லட்ல. லைவ் இது. ப்ரோ எவ்வளவு ஸ்பீடு போன நீ அதை சொல்ற, நீ வேற. நீ ஏன் டிரைவ் bro தப்பா பண்ணோம், அவ்வளவு ஸ்பீடா நினைச்சுக்கிட்ட? போனோம். கரெக்ட் தான். ஆமா, நம்ம தான் இந்த அசாட் மாதிரி லைட் இல்லையே, போட்டு. நமக்கு எதுக்கு நம்ம அதை பத்தி எல்லாம் பேசினல. ஆமா, பெட்ரோல ஃபுல்லா பண்ணோம். ஹைவேஸ்ல ஒரு சம்மர் இல்ல இல்ல, ஸ்பீடான அதை பத்தி டிரைவ். பேச வேணாம். ஏன் ப்ரோ ரொம்ப நல்லா பேசணும் இருந்தது, ப்ரோ? அந்த நாட்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா அதே நைஸ் நைஸ் ஒரு கோல்டன் மொமெண்ட்ஸ் நமக்கு. ஆமா. எனக்கு ரொம்ப அதிகமாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஆஹா. புரிஞ்சு கோல்டன் போச்சு. மொமெண்ட்ஸ், ஐயோ நான் சொல்றது வேற மொமெண்ட்ஸ். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் சொல்றது வந்து ஒரு புனிதமான நாட்கள், ஒரு ஆஹா, மெமரிஸ் சொல்லலாம். Yeah. ரைட்டு. நீ என்ன பண்ற இப்போ? நான் சும்மா உட்கார்ந்துருந்தேன் ப்ரோ, பேசிட்டு இருந்தேன் முக்கியமானவங்க கிட்ட.
ஓ புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிச்சு. புரிஞ்சிருச்சு. ஆமா, அவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க. சரி அப்படியே அவங்க நானும் இத என்ன பண்ணேன், பாப்பாங்களே இப்ப அவங்க இல்ல வாய்ப்பு இல்லை, அவங்க ஆஃப்லைன். முக்கியமானவங்களாம் இதுல இல்ல போல. சரி. இல்ல இருக்கிறாங்க, ஒரே ஒரு முக்கியமான உங்களோட முக்கியமானவங்க தான் இருக்கிறாங்க. அப்படியே யாரு? பாருங்க, இதுல இதுல போயிட்டாங்க, இதுலயா? இதுல சொன்னோடனே போயிட்டாங்க. போயிட்டாங்களா? போயிட்டு நிறைய பேர் ஆனா வராங்க பாக்குறாங்க கேக்குறாங்க அப்புறம் தடப்படும் போயிடுறாங்க. இல்ல, என்னோட ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட எத்தனை பேரு, 1 2 3 4 5 6 7 பேர் வந்துக்கிறாங்க என்னோட ஃபாலோவர்ஸ். அப்படியா? ஓகே பாக்கட்டும். என்ன இல்ல, போதும். அவங்களாம் ஸ்டேட்டஸ் பாக்குறாங்க இப்பதான் தோணுது, எனக்கு தெரியுது. நான் ஏதோ நீங்க ஸ்டேட்டஸ் இருக்கீங்களா? இருக்கு. இருக்கீங்களா? சரி பரவாயில்ல, சரி. பரவாயில்ல, நான் பண்ற டிரைவ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னு. பரவாயில்ல பாக்குறீங்களா? ஆமா, அது போதுங்க, நானே இருக்கிறேன். ஆமா. சரி ப்ரோ, சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன்டா. என்ன லைவ்ல ஏதாவது? வந்து சாப்பிட்டியா, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறோம் பாத்தீங்களா நம்ம. ஏண்டா இங்க என்ன நலம் விசாரிக்க வந்திருக்கோம். நம்ம ஒரு கண்டென்ட் அதுதான் ஷேர் பண்ணணும் வந்திருக்கோம் ரெண்டு பேரும். அதுதான் கேக்குறேன் சரி நானும். ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், நீ ஆன்சர் பண்றியா? சொல்லு. ஜஸ்ட் ஜாலியா போவோம். ஆ, ஆ. தோணுச்சுன்னா சொல்லு. என்னன்னா உன் லைஃப்ல வந்து ஒண்ணு நடந்திருக்கும்ல, ஆ. ப்ரோ இது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒண்ணு எனக்கு என் லைஃப்ல நடந்தது, அதனால ஒரு சில சேஞ்சஸ் எனக்கும் ஆச்சு. அதுலனா வந்து எனக்கு ம். எனக்கு ஒரு மெமரபிளா ஒரு மூமெண்ட், எதுவும் அந்த மெமரபிளா மூமெண்டா இருக்கலாம், இல்ல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்ல சொல்ல முடியாத விஷயமா கூட இருக்கலாம். ஒரு ஒரே ஒரு மெமரபிளான விஷயம் என்னன்னா, இப்போ சின்ன வயசுல செகண்ட் 2 வயசு செகண்ட் இருக்கும்னு படிக்கும் நினைக்கிறேன். போது அது இன்னும் ஞாபகம் இருக்கு செ- உனக்கு? 2 வயசு இருக்கு சொல்ல. 2 வயசு இருக்கும் போது நடந்தது ஞாபகம் ஆமா, இருக்கு. ஆமா. சொல்றா சொல்றா. ஏன்னா அதுதான் மெமரபிளான மொமெண்ட்ல அது. அது எப்படி மறக்க முடியும்? சொல்லு நீ சொல்லு. தினம் இது வேப்ப மரத்துல ஏறிங்கன்னு எல்லாரும் கீழே குச்சி குச்சி, அவங்க கொஞ்சம் பெரிய பசங்க அப்ப குச்சி விளையா, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. நான் என்ன பண்ணேன், தலை கீழே தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு எகிரி குதிச்சம் பாருங்க. ரைட் லெக் பிராக்சரு. ஐயோ, தலைக்கீழ ஒரு குஸ்தியா? தலைக்கெல்லாம் குதிக்கிட்டேன். அது எப்படின்னா, அப்படி குதிச்சுட்ட காலு கீழே ஊனி? குதிச்சிட்டேன், கீழே ஒண்ணு குதிச்சிட்டேன். ஆ, ரைட் லெக் பிராக்சரு. வா. ஆ. 1 மாசம் கூட இது பக்கத்துல ஒரு இதுக்கு போயிட்டு மாவு கட்டு போட்டுக்கின்னு, ம். ரொம்ப கஷ்டம் அது. அப்ப எனக்கு இருந்த எனக்கு தெரிஞ்சு சுச்சுவேஷனுக்கு. வேறதான் பண்ணிருப்ப, ஸ்கூல் கட்டடிக்கணும்னு சொல்லிட்டு. 2 வயசுல யாருக்கு தான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணாங்க என்ன? ஆமா ஆமா 2 வயசுல நடந்தது அப்புறம் உனக்கு ரெண்டு இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்க நீ? ஏன்னா அது மறுபடியும் 10th எனக்கு படிக்கல 2 நாளுக்கு முன்னாடி என்ன நடந்து கூட தெரியாது எனக்கு, புரியுதா? மறந்துடுவேன். 10th படிக்கல மறுபடியும் ஒரு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் விளையாட சொல்ல கீழே முட்டி போட்டு அந்த 10th படிக்கும் முட்டி போதா? அந்த, ஆமா, என்னாச்சு? முட்டி ஃபுட்பால் விளையாடின்னு சொல்ல கீழே வந்துட்டேன். அப்பதான் எல்லாமே ஞாபகம், ஆக்சிடென்டாவே சொல்றியே, ஒண்ணு நல்லதாவே சொல்லியடா நீ. ஒரு பாசிட்டிவா தான் சொல்லணும்னு பாக்குறேன். இன்சிடென்ட் தான் பாசிட்டிவா சொல்லிட்டு இருக்கு. பாசிட்டிவா சொல்றதாங்க பாசிட்டிவா ஒண்ணு எவ்வளவு நடந்தது, சொல்றது. நீ ம். வந்து ஒரு நெகட்டிவ் ஒண்ணு சொல்லிட்ட, ஓகே பாசிட்டிவா ஒண்ணு சொல்லு. ப்ரோ இதனால என் லைஃப்ல ஒண்ணு நடந்தது, அது வந்து என் லைஃபுக்கே கொஞ்சம் இதுவா இருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு. முக்கியமான விஷயம் தான் சொல்லணும். எல்லாம் பாக்குறாங்க friends எல்லாம் எல்லாம். பாக்குறாங்க, அதுதான் முக்கியமான விஷயம் தான் எனக்கு சொல்ற ஒண்ணும் இல்ல, நீ மாதிரியே இருக்கு. சொல்றான்னு சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு எனக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. நான் அது இருக்கு. அப்புறமா சொல்லி இருக்கு. ஓகே ஓகே, இப்ப இல்ல எனக்கு உன் சொல்றதுனால ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை ஃப்ரெண்டுக்கும் இல்லை. நடந்தது கூட சொல்லலாம், நீ அந்த மாதிரி கூட சொல்லலாம். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்ததுன்னு மாதிரி கூட சொல்லலாம்னு சொல்றேன், சரியா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கா, நான் அது என்ன உனக்கு சொல்றது? அதாவது உனக்கு நடந்த விஷயத்த கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்றேன். இதுக்கு மேல ஓப்பன் ஓஹோ, சொல்ல முடியாது. இல்ல, நிறைய சொல்லலாம். ஆனா வந்து நான் மட்டும் மிங்களா இருந்தா பரவாயில்ல, எல்லாரும் கொஞ்சம் சேர்ற மாதிரி இருக்கும். அது அவங்களோட கன்சென்ட் இல்லாம நம்ம எப்படிங்க சொல்ல முடியும்? ஓகே ஓகே, சரி ஓகே ஆமா. ஓகே ஓகே. அப்ப ம். பாசிட்டிவா ஒண்ணு நடக்கவே இல்லைன்ற லைஃப்ல? நான் தான் சொல்றேனே, நடக்கவே இல்லைன்றது இருக்கு. ஆனா அது இப்ப சொல்ல அது முடியாது. எல்லாமே கொஞ்சம் பர்சனலா தான் இருக்கு. ஆமா. ஓகே பாசிட்டிவா ஓகே. நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனா எல்லாரும் சொன்னா காரு பைக்கு, உங்களுக்கே தெரியும் அதெல்லாம். ஆமா. ட்ரீம். ட்ரீம் நம்ம அதெல்லாம் பசங்கனாலே அதான நோட் ட்ரீம். பண்ணி வச்சிருந்தேன். இல்ல, நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன் இதெல்லாம் வாங்கணும். அப்பத்துல இருந்தே ஒரு சின்ன வயசுல இருந்தே ஓகே நம்ம ஆமா, ஒரு சின்ன வயசுல இருந்து இல்ல, ஓரளவு கொஞ்சம் வாங்கணும்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. என்ன என்ன பைக்? நான் இன்டர்செப்டர் பிளான் பண்ணேன். இன்டர்செப்டார் சிக்ஸ் ஆமா, பிப்டியா? 650. அது அப்ப பயங்கரமா வந்து இருக்கும். ராயல் என்ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க கேட்டாரு. ஆ. அதனால லாங் டிரைவ் தான் வந்து செட் ஆகும். உங்க பையன் லாங் டிரைவ் என்ன போவோம், அது வேற 150 எல்லாம் போவோம், 150 ஸ்பீடு. அவள் தான் எங்க அப்பா.
உனக்கு அதை நான் வாங்கியே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நான் வேற என்ன வண்டி வாங்கிக்கிறேன், ராயல் என்ஃபீல்ட்ல அந்த 350cc அந்த மாதிரி நான் வாங்கிக்கணும்னு சொன்னாரு. இல்ல எனக்கு அதுதான் எனக்கு செகண்ட் ஒன்லியாச்சும் வாங்கி கொடுத்துறாரு இன்டர்செப்டரை. செகண்ட்ல கூட எடுத்துக்கலாமே, நல்ல அதுதான் ரேட்டுக்கு. நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். அது ரொம்ப ஸ்பீடா போகும். நீ என்னத்துக்கு அவ்வளவு ஸ்பீடு போய் என்ன பண்ண போற? என்னென்னமோ பைக் இருக்கேடா இப்ப. ஆமா எனக்கு என்னன்னு தெரியல இப்பெல்லாம் இல்ல. நான் நீயும் புல்லட் வச்சிருக்கேன், நானும் புல்லட் வச்சிருக்கேன். அதனால அந்த ஸ்பீடு பத்தலையா என்னன்னு தெரியல. எனக்கு ஏதாவது சூப்பர் பைக் எதாவது இருக்கலாமோன்னு மாதிரியே எனக்கு தோணிட்டே இருக்கு. Z900 தோணும் ப்ரோ. அது ஒரு சில ZS10 டைம்ல தோணும். ஆமா அதுக்கெல்லாம் யோசிப்பேன். நம்ம இந்த பைக் வச்சுக்கிட்டு ஏன் நமக்கு பெட்ரோல் போட்டு மாற வச்சுக்கிறேமே, இந்த சூப்பர் பைக் வச்சுக்கிட்டு அவனோட நிலைமெல்லாம் என்னன்னு யோசிச்சீங்களா? கரெக்ட் தான். ஆனாலுமே வந்து ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு Z900 எனக்கு தோணிட்டே இருக்கு. அது வேற எனக்கு என்ன ஓட்டணும் ப்ரோ, அப்படின்னு. இன்கிரிமெண்ட் என்ன போட்டாங்களா? ஏன்டா நீ அத வேற எதுக்குதான் இப்ப சொல்லி மனசை காயப்படுத்துற? இந்த ZS900 போடுற பெட்ரோலுக்கு அது எவ்வளவு அதெல்லாம் போறனே தெரியாது. ஞாபகப்படுத்தாதீங்க நீங்க வேற. ஆமா சிட்டி உள்ள ஓட்டுறதுக்கு நம்ம 350 இங்க மூச்சு தள்ளுது. ஆனா இன்ஜின் அந்த சைடுல கால வைக்க பிக்கப் முடியல. அந்த பிக்கப்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம மேட்ரு இருக்குல்ல பைக்ல, அது உனக்கு பத்தி தான் கேக்குறேன். நீ எப்ப என்னப்பா நீ கார்ல போயிடுற, ஸ்பீடா உனக்கு போயிடுவ பிக்கப் கார்ல, பைக்ல பிக்கப் தானே போயிருக்கியா வேணும். அவ்வளவு பிக்கப்? பைக்லயா? பைக்ல புல்லட்ல போனோம். ஓகே, பட் ஆனா நான் சொல்றது வந்து பிக்கப் டப்பு டப்புன்னு போற மாதிரி ஒரு டப்புன்னு போயிருக்கேன் ப்ரோ, ஸ்பீட் எடுக்கிற போயிருக்கேன், மாதிரி. நான் போயிருக்கேன். ஆனா ஒண்ணு அந்த டைம்ல கொஞ்சம் இன்ஜின் பெட்ரோல் பயங்கரமா குடிக்கும், இன்ஜின் என்ன பைக்கு? பயங்கரமா ஹீட் ஆகும். 350 என்னோட புல்லட் தான். ஏய் புல்லட் கிட்ட போயிருக்கேனா? போகாத சரியா? ஆமா. டார்க் அது கம்மி சரியா? எது புல்லட்ல டார்க் கம்மியா? யார் சொன்னது? டார்க் கம்மி இல்ல, சாரி, இது ஸ்பீடு பிக்கப் கம்மியா இருக்கு பிக்கப் சொல்றீங்களா? கம்மி. நம்ம டார்க் வண்டியில தான் என்ன இருக்கு நினைச்சிட்டு ஆக்சுவலா இருக்கீங்க? புல்லட்ல. நம்ம வண்டியில என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எடுத்த ஃபர்ஸ்ட் கீர்ல 40 கிலோமீட்டர் ஸ்பீடு, ரெண்டாவது கீர் 60, மூணாவது கீர் 80, 4 5 அந்த 110 120 தான், அதுக்கு மேல ஏறாது. பட் இருந்தாலுமே அந்த ரேசிங் பைக்குக்கு கம்பேர் பண்ண முடியாது. நம்ம க்ரூஸ் பைக் இல்ல அது நம்மளது. அது வந்து அந்த ஸ்ட்ரோக் லென்த் வந்து கம்மி இல்ல. நம்ம அதை விட நம்ம கம்பேர் பண்ண புல்லட். முடியாதுல்ல, அது சொல்றேன். ஆமா இது ஹாய் ஹாய் என்னன்னா ஹரி ப்ரோ, சென்னையில இருந்து பேசுறோம். யார் உன்னோட ஃப்ரெண்டா? இது தெரியல ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹாய் ஹாய் நண்பா, ஹாய் அஃபிஷியல் ஜாயின். ஓகே, ஹாய் ஹக்கில், ஹாய் ஹரி ப்ரோ. சென்னையில இருந்து தான் பேசுறோம். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லு, நீ உன்னோட ஸ்டோரி சொல்லு. நீ எதை சொல்லிட்டு இருந்தல, என்ன முடிஞ்சிட்டியா? சொல்லிட்டு இருந்தேன்? நான் புல்லட்டை பத்தி தான் பேசின்னு இருக்கிறேன். நம்ம அப்ப சின்ன சரி வயசுல சொன்னோம் இருந்தே ப்ரோ. உனக்கு வந்து புல்லட் மேல கிரேஸா இல்ல எதுல கிரேஸ்? அது அப்பப்போ மாறும், மாறிக்கிட்டே இருக்குல்ல. மாறிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் கீர் ஏய் வண்டி எடுக்கலாம்னு பார்த்துட்டு ஏய், ஹார்ன் இப்படித்தான் ஞாபகம் வருது. இந்த கூலி படத்துல ஒண்ணு ஒரு டைலாக் வருமே, பொண்ணு ஏமாத்திட்டேன், ஏமாத்திட்டோம், ஏமாத்திட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சுட்டு ஏமாத்தி நினைச்சேன். தப்பிச்சேன்னு அது எனக்கு இப்பதான் வருது. சம்மன் எல்லாம் விசில் வச்சு கத்துறானுங்கடா, விசில் கை அடிக்கிறாங்க, தட்டுறானுங்க. கிளாப் அடிக்கிறானுங்க, எனக்கு ஒரே சிரிப்பு. ரைட்ரா, ஒரு நிஜமா புத்தியான ஒரு ஐபிக் டைலாக். அதெல்லாம் வேற லெவல். அது நீ போகும்போது எப்படி இருந்தது அந்த டைலாக் எல்லாம்? செம்ம கிளாப்ஸ், செம்ம நிஜமா நானும் விசில், எதிர்பார்க்கல. அது பவர் சிரிச்சுட்டாங்க, நைப்பு சிரிச்சுட்டாங்க, பயங்கரமா கத்துறானுங்க இருந்துச்சு. எல்லாரும். ஆமா எனக்கு சிரிப்பு அது நல்லா தாங்க முடியல. இருந்துச்சு. அதாவது படம் பார்க்கலாம், ஃபுல்லா அதுதான் வந்து ஒன் டைம். நெகட்டிவ்லாம் இல்ல, நிறைய குட்டி குட்டியா இருக்கு. பட் அது படம் நல்லா இருக்கு. நம்ம ஓகே. வந்து இவ்வளவு டீட்டெயிலா பார்த்ததுனால நம்ம சொல்றோம். சில பேர் எப்படி தெரியுமா, படம் பார்க்கணும்னு போறோம், அவங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும்னு போறாங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து போறோமா, டீட்டெயிலா நோட் பண்றோமா. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் படம்லாம் அப்படிதான். லியோ எல்லாம் நான் இன்ச்சு பை இன்ச்சா பார்த்துருந்தேன். என்ன ப்ரோ சைலண்டா இருக்கிற? ஆ, ஆ. எதோ சொல்றாங்க, எனக்கு புரியல. ஆமா, ஓய்ய ஓய்யா போயா போறோம். பர்சனலா பேசுங்க லைவ் போட்டுட்டு. அப்படின்னா தெரியலையே. தெரியல. சரி ஓகே ஹரி ப்ரோ, நீங்க ரொம்ப டென்ஷனா ஆஹா, இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல போய் அப்புறமா பேசுங்க, பர்சனலா லைவ் போட்டுங்கன்னு வந்து கடுப்பேசுங்க அந்த மாதிரி. அது என்ன படிச்ச, படிக்காம விட்டுலாம் அந்த மாதிரிலாம் தான். சாரி விட. ஹரி ப்ரோ, சாரி. ஆமா விடுங்க, எங்களுக்கு என்னன்னா வந்து ஒரு என்ன கண்டென்ட் சொல்றது, கிரியேட் பண்றோம். ஒரு வெட்டி பேச்சு. சரி வெட்டி ஓகே, நம்ம பேச்சு. நேர்ல போய் தான் பேச முடியல, சரி இதுலயாவது பேசுவோம், யாரா இருந்தாலுமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் தான் சொல்றோம். சோ நீ ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். என்னடா அதுதான். இல்ல நீங்க என்ன கட் பண்ணிட்டு அவரு கூட கூப்பிட்டுங்க. அவருலாம் அவ்வளவுதான். ஏன்பா திருநெல்வேலியில இருந்து அப்படியே வருவாரு, அப்புறம் அவ்வளவுதான் சண்டைக்கு வந்து நினைக்கிறேன். அப்படியா? தெரியலையே. திருநெல்வேலியா ஹரி அது? ப்ரோ, அது யாருன்னு தெரியல அவரு.
அவரை பார்த்தது கூட இல்லை. பட் ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிளான கமெண்ட்ஸ். அப்புறம் ப்ரோ நீ என்ன இப்போ சாட போறியா? போகணும், அதுதான் போகணும். சரி ஓகே, நீயும் டைம் பாரு. ஆயிடுச்சுல. நானும் கொஞ்ச நேரத்துல ஆமா. முடிச்சிடுறேன். ஓகே ஓகே, ரொம்ப அப்போ லென்த்தா ஓகே, போயிட்டு நேர்ல மீட் இருக்கு. பண்ணுவோம். ஓகே ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் வாங்க, பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகே, பாய் பாய் பாய். பை பை ப்ரோ. ஓகே. ஓகே, இப்ப லைவ் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். முடிக்கலாம்னு சொல்றீங்களா இல்ல முடிக்க வேணாம்னு சொல்றீங்களான்னு தெரியல. பட் ஓகே, ரொம்ப நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஓ, நீங்க தர்மபுரில இருந்து பேசுறீங்களா? ஓகே 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 ஓகே. நான் சென்னையில இருந்தா, சென்னை அந்த சைட்ல இருந்தா பேசுறேன். சென்னையில இருந்தா பேசுறோம். ஹாய் ஹாய் ஹாய். ஏய், சாரி 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 சார், நாங்க வந்து அதுக்காக நாங்க அப்படிலாம் நினைச்சலாம் பேசல ஆக்சுவலா. ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நான் மீட் பண்ணி. ஓகே, நீங்க உங்க ஊர்ல இருந்து கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். வாங்க லைஃப்க்கு வாங்க, நம்ம பேசுவோம். வாங்க லைவுக்கு வாங்க, நம்ம பேசுவோம். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, யாரா இருந்தாலுமே நான் வந்து நம்ம வந்து பேசுறோம் தான். எல் பாய் ஹாய். ஓகே ஓகே, நீங்க வந்து ஒரு உங்க லைஃப்ல ஏதாவது நடந்த விஷயம், ஒரு ஃபன்னியான ஒரு நடந்திருக்கும்ல உங்களுக்கு, ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். அது வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லலாம். ஐ வாண்ட் டு ஜாயின் யூன்னு யாராவது நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களை ஜாயின் பண்ண வைக்கிறேன். இப்ப யாரு ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க? வியூ ரெக்வஸ்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ ஹரி ப்ரோ. சீக்கிரமா போடுவேன். சண்டே மட்டும் வரலாம்னு நினைக்கிறேன் இந்த லைவ். இப்ப ஜாயின் பண்றீங்களா வீடியோல? ஹரி ப்ரோ ஜாயின் பண்றீங்க? ஓகே, நான் உங்களுக்கு ஓகே ஓகே ஓகே. பில்லியனா பேச்சுலர் மாமா. ஓகே, உங்க டவுட் வந்து ஓகே, ரொம்ப பெரிய கண்டுபிடிப்புன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து என் பர்சனல் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா வந்து அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஸோ வந்து அந்த இஷ்யூ நான் யார்கிட்ட சொன்னதில்லை. ஸோ நான் அந்த அந்த பர்சனல் இஷ்யூ எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த இஷ்யூ வந்து யாருக்கு தெரிய வேணாம்னு நினைப்பேன். நம்மளால வந்து ஒருத்தவங்க சிரிச்சா நல்லா இருக்கும், வேதனைப்பட நல்லா இருக்காது. ஸோ நம்மள வந்து மாதிரியா என்ன சொல்றது, ஃபீல் பண்ணி நம்மள பார்க்க கூடாதுங்கிறத நான் வந்து எதுவுமே நான் அவ்வளவு சீக்கிரமா சொல்ல மாட்டேன். ஸோ ஆனா என்னை பத்தி கேட்டிருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன் என்கிட்டயே. ஆனா நான் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். என்னை பத்தி ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மட்டும் சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே, மென்ஷன் பண்ணல நீங்க. ஓகே ஓகே, பட் ஆனா இதுதான் பில்லியன் பேச்சுலர் மாமா. உங்களுக்கு தான் நான் சொல்றேன் ஆக்சுவலா. நான் மென்ஷன் நீங்க கேட்டனால நான் சொல்றேன். என் லைஃப்ல நிறைய நடந்திருக்கு. பட் வந்து நிறைய இஷ்யூ ஆச்சு. ஸோ அதை நான் சொன்னா அடுத்தது என்னன்னு கேட்பீங்க. அதனால நான் சொல்ல மாட்டேன் யாருக்கிட்டையும் ஆக்சுவலா. அதனாலதான் சொல்லல. மற்றபடி எந்த ஒரு இதுக்காக நான் சொல்லாமலாம் இல்லை. ஆனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்காக மட்டும் நான் சொல்லியிருக்கேன். என்னை பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொன்னது இல்லை ஆக்சுவலா. சாரி.
ஏன்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கே நான் ரொம்ப லிமிட்டா தான் நான் பேசுவேன், ரொம்ப பழகுவேன், ரொம்ப ரிசர்வ் டைப் மாதிரி தான். ஆக்சுவலா எக்ஸ்ட்ரோவர்ட்ல இருந்து இன்ட்ரோவர்ட் ஆயிட்டு அப்புறம் ஆம்பிவர்ட் ஆயிட்டு இப்போ வந்து டெஸ்டோவர்ட் இப்போ லைவோவர்ட் வந்துட்டேன். இப்போ லைவோவர்ட்ல மட்டும் தான் பேசுற மாதிரி. அதனால அப்படி போயிட்டு இருக்கு. அதனால சொல்றேன். நானும் வந்து எதுவும் பண்ணிக்கல. சரி, தேங்க்யூ தேங்க்யூ. ஹாய் ஹரி ப்ரோ, உங்க வீடியோ எல்லாமே பார்த்து லைக் போடுவேன். இப்போதான் ஹாய் மெசேஜ் போட்டு இருக்கேன். உங்க மெசேஜ் ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். உம், வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லுங்க, கேளுங்க. நான் ஓப்பனாவே எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்காக தான் லைவே வந்திருக்கேன். ஆம், நிறைய பேர் வந்து லைவ் வரேன்னு சொல்றீங்க, வரவும் வரீங்க, ஆனா டப்புன்னு என்னதுன்னு தெரியல, எனக்கு இஷ்யூ ஆகுது. ஓகே ஓகே, தேங்க்யூ. நான் வந்து இதோட வந்து இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் உங்களோட டைம் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஆஹ், உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம வந்து பேசுவோம். கண்டிப்பா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ எனக்கு வந்து தனியா வந்து மெசேஜ் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ. பாய். பாய் பாய்.